அஜித், நான் பேசுறது கேக்குதா? கேக்குது ப்ரோ, கேக்குது ப்ரோ. கேக்குதா? ஓகே, ஓகே. அவர் இப்பதான் செட்டில் ஆயிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்துட்டீங்களா உடனே? நீங்க என்ன நான் படத்துக்கு இங்க போனீங்களா இன்னைக்கு ஏதாவது? இல்ல ப்ரோ, இன்னைக்கு நான் இதுதான் பார்த்துட்டு இருந்தேன், ரீவாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். நான் 83 படம் பார்க்கணும்னு தோணுச்சா, அதனால 83 படம் ரீவாட்ச் போட்டிருந்தேன். ஓகே, ஓகே. யமகாதகி நல்லா இருக்குனாங்க, அதெல்லாம் போலியா நீங்க? இல்ல ப்ரோ, ஆல்ரெடி இந்த மந்த் பட்ஜெட் எக்ஸீட் ஆக போகுது. ஒரு 5 படம் மந்த் ஆமா, எண்ட்ல இருக்கு. ஸோ இந்த மந்த் ஆமா பட்ஜெட் 5 சொன்னீங்க. அந்த படத்துக்கு தான். ஓகே, ஓகே. பிரகாஷ் ப்ரோக்கின்னு மனசை வச்சு ஜென்டில் உமனுக்கோ இல்ல யமகாதிக்கோ அனுப்பிச்சு வச்சாருன்னா போய் பார்த்துட்டு வரலாம். இப்பெல்லாம் கிவ்அவே கொடுக்குற இதே இல்லைங்க. டோட்டலா முடிஞ்சு உட்காந்துருக்கு. பார்ப்போம். இப்பெல்லாம் எப்பயாவது பண்ணுவோம். இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. சரி, அப்டேட் சொல்லுவோமா? இன்னைக்கு ஏதாவது இன்னைக்காவது அப்டேட் வருவாரா வந்திருக்காங்க? மறுபடி பிரகாஷ்? இன்னைக்காவது வருவாரா? அப்பாடா, விஷால் ப்ரோ சீக்கிரம் வந்துட்டாரு. இன்னைக்கு சீக்கிரம் வந்து ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணியாச்சு. நேற்று தான் வந்து பாவம் எத்தனை ஐடி வந்தாரு, எல்லாமே வந்து கடைசியில் நேற்று வேஸ்டா போயிருச்சு. பிரகாஷ் அண்ணா, பிரகாஷ் ப்ரோ, வாங்க வாங்க, நான் உங்ககிட்ட கேட்டது கிவ்அவே கிடையாது, ஸ்பான்சர் பண்ண சொன்னேன். ரெண்டுமே ஒண்ணுதான். இல்ல வேற வேற. தலைவர்களே, நான் ஒரு விஷயம் சொல்லணும். எனக்கு வந்துட்டு இன்னைக்கு விமன்ஸ் டே, அதுவுமா பெண் குழந்தை பிறந்திருக்கிறார்கள். அட 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 வாவ், அட சூப்பர். டேட் வாவ், வந்து சூப்பர். கரெக்டா March 8 மாட்டிருக்கு பாருங்க, அழகா, செம்ம ஆமாண்ணே, சூப்பர். அந்த வாழ்த்துக்கள் இல்ல விஷால். எப்பவுமே அது ஒரு தேங்க்யூ வேர்ட் தேங்க்யூ. சொல்லுவோம்ல, வெல்கம் டு த பேபி. அந்த என்னது இன்னொன்னு ஃபாதர்ஹுட். சொல்லுவாங்க. ஃபாதர்ஹுட் அண்ணே. வெல்கம் டு ஃபாதர்ஹுட். இல்ல இல்ல பேரண்ட்ஹுட் ப்ரோ. இன்னொன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பேரண்ட்ஹுட். இல்லைங்க. அதுவும் இல்ல, இன்னொன்னு சொல்லுவாங்க. அதாவது வெல்கம் டு த கிளப்பா? வெல்கம் டு த கிளப்னு சொல்லி இன்னொரு வார்த்தை சேர்ப்பா, பொம்பளை பிள்ளை கிளப்புக்கு ஒன்று சொல்லுவாங்களே, அது என்னது? டாடிஸ் கிளப். சரி தெரியல. ரைட், ஏதோ ஒண்ணு. அந்த பெண் குழந்தைகள் பெற்ற அந்த சங்கத்திற்கு உங்களை வரவேற்கிறோம், வாங்க. நமக்கு அதுதான் நன்றி பெற்று. நன்றி நன்றி. அதுக்கு ஒரு வேர்டு, அழகான ஒரு வேர்டு இருக்கு, கரெக்டா ஒரு கவிதை மாதிரி, இல்ல பீக்கோ மாதிரி மாட்டோம் அது. அதை எப்ப ப்ரோ, மாட்டல. காலையிலயா? இந்த டாட்லர் பிரின்சஸோட கிரவுண்டா? கரெக்டா 2:49 பிறந்தாங்க தலைவா. காலையிலே மதியானமா? விடிய காலண்ணா. விடிய காத்தல். சூப்பர் சூப்பர் சூப்பர். என் பொண்ணு பிறந்த சூப்பர். நேரம் மாதிரி. என் பொண்ணு எஸ்டிஆர் விடிய ஃபேன் இல்ல, காத்தால. அதான் சாந்தி முகூர்த்தம் இல்ல, அந்த மாதிரி. என் பொண்ணு 2:25 பிறந்தாங்க விடிய காத்தால, ரெண்டாவது பொண்ணு. சூப்பர் சூப்பர். ஓகே சூப்பர். இல்ல, நீங்க அந்த குழந்தை திறந்துட்டாங்கன்னு உங்களுக்கு எப்ப சொன்னாங்க? நீங்க ஹாஸ்பிட்டல்ல வெயிட் பண்ணீங்களா, வீட்டுக்கு வந்துட்டீங்களா? அண்ணா வீட்டுக்குலாம் வரலண்ணா, நான் ஹாஸ்பிட்டலே இருந்தேன். நான் உள்ள போகணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா உள்ள விட மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா ரொம்ப அழுதாங்க ஒய்ஃபு. அதனால வந்துட்டு உள்ளேயே விட மாட்டேன்ட்டாங்க. நீங்க இருங்க அப்படின்னாங்க. ஒரு 6 மணி நேரங்க நான் உள்ள உயிரை புடிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தேன். என்ன ஆக போகுது என்னன்னே தெரியல. அப்பதான் உங்க ஸ்பேஸ் எல்லாம் வந்திருந்தேன். சரி, நேற்று ரெக்வஸ்டும் வரல. அட வேற ஐடியில இருந்து எல்லாம் வரேன், என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. பொண்ணா பையனானே? பொண்ணுண்ணே பொண்ணுண்ணே. ரொம்ப நார்மலா? நல்லதுண்ணே. நன்றி நன்றிண்ணே நன்றிண்ணே. அதுக்கப்புறம் ஒரு 6 மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க கூப்பிட்டாங்க. வாய்ஸுக்கு தான் நான் மிகப்பெரிய அடியா, ரொம்ப நாளா பேச கேட்டுக்கிட்டு இருந்தேன், கிடைக்கல, இன்னைக்கு தான் கிடைச்சிச்சு. நன்றிண்ணே, தேங்க்யூண்ணே தேங்க்யூ. வந்தேன், செம்ம சவுண்டு, சரியான சவுண்டு, நல்லா கத்திக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் நான் என் கையில கொடுத்தாங்க, நல்லா ரோஸ் கலர்ல இருந்தாங்க. கேட்டா பிறந்தோடனே அப்படிதான் இருப்பாங்களாமே, கொஞ்சம் இதெல்லாம் தொடச்சிட்டு கொடுத்தாங்க. அப்புறம் வந்துட்டு நல்லா செம எக்ஸ்பீரியன்ஸ். பார்த்தோன்னே கொஞ்சம் அழுக வந்தது. ஆனா ஃபர்ஸ்ட் குழந்தை வந்துருச்சு. எனக்கு என்னன்னா, என் மைண்ட்ல ஒய்ஃப் எப்படி இருக்காங்கன்னு தெரியலையே, ஐயோ அவங்களுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்ட்டு என் மைண்ட் ஓடுது. அவங்கள பத்தி கேட்கறேன், ஐயோ கையில குழந்தை இருக்கு அப்படின்ட்டு. அவங்க அப்புறம் சொன்னாங்க, அப்புறம் தான் எல்லாத்தையும் சொன்னாங்க. 2:49 பிறந்தாங்க, 8ஆம் தேதி உமன்ஸ் டே, பெண் குழந்தை அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நான் தான் வச்சிருந்தேன். பரவாயில்ல. உங்களுக்கு அதாவது ஃபர்ஸ்ட் டைம் சொல்லி, அதுக்கப்புறம் கடைசியா பெண் குழந்தைன்னாங்களா? அதுக்கு வந்து ரிவீல் பண்ணாங்கண்ணே. ஆமா, பரவாயில்ல. நமக்கு வந்து எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் அந்த கண்டென்ட் சீடிங்கிற மாதிரி எப்பவுமே அதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுவாங்க. அதை சொல்லி தான் நமக்கு ஆரம்பிப்பாங்க. அப்படிதான் வந்துச்சு. நல்லா இருக்கும். எனக்கு வந்து சரி ரைட், வாழ்த்துக்கள், திரும்ப வாழ்த்துக்கள். பொறுமையாக நம்ம பர்சனலாக சொல்லும்போது நிறைய விஷயங்கள் பேசலாம். நான் சொல்கிறேன், டெலிகிராமில் கண்டிப்பா. நன்றி அனுப்புகிறேன். நன்றி நன்றி. ஓகே 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 சூப்பர். திரும்ப 1 செகண்ட் வாழ்த்துக்கள். சரி ரைட், இன்னைக்கு என்னென்ன அப்டேட் வந்திருக்குன்னு அப்டேட்டுக்குள்ளே போவோம். இன்னைக்கு பெருசாக நோட் பண்ணல, பர்னியாக தான் எல்லாம் நோட் பண்ணி வச்சிருப்பாரு. நமக்கு அப்பப்போ நமக்கு என்ன தெரிஞ்சதோ சொல்லிட்டு போயிடுவோம். குட் பை டக்லி படத்துலேருந்து அந்த டீசர் தீமை வந்து எல்லா அந்த ஸ்ட்ரீமிங் ஆப்லேயும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யூடியூப் மியூசிக் உட்பட, அந்த ஸ்பாட்டிஃபை உட்பட எல்லாத்துலேயும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டீசர் தீம். அந்த ஃபுல் ஃப்ளெஜ்டு வெர்ஷன் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கடைசியாக அந்த ஃபைனல் மிக்ஸ்அப்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கூடுதலாக அந்த ஏகே தீம்லாம் சேர்த்துருக்கிறாரு. அந்த டீசர்லேயே இந்த ஏகே தீம்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, அதையும் எப்படி சேர்த்துருக்கிறாரு.
நல்லா இருக்கு. அது ஒண்ணு. அடுத்தது வந்து ஹரிஹர வீரமல்லு அப்படிங்கிற படத்துல இருந்தும், இன்னும் சில படங்கள்ல இருந்தும் இன்னைக்கு வந்து இந்த உமன்ஸ் டே விசஸ்க்காக தனியா போஸ்டர்ஸ் இதெல்லாம் விட்டுருந்தாங்க. இன்னைக்கு 2 படங்களுக்கு வந்து ரிலீஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. 2 படங்களுமே வர மார்ச் 14 அதாவது அடுத்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது. ஒண்ணு வந்து ரவி மோகன் எனப்படும் ஜெயம் ரவி நடிச்ச எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படம் வந்து ஆஹா. மார்ச் 14 ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி சாரி ஃபார் த இன்டரப்ஷன், ஒரே ஒரு நிமிஷம். கூலி டீசரும் அப்பதான் வருங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா ஹோலி பண்டிகையா, அதனால மார்ச் 14 தான் வர மாதிரி சொல்றாங்க வலைபேச்சுல. அதை ஏங்க கிளாரிஃபை அது பண்ணிக்கலாம். லோகேஷ் பிறந்த நாளுங்க, அது கூட உங்களுக்கு தெரியல? மார்ச் சரி 14 ஆமாங்க. சரி அதான் 2 நாளைக்கு இல்ல முன்னாடி இல்ல ட்வீட் பண்ணியாச்சு. அது என்னன்னு தெரியல. தமிழ் நமக்கு புத்தாண்டுக்கு தான் வர மாதிரி சொன்னாங்க. ஏப்ரல் 14. இல்ல வரட்டும், பாத்துக்கலாம், எப்போ வருதோ வரட்டும். தமிழ் புத்தாண்டுக்கு தான் வரும்னு நானும் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அன்னைக்குதான் சன் டிவி பிறந்த நாள். சரி அது அடுத்தது இருக்கட்டும். அடுத்து வந்து ரஜினி முருகனும் அந்த ரிலீஸ் ஆகுது அதே நாள் மார்ச் 14 அன்னைக்கு. ரஜினி முருகன் அண்டு எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி 2 பேரும் பராசக்தியை சேர்ந்து நடிக்கிறாங்க. 2 பேரும் வந்து படங்களும் ரிலீஸ் ஆகுது ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகுது. ரிலீஸுங்கிறத தாண்டி அடுத்தது வேற என்ன, ஃபர்ஸ்ட் சிங்கிள் குட் பை டக்லி வந்து தயாராகிடுச்சு, வேக வேகமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு ஜிவி பிரகாஷ் ட்வீட் பண்ணியிருக்காரு. அநேகமாக திங்கட்கிழமை ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகும் போல இருக்கு. அடுத்தது வந்து கல்யாண் ராம், ஜூனியர் என்டிஆரோட அண்ணன் கல்யாண் ராம், தெலுங்கு ஆக்டர். அவருடைய அடுத்த படத்துக்கு டைட்டில் வந்து அர்ஜுன் சன் ஆஃப் வைஜெயந்தின்னு வச்சிருக்கிறாங்க. விஜய் சாந்தி வந்து திரும்ப இந்த வைஜெயந்தி ஐபிஎஸ் ரோலில் திரும்ப நடிக்கிறாங்க. இத்தனை வருஷம் கழிச்சும் போலீஸாக நடிக்கிறாங்க. ரீஎன்ட்ரின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட தமிழில் இப்போ தெலுங்குல வந்து மகேஷ் பாபு படத்தில் ரீஎன்ட்ரி ஆனாங்க. அந்த சரிலேறு நீக்கவருங்கிற படத்தில் ரீஎன்ட்ரி ஆனாங்க. திரும்ப இப்போ போலீஸாகவே நடிக்கிறாங்க இந்த படத்தில். அடுத்தது பரத் படம் காளிதாஸ் 2, அந்த படத்துக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகிருக்கு. சம்மர் ரிலீஸ்னு சொல்லியிருக்காங்க. அது போக இன்னும் சில படங்கள்லேருந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜென்டில் உமன் அந்த மாதிரி படங்கள்லேருந்துலாம் இன்னைக்கு வந்து இது விட்டுருந்தாங்க, உமன்ஸ் டே விசஸ் போஸ்ட் விட்டுருந்தாங்க. டார்க் அப்படிங்கிற படத்துல இருந்து ஒரு ஸ்டெப் வச்சா அப்படிங்கிற பாட்டு வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. காலையில 11 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. அதை லோகேஷ் கனகராஜ் ரிலீஸ் பண்றாரு. தமிழ் மியூசிக் ஜிவி பிரகாஷ் அந்த பாட்டை பாடி இருக்கிறாரு. அப்புறம் அண்ணா வேற யார் என்ன படம் பெருசு? டார்க்கு? டார்க்குங்கிறது யாரு படம்? இவர் அதர்வா நடிகர்கள் படமா? எல்லாம் இல்ல அது வந்து அது இவரு டிஎன்ஏல. டாரா 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 டேரக்டர் இருக்காருல்ல, ஆமா ஆமா. அவரு தான் வந்து இந்த படத்துக்கு வந்து கதை எழுதியிருக்கிறாரு. அவரு தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாரு. ஓ நடிகர்கள் ஓகே. யாருன்னு மறந்துட்டேன். நடிகர்கள் புது டீம் போல சரி இருக்கு, சரி சரி பார்த்து அதனால போனேன். பேர் மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது வந்து இன்னைக்கு வந்து முக்கியமா ரிலீஸ் ஆனது பெருசு அப்படிங்கிற படத்துல வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நேற்று சொன்ன கான்செப்ட் தான், அதுதான் வந்திருக்கு. ஆமா ப்ரோ. அதுதான் ட்ரெய்லர்லேயும் வந்திருக்கு. அப்புறம் வந்து நிறம் மாறும் உலகில் அப்படிங்கிற படத்துல வந்து ஸ்னீக் பிக் 2 வந்திருக்கு. வேற பெருசா வேற எதுவும் அப்டேட் வந்த மாதிரி தெரியல. ஏதோ அப்டேட் இருந்தா சொல்லுங்க. ஏங்க 2 அப்டேட் விட்டுட்டீங்க. சொல்லுங்க, அதை மறந்துருப்பேன், சொல்லுங்க. மார்ச் 14 ஃபயர் ஓடிடில வருது. என்ன வருது? ஃபயர் மூவி ஓடிடில வருதுல்ல. ஆட போங்க நீங்க ஒண்ணு. சரி ரைட்டு நீங்க இன்னொரு அது அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது. இன்னொரு அது வந்து வந்து அது அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது. அவங்க வந்து ஓடிடி ஸ்ட்ரீமிங் ரைட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. அது மார்ச் 14 வரலாம் அப்படிங்கிற தகவல் தான் அது. சரி ரைட் ஓகே. இன்னொன்னு சொல்லிடுங்க அதையும். இன்னொன்னு வந்து நாளை காலை 9:10க்கு சச்சின் படத்துல இருந்து லிரிக் வீடியோ. ஏங்க யூடியூப்ல ஃபுல் லிரிக் வீடியோ ரிலீஸ் ஆகுது. யூடியூப்ல ஃபுல் வீடியோ சாங்கே இருக்கான், படமே இருக்கான். இவர் வந்து லிரிக் வீடியோ ஒவ்வொன்றா விட்டுட்டு இருப்பாரா, அதுக்கு டைம் வேற கொண்டு போட்டு விடுவாரா. என்னது செவி குளிர சிந்த மதிரவா. சரி ரைட்டு. தானுவை பத்தி நம்ம அதை அந்த படத்தின் கதாநாயகனாக விஜய் அண்ணாவே பாடியிருப்பதாக ஒரு தகவல் வந்துள்ளது. நாளை காலை 9:10 வரை காத்திருந்து கேட்போம். சரி ரைட்டு. அப்போ காலையில கரெக்டா 9:09 அதை கேட்டுட்டு பாட்டு கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அடுத்து வேற ஏதாவது அப்டேட் எதுவும் மிஸ் ஆயிருக்கா? இல்ல எஸ்டிஆர் அப்டேட். எஸ்டிஆர் அப்டேட் என்ன அப்டேட்? ஏங்க தயவு செஞ்சு ஏங்க நீங்க வேற ஏங்க அனுபவி ராஜா. அட என்ன டைட்டில் சொல்லுங்க, என்ன அப்டேட்? ஏங்க அவர் படத்துக்கு ரிலீஸ்னா ஏதோ ப்ரோமோ நடிச்சோன்னுட்டு இருக்காருங்க. தெரியல, நான் பார்க்கவே இல்லை. ஏதோ ஃபுட்பால் வந்துச்சு ப்ரோ. ஃபுட்பால் ஷூட் மேட்ச். பிரகாஷ் யமகாதகி படம் பாத்துறீங்களாண்ணா? இல்ல நான் பார்க்கல. நம்ம ஷோ டைம் செட் ஆகல. ஃபர்ஸ்ட் விஷயமே அதுதான். என்னன்னா படம் இல்ல அது இல்ல எல்லாருமே சொன்னாங்க. ஆக்சுவலா நமக்கு வந்து ஷோ டைம் வந்து கரெக்டா ஈவினிங் ஷோ, ஒரே ஒரு ஷோ 6:30 மணி ஷோ கொடுத்துருக்காங்க. அந்த 6:30 மணிக்கு நம்ம ஷோ போனோம்னா ஸ்பேஸ் வர முடியாது. ஒன்று நைட் ஷோ கொடுத்துட்டா கூட பிரச்சனை இல்லை. அந்த 6:30 மணி ஷோங்கிறது கொஞ்சம் கஷ்டம். பார்ப்போம். இப்போ பரவாயில்ல, இன்னைக்கு ஷோ மாத்திருக்கிறாங்க, பரவாயில்ல. சாரி நாளைக்கு மாத்திருக்கிறாங்க.
டைம் இருந்தா நாளைக்கு வந்து பாருங்கண்ணே. மதியம் 3 மணிக்கு, நாளைக்கு மதியம் 3 மணிக்கு ஒரு ஷோவும், நைட்டு 10:25 ஒரு ஷோவும் கொடுத்துருக்காங்க. அநேகமாக 3 மணி ஷோ வேணா போகலாம். போய் பார்த்துட்டு வேணா சொல்கிறேன். பாருங்க பிடிக்கும் உங்களுக்கு, பார்த்துட்டு சொல்லுங்க. கண்டிப்பாக நாளைக்கு வேணா பார்த்துட்டு சொல்கிறேன். நாளைக்கு வந்து காலையில் சோனா தேட்டரில் காலையில் ஷோவும் போட்டிருக்காங்க, 11:25 ஷோவும் போட்டிருக்காங்க. பரவாயில்ல. அப்போ நாளைக்கு 2 ஷோ ஒதுக்கிருக்கிறாங்கிற பட்சத்தில் நாளைக்கு பார்த்துட்டு வேணா சொல்கிறேன் படம். சூப்பர்ண்ணே. ஆதிண்ணே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க இதை பார்த்துட்டு தான் போனேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சுண்ணே. உண்மையாலுமே நீங்க சொன்ன மாதிரி சச் அ யூனிக் வாய்ஸ். நான் ரொம்ப பின்னிட்டாங்க. அதை எதுவும் சொல்ல வேணாம், ஏன்னா எல்லாரும் பார்க்கட்டும். ரொம்ப நல்லா இருக்கு படம். எஸ்பெஷலி மியூசிக், எல்லாமே எல்லா டிபார்ட்மெண்டோட ஒர்க்ஸும் ஒரு ஹாண்டிங் ஃபீல். நீங்க சொன்ன மாதிரியே நீங்க சொன்னதை மைண்ட்லயே நான் எடுத்துக்கல, ஆனா படம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு பிசாசு படத்துக்கு அப்புறம் ஒரு ஃபீல் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்துச்சு. அது என்னன்றதை நம்ம அப்புறம் எல்லாரும் பார்த்ததுக்கு அப்புறம் பேசுவோம். தேங்க்யூண்ணா. காலையிலேருந்து ஆளாளுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க இது. நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்ணிட்டு இதே மாதிரி தான் சொன்னார். நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, தேங்க்யூ அப்படிலாம் சொன்னாங்க. ஃபோன் பண்ணி தேங்க்யூலாம் சொல்றாங்க ஒரு படம் பார்த்து அப்படிலாம் தோணுச்சு. ஆனா ரொம்ப Full கம்மி ஆ ரிலீஸ் ஆகுதுண்ணா. ரொம்ப ரொம்ப கம்மி ரிலீஸ் பண்ணிருக்காங்கண்ணா. ஆமாமா, அநியாயத்து கம்மி. இன்னொன்னு படம் பட்ஜெட் வந்து இந்த பட்ஜெட்ல எனக்கு தெரிஞ்சு இந்த பட்ஜெட்ல படமே எடுக்க முடியாது. இப்போ 2025 இந்த பட்ஜெட்ல படம் எடுக்க முடியாது. ஆனா கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் முடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த படத்தை பார்த்தா இதோட குவாலிட்டிக்கு இந்த பட்ஜெட் ரொம்ப ரொம்ப கம்மி. எவ்வளோண்ணா பட்ஜெட்டு? 80 லட்சம். என்னண்ணா சொல்ற? அவ்வளவுதானா? பாவீங்களா? ஆனா பிச்சுட்டாங்க படத்துல வந்து, அது ஆமா எங்கேயுமே தெரியாது. அண்ணா, சுஜித் எப்பயுமே அவங்க அந்த அந்த மனுஷன் டிஓபி பயங்கரமா இருக்கும்ண்ணே. இதுல ஆமா, எனக்கு ரொம்ப இதுல வந்து நான் கேள்விப்பட்டதான் 80 லட்சத்துல இருந்து 1 கோடி தான் பட்ஜெட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்குள்ளதான் அப்படின்னாங்க, 1க்குள்ளதான் பட்ஜெட் சொன்னாங்க. ஆனா அட்டகாசம் பண்ணிட்டாங்க. நேற்றுல நிறைய பேர் ஆக்சுவலா ஒருத்தர் வந்து நான் இந்த ரிவ்யூ போட்டிருந்தேன், அதை பார்த்துட்டு ஒரு ஃபைனான்சியர் ஒருத்தர் வந்து கால் பண்ணிட்டு அவர் வந்து, ஏங்க ஒரு படத்தை பத்தி அவ்வளவு தூரம் போட்டிருந்தீங்களே, என்ன படம், யாரு, என்ன பண்ணாரு. நான் சொன்னேன், சின்ன படம் தாங்க, ஸ்டார் காஸ்ட்லாம் பெருசா இல்லை, இந்த டாப் குரூப்புக்குன்னு ஒரு டைட்டில் வின்னர் ஒருத்தர், அவர் தான் வந்து ஹீரோயின் வந்து புதுசு அப்படிலாம் சொல்லியிருந்தேன். அவர் வந்து அந்த ஃபைனான்சியர் என்ன பண்ணாரு, அதுக்கப்புறம் வேற யாருக்கோ கால் பண்ணி, அவர் இத்தனைக்கும் படமே பார்க்கல, தோழர் நீங்க சொல்லிட்டீங்க நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோ கால் பண்ணி, நான் வந்து தூத்துக்குடியிலையும் இதுலயும் வந்து ஸ்பெஷல் ஷோஸ் கொடுக்க சொல்லியிருக்கேன், ஒரு 2-3 இது அப்படிலாம் சொல்லி போக. அப்புறம் நேற்றுக்கு நாளையிலேருந்து திருச்சியிலையும் இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்லாம் சொல்லி அவர் அங்கே ஏதோ குரூப்லாம் பேசி போட்டு எனக்கு வாய்ஸ் நோட்லாம் அனுப்பிச்சாரு. அப்புறம் பார்த்தா இன்னைக்கு சொன்னாங்க காலையில் யாருக்கும். நேற்று என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் போயிட்டு திருச்சியில ஷோ பிரேக்னாரு, 5 பேர் தான் இருந்தாங்க காலையில திருச்சி ஷோ. அப்புறம் இன்னைக்கு வந்து ஏதோ இன்னொரு தியேட்டர், ஏதோ 2வது ஒரு தியேட்டர் அங்க, அதுவும் நல்ல தியேட்டர் போல, அந்த தியேட்டர்ல இன்னைக்கு தான் ஷோ போட்டிருக்காங்க போல, நேற்று போடல போல. ஸோ ஏதோ ஷோஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு. அது என்ன, நான் என் பொண்டாட்டிக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க பிஎஸ்டியில் வந்துட்டு இது டெலிவரி பார்த்ததுனாலதான் பக்கத்துலேயே சினிபோலிஸ் ஃபன் மால் இருந்துச்சு, நடந்து போனா ஒரு 2 நிமிஷம். புள்ள உசுரை கொடுத்து புள்ள பெற்றிருக்கு. இங்க பாருங்களேன் சல்லி பையல அந்த பிள்ளைக்கு இல்ல இல்ல, அதாவது அஜித் குமார் என் பொண்டாட்டிக்கு வந்து பிரசவம் நடந்துட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் போனேன்னு சொன்னா பரவாயில்ல, என் பொண்டாட்டிக்கு தான் நன்றி சொல்லணும். 6 மணி நேரம் கஷ்டப்பட்டு உசுரை கொடுத்து புள்ள பெத்தா, அதனால போயிட்டு பிரசவம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குழந்தை அதுக்கப்புறம் அதுகிட்ட சொல்லிக்கிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு இதோ போயிட்டு வந்துடுறமான்ட்டு அப்புறம் போனேன். ஆக்சுவலா எப்படி தோணுதுன்னு தெரியல, எப்படி படம் பார்க்க அதுக்கு எனக்கு சீரியஸா அஜித் குமார் சொன்ன போயாச்சு அவர் நாஜிக்கு இருந்துச்சு. ஏன்னா வெயிட் பண்ற நேரம், நாளைக்கு குழந்தை பிறக்க போது நீங்க வெயிட் பண்ற நேரம் போயிட்டு வந்தாருன்னு, நீங்க குழந்தை பிறகு செய்தி கேட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு படம் பார்த்துட்டு வந்திருக்கீங்களே 3 மணி நேரம். குழந்தை ஹாஸ்பிட்டல்ல வெயிட் பண்ணணும், நம்ம சொந்தக்காரங்க பத்தாங்க எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து எல்லாம் வருவாங்க, வந்தவங்களுக்கு சாக்லேட் கொடுக்கணும், நம்மளோட கை கொடுப்பாங்க, நம்ம நின்று பேசணும், வரவேற்கணும், உள்ள கொண்டு போய் குழந்தை பார்க்கணும். மாப்பிள்ளை எங்கீங்க, அவர் படத்துக்கு போயிட்டாரு. இதெல்லாம் எத்தனை பேர் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து, அதாவது நம்ம க்ளோஸ் சர்க்கிள்ல இருக்க எல்லாரும் வருவாங்க. அவ்வளவு சீன்லாம் இல்ல, வரமாட்டாங்கண்ணா யாரும், எல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் வெவ்வேறு. இல்லங்க, இவன் மதுரை இல்லைங்க, இவன் இருக்கிறது இப்ப கோயம்புத்தூர்ல தானே பசங்க பாத்துருக்காங்க, இவன் ஊர் மதுரை இல்ல, அதனால இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மதுரையில இருப்பாங்க. ரைட்டு, சரி ரைட்டு, நம்ம வீட்டுல எல்லாம் அவ்வளவுதான். நம்ம ஆனா எனக்கும் புரியுது இல்ல பிரகாஷ், ஆனா ஒரே ஒரு விஷயம் அப்படிதான், எனக்கு வந்து பாத்ரூம் வந்துச்சுனாலே படம் போக பிடிக்காது, என்னத்த வீட்டுக்கு போய் போவோம் அப்படி இன்னொரு நாள் போய்க்கும் தோணிடும். ஆனா இவன் எப்படி இவ்வளவு பெரிய டென்ஷன்ல உட்காந்துக்கிட்டு படத்துல ஜாலியா உட்காந்துருக்கான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது.
இல்ல அதுதான் எனக்கு ஒண்ணுமே மைண்ட்ல அப்படியே வருது. கூடி சாத்தியம் குழந்தை பிறந்திருக்கு டக்குனு உடனே படத்துக்கு போயிட்டாரு. அது நன்றி வேற சொல்றாரு வந்து. ரைட்டு. அஜித் குமார் சொன்னாச்சு ஒரு லாஜிக் இல்ல இல்ல. ஒரே ஒரு அஜித் காரணம் குமார் தான். சொன்னா இல்ல நாளைக்கு வெயிட் இல்லண்ணே பண்ணணும், வெயிட் பண்ற நேரம் நம்ம சும்மா அதாவது நான் எப்ப குழந்தை பிறக்குன்னு தெரியல. அது நைட்டு தூங்க விட மாட்டாங்க, வெளியே துரத்தி விட்டுருவாங்க. சரி வெளியே படுக்கிறது தேட்டர்ல போய் பக்கத்துல தேட்டர் இருக்கு, அதுல போய் உட்காந்துட்டு வருவோமே அப்படின்னு வந்தாரு. அதுல பிரகாசன நானும் அதே தான். இங்க என்ன விசிட்டிங் ஹவர்ஸ்னு ஒரு டைம் கொடுத்துட்றாங்க, புருஷனை கூட உள்ள விட மாட்டாங்க. கேட்டா வந்துட்டு அந்த டைம்ல இல்ல மட்டும் தான் அதுக்கு நீங்க காரணம் வரணும்ன்றாங்க. இருக்கு. இல்ல சரி புருஷன் கூட கிடையாது, ஆம்பளைங்க விட மாட்டாங்க. மெயின் ரீசன் அதுதான். அதுக்கு காரணம் என்னன்னா ஆமா எல்லா ஆமா ஆமா. லேடிஸும் நைட்டியோட இருப்பாங்க அங்க. அது வந்து குழந்தை பிறந்திருக்கும், நியூ பார்ன் பேபிஸ் ஃபீடிங் டைம் எப்ப எப்படி இருக்குன்னு சொல்ல யாரையும் அங்க நம்ப முடியாதுங்க இருக்காது. எல்லாத்தையும் அது நம்ம பொதுவாவே எல்லா ஜிஹெச்ல இருந்து பிரைவேட்ல இருந்து எல்லாரும் உள்ளது. அது பொதுவான நடைமுறை தான், அது கரெக்டான நடைமுறை தான். நமக்காக யோசிச்சாலும் பர்சனலா சுத்தி உள்ள எல்லாத்தையும் யோசிச்சு தான் கரெக்டான நடைமுறை தான். அதுக்காக விசிட்டிங் அவர் கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். அது நல்லது. ஏன்னா நியூ பார்ன் பேபிஸ்க்கான ஃபீடிங் டைம் அதானே, எந்த இடத்துல எப்படி அந்த குழந்தை இருக்கணும், அதுக்காக தான். மெயின் ரீசனே அதுதான். ஏன் ப்ரோ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எவ்வளோ மணி நேரம் கழிச்சு ஒய்ஃப் உங்க கண்ணில் காட்டினாங்க? விஷால் ப்ரோ உங்களை தான் கேட்குறாரு. ஆனா என்னன்னா புரியல. இல்லை ப்ரோ, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒய்ஃப் உங்க எவ்வளோ மணி நேரம் கழிச்சு ஒய்ஃபை கண்ணில் காட்டினாங்கன்னு கேட்டேன். வந்துட்டு ஒரு 1 hour. 1 hour தானா? என்ன 4-5 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க ப்ரோ, நீங்க வேற. மூன்றரை மணிக்கு பிறந்துச்சு, 4 மணிக்கு வந்து சொன்னாங்க. நைட்டு 7:30 8 மணி வரைக்கும் கண்ணிலேயே காமிக்கல ஒய்ஃபை. அதுக்கப்புறம் எங்க ஒய்ஃபோட அக்காவும் நாங்களும் போய் சண்டையே போட ஆரம்பிச்சிட்டோம். ஏங்க காமிங்க, என்னதாங்க பண்றீங்க, இப்ப இன்னுமாங்க மயக்கத்துல இருக்கா அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் தான் கூப்பிட்டு வந்தாங்க, ஸ்ட்ரக்சர்ல வச்சு ஒரு 2 கூப்பிட்டு minutes வந்தாங்க. ப்ரோ. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர்ல வச்சு கூப்பிட்டு பிரகாஷ் வந்தாங்க, ப்ரோ, நல்லா தாங்க இருக்காங்க நேத்து அப்படின்னு. நேத்து நேத்து ஒருத்தர் நர்ஸுங்கெல்லாம் நல்லா பாத்துக்கிறாங்க அப்படின்னு உருகி உருகி ட்வீட் போட்டிருந்தாரு. இன்னைக்கு என்னமோ ரமணாலாம் போடுறாரு. எவ்வளவு செலவானாலும் இல்ல பரவாயில்லங்கிற வார்த்தையை மட்டும் உங்ககிட்ட சொல்லக்கூடாது. இல்ல அவரே வருவார் நாளைக்கு தான். ஒரு 5 நாள் சொன்னாரு. அநேகமா 4 நாள் இன்னையோட முடியுதுன்னு நினைக்கிறேன். நாளையோட 5 நாள் முடிஞ்சது. திங்கக்கிழமை வந்துருவார், திரும்ப ரீஜாயின் பண்ணிடுவாரு. அப்ப கேளுங்க நீங்க. உடம்பு அவரு பாவில சரியில்லை. ப்ரோ, பில்லு இல்ல கம்மியா அவருக்கு இல்ல, போட்டிருப்பாங்க. குழந்தைக்கு அவங்க அக்கா குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லை இல்ல, ஜஸ்ட் ஒரு ரொம்ப சின்ன ஒரு விஷயம் தான். அதுக்காக கேட்க போன இடத்துல அட்மிஷன் போட்டு எங்கேயாவது நல்லா பாத்துங்கன்ட்டாங்க. அதுக்காக கூட இருந்து பாத்துக்கிறாரு. அவர் பேபி டேக்கருங்கிறனால, கேர் டேக்கருங்கிறனால அங்கேயே உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. குழந்தை ஜாலியா நல்லா தான் இருக்கு, இவரும் நல்லா தான் ஜாலியா. இவர் வந்து நர்ஸுங்களை பார்த்துட்டு ஜாலியா இருக்கிறாரு. இல்ல ப்ரோ, அதுக்கும் சேர்த்துதான் பில்ல போட்டிருப்பாங்க. ஆமா, சர்வீஸ் சார்ஜ் போடணுங்கிறேன். சர்வீஸ் சார்ஜ் பரணி வந்து சொல்றேன், இதெல்லாம் போடணுங்கிறேன். எங்க மாமா ஒருத்தர் அவங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்க போய் அண்ணனுக்கு கேர் டேக்கரா போய் அங்க இருந்த நர்ஸை கல்யாணம் பண்ணிட்டு விட்டாரு. ஆஹா சூப்பர். பரணியை அப்ப சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுவாரு. பரணி வந்ததுக்கு அப்புறமே கேட்போம். ஆனா அது எஸ்ஆர்எம் விக்ரமுடைய ஹாஸ்பிட்டல்ல டவுன்ஃபால் என்னென்ன காரணம் நினைக்கிறீங்க? இந்த கேள்வி நான் ரொம்ப நாள் கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். சூர்யா பத்தி பேசணும், நம்ம விக்ரம் சார் மட்டும் ஏன் டவுன்ஃபால்ல இருக்காரு? அவருக்கு இந்த வீரதேவனை கிட்ட ஆகுமா? வீரதீரசுரன் அவர் படங்கள்லயே இப்போ வந்திருக்க படங்களே நல்ல எதிர்பார்ப்போட இருக்கு. டவுன்ஃபால்னு கிடையாதுங்க, இங்க எல்லாமே இல்ல, மாறிடும். நான் ஒரு டவுன்ஃபால்ங்கிறது நான் இல்ல வந்து எப்படி அதுக்கு சொல்றேன்னா, அவர் ஹிட்ட நான் இல்ல ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா நான் நினைக்கிறது என்னன்னா, அவர் வந்து அவர் எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் நடக்கும், நல்லதுங்கிறது ஒரு நடக்கும். அந்த நல்லதோட சேர்ந்து ஒரு சின்ன கெட்டதை கொண்டு வரும். அந்த கெட்டதை வந்து எவ்வளவு சீக்கிரம் நம்ம சரி பண்றோம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை பார்த்து கணிச்சிட்டோம்னா கரெக்டா தப்பிச்சிடலாம். இப்ப விக்ரமுக்கு நடந்த மிகப்பெரிய நல்லதுங்கிறது என்னன்னா, அவர் வந்து அந்த லைனா நடிச்சிட்டு இருந்தார். படம் பயங்கரமா எல்லாம் தில் தூள் அந்த சாமி ஜெமினின்னு பயங்கரமா போயிட்டு இருக்கும்போது, அந்த பீக் டைம்லயே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து அதெல்லாம் மிகப்பெரிய பீக் பீக்கா டைம். இல்லங்க, அது மிகப்பெரிய பீக்குன்னு வந்தது அன்னியன் படம் வந்துச்சு அவருக்கு. அந்த ஆமாண்ணே அன்னியன் ஆமாண்ணே. அந்த அன்னியன் அவருக்கு கொடுத்தது வந்து பயங்கரனாலும் அவருக்கு ஒரு தப்பான ஒரு விஷயத்தை எடுத்து கொடுத்துருச்சு. என்னன்னா வந்து இந்த மாதிரி கெட்டப் போடுறது, வருஷக்கணக்கில் ஷூட்டிங் பண்றதுன்னு சொல்லிட்டு வேற லெவல் அவருக்கு ஒன்று காமிச்சு விட்டுருச்சு. அதுல இருந்தா அவர் வந்து அந்த கெட்டப்புக்குள்ள போனாரு. அந்த எப்போ வந்து அதுக்குள்ள போறாரோ அப்படியே வந்து இப்போ ஒரு படத்துக்கு 4 வருஷம் 3 வருஷம் இது செலவு பண்ணுவேன்னு சொல்லி போயிட்டு மாட்டிக்கிட்டாரு. இல்லைன்னா அவர் எவ்வளவு லெவல்ல போயிட்டு இருந்தாரு தெரியுங்களா? அவர் போனதெல்லாம் வந்து ஆமாண்ணே. இல்லண்ணே, அது கெட்டப் மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்சு கடைசியா தெய்வ திருமகன் மட்டும் தான் ஓரளவுக்கு ஹிட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஐய கூட வந்து கலெக்ஷனா 100 கோடினா கூட ப்ராஃபிட் அந்த ஜோனுக்குள்ள போகணும்னு நினைக்கிறேன். இல்ல அதை தாங்க சொல்றேன். நீங்க தெய்வ திருமகன் கமர்ஷியலா ஓடல ப்ரோ. ஏங்க தெய்வ இருமுகன் திருமகன் நல்லா தாங்க போச்சு.
இருமுகன்லாம் அந்த இல்லைங்க, அளவுக்கு ரெண்டுமே பெரிய போல. இல்ல. ரெண்டுமே இருமுகனும் போகல. போல, தெய்வ திருமகளும் போல. ஆமா. கடைசி தியேட்ரிக்கல் ஹிட் வந்து அந்நியன் தானே. அந்நியன் தான், அதாங்க நீங்க 2009. யோசிச்சு பாருங்களேன். 2001 அவருக்கு தில்லு வந்துச்சு. எனக்கு 2001 2002 தில்லு. அதுக்கப்புறம் ஜெமினி, தூளு, சாமி, பிதாமகன், அருள், அன்னியன் பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு. அன்னியன் நடிச்சு முடிச்சுட்டு அது ஷூட்டிங் டைம்ல ரிலீஸ் ஆகிற கேப்ல வந்து மஜா நடிச்சாரு. மஜா உண்மையாலுமே நல்ல எஃபர்ட். அவர் வந்து அது என்னன்னா அந்நியனுக்கு அடுத்த படம் தான் காமெடி வந்து நல்லா தானே இருக்கும், அதாங்க படமா கூட கொஞ்சம் சுவாரஸ்யம் இருக்கு. அது காமெடி. அதாவது அந்நியன் மாதிரி ஒரு படம் இருக்குல்ல, அதுக்கு அடுத்த படம் காமெடி. இப்ப அபய் சண்முகி மாதிரி படம் நடிச்சுட்டு அந்த வருஷமே அவங்க வந்து தெனாலி நடிச்சாருன்னு நினைக்கிறேன் கமல். அப்படியே ஒரே வருஷத்துலயே வந்து 2 படம் பண்றது இருக்குல்ல. அப்போ ஒரு டோட்டல் காமெடி படம்னா நம்ம அடுத்த நிமிஷமே வந்து அதை ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன 3 வருஷம் படமே நடிக்கல. 3 வருஷம் படம் நடிக்காம இவன் அணியன் எப்படி நம்ம வந்து 2 வருஷம் எடுத்தோம்ல, அது மாதிரி இதே 2 வருஷம் எடுப்போம் 3 வருஷம் எடுப்போம்னு சொல்லி பீமா 3 வருஷம் ரிலீஸ் ஆச்சு கரெக்டா. பீமா ரிலீஸே அது சரியா போகல. அங்க இருந்து அடுத்த படமே கந்தசாமி, அப்புறம் ராவணன் இப்படி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமா பண்றேன், கெட்டப் மாதிரி பண்றேன் பாரு, உடம்பு ஏத்தி இறக்குறேன் பாருன்னு போனது. அப்புறம் நார்மலா நடிச்சு கந்தசாமி கூட ரிலீஸ் ஆன டைம்ல ரொம்ப லாங்கா இருக்கு, நல்லா இல்ல, செகண்ட் ஹாஃப் பண்ணாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்ப படம்ல ரீவேச் பண்ணும்போது சூப்பரா தான் இருக்கு. அதுல எதுவும் ஃபிளா இருக்க மாதிரி எனக்கு தெரியல. நல்லா தான் இருக்கு, ஆனா ஏன் ஓடலான்னு தெரியல. நீங்க இல்ல மாதிரி கந்தசாமின்ற தெரியலையா? பேர்ல வேற படத்தை பாத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அதான் ஏன் தெரியல, நான் ஃபிளா இருக்க கந்தசாமி மாதிரி தானே, அந்த தெரியல கிறிஸ்து மாதிரி அப்படின்னு போட்டிருப்பாரு சொல்றதே எனக்கு அதானே. ஆச்சரியமா இருக்கு. எனக்கு அவர் நல்லா தான் தாண்டவம் பார்த்தது. சொல்றான்னு நினைக்கிறேன். தாண்டவம் படத்தை சொல்றான்னு நினைக்கிறேன். இது நான் கிறிஸ்து மாதிரி இந்த இல்ல ப்ரோ, முகமூடி எல்லாம் சில போட்டுட்டு நேரம் என்ன கோழி தெரியுமா மாதிரி பறக்க ஆகும்? மாட்டாங்க. இல்ல எங்க அது கோழி இல்லைங்க, சேவலுங்க. எங்க அநியாயம் பண்ணிருக்காங்க. சாரி சேவல். பரவாயில்ல, அந்த படத்தை பத்தி நெகட்டிவிட்டி பேசுவோம். அது ஏற்கனவே வந்து அந்த சமயத்திலே வந்து முரட்டு இது பண்ண படம். கெட்டப் அதிகமா போடுறது இருக்குல்லங்க, அதுல போய் மாட்டிக்கிட்டு தாங்க. வித்தியாசமான கதைக்களம் பண்றதுன்னு ஒண்ணு, வித்தியாசமான கதைக்களத்தை வித்தியாசமான பண்றேன் பாருன்னு சொல்லி இப்ப ராஜபாட்டை எல்லாம் தேவையில்லாத அந்த கெட்டப், அந்த அவ்வளவு கெட்டப் ஐயோ அதெல்லாம் ராஜபாட்டைக்கு. சொல்லாதீங்கண்ணே. நான்லாம் இந்த கெட்டப்பை பார்த்துட்டு ஆகா தசவதாரத்துக்கு டஃப் கொடுக்குற பையனை வந்துட்டு அப்படின்னு சொல்லி அப்பவே எனக்குலாம் ஒரு 10-12 வருஷம் தான் இருக்கும். நான் அந்த கந்தசாமி எல்லாம் பார்த்து ரொம்ப இதாயிட்டேன். சரி இந்த ராஜபாட்டை பார்க்கடா எல்லாம் கமல் என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு அப்பவே சண்டை போட்டேனே. ஆனா போய் படத்தை பார்த்து ஏமாத்திட்டாங்க, ஒரே பாட்டுல வச்சு முடிச்சு விட்டாங்க. இல்ல நீங்க பாருங்க அந்த சமயத்துல விக்ரம் ராஜபாட்டையில back to back பார்த்தது கூட அதான். திருந்தாம கோப்ராலையும் அதே பண்ணி வச்சிருந்தாரு பாத்தீங்களா? நான் இங்க பாருங்க, நான் அப்ப கோபுரால முடிவு பண்ணிட்டேன் தெரியுமா, கண்டிப்பா இது ராஜபாட்டை மாதிரி ஒண்ணு இதுல ஒரே பாட்டுல வச்சு முடிக்க போறாங்க, இல்ல ஒரே ஃப்ரேம்ல வச்சு முடிச்சு நம்மள ஹாலோசினேஷன் அப்படின்னு அதேதான். நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராஜபாட்டை பத்தி பேசாதீங்கல்ல, அது மாதிரி கோபரா பத்தி மட்டும் என்கிட்ட பேசாதீங்க. அப்பதான் ஆனா கோபுரா கூட எனக்கு ஓரளவுக்கு ஒர்க் ஆச்சுண்ணே. ஓரளவுக்கு அந்த ஒரு சீன் இருக்கும்ல, அந்த இன்ட்ரோகஸ்டின், அது ஏதோ ஒரு படத்துல காப்பிங்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனா அது அந்த சீன் எல்லாரும் நடிச்சிருப்பாரு. ஆனா என்ன பண்றாச்சு, நான் நடிச்சுதான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான் அப்பையில இருந்து. நல்லா நடிச்சிருக்காரு விக்ரம் படத்துக்கு, நடிப்புக்காக போலான்னு இதேதான் சொல்லிட்டு இருக்கு. இல்ல எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு. அப்போ ஒரு மீம் ட்ரெண்ட் ஆச்சுங்க, கீழே விக்ரம் போட்டு ஏன் ஆதிக்கு இவ்வளவு கெட்டப்புன்னு சொல்லியிருந்தா நானே நடிச்சிருப்பேனேயா அப்படின்னு. ஆமா நானும் பார்த்தேன். இல்ல எனக்கு மெயின் பிரச்சனையா கெட்டப் தோணல. கெட்டப்பை விட பெரிய பிரச்சனை என்னன்னா செல்ஃப் அப்சஸ்டா இருக்குது. ஒரு ஸ்கிரிப்ட்ல ஒரு ஸ்டார் செல்ஃப் அப்சஸ்டா இருக்கவே கூடாது. இந்த படத்துல நான் என்ன பண்றேன் அப்படிங்கறத மட்டுமே அவர் பாக்குறாருன்னு தோணுது. அந்த ஓவராலா அந்த படம் என்ன பண்ணுதுன்றத பத்தின அக்கறையோ இல்ல இந்த ஸ்கிரிப்ட்ல என்ன சேர்க்கலாம், ஸ்கிரிப்டா இதுல என்ன பண்ணலாம் அப்படிங்கறதோ அவர் அதுக்கான இதுவோ அவர்கிட்ட இல்ல. இந்த விக்ரம் கூட சொல்லிருப்பாங்களே சார் உங்களுக்கு கதை வந்து சார் உங்களுக்கு 4 கெட்டப் சார், ஓகே வாங்க ஷூட்டிங் போலாம் அந்த மாதிரி. அதான் சொல்றேன், அது கெட்டப் பத்தியே கிடையாது. அது என்னன்னா நாம இந்த படத்துல என்ன பண்றோம்ன்றத பத்தி. இல்ல நமக்கு கிண்டல் பண்றதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு எப்படின்னா ரஜினி கமல் அடுத்து அஜித் விஜய் கமர்ஷியல், இவங்க வித்தியாசமான சூர்யா விக்ரம் இப்ப 2 பேரும் டவுன் ஃபால் இருக்கும்போது கொஞ்சம் வருத்தமா இல்லாதே, நம்ம பார்த்த 2 ஹீரோயின் டவுன் ஃபால் இருக்காங்க. காரணம் வேற யாரும் கிடையாது, அவங்களே தான். என்னன்னா அவங்களோட படத்துல சூர்யாவுக்கு கூட இடையில இந்த ஜெய் பீம் சொல்ற போட்டு ஓடிடி வந்துட்டு முடிச்சுக்கிறேன் ஒரு நிமிஷம். எனக்கு என்னன்னா இதுல ஒரு மெயினான பிரச்சனை ஒண்ணு இருந்துச்சு. எனக்கு வந்து இப்போ நீங்க வேற எந்த படத்தை எடுத்துக்கிட்டாலும் இப்ப தன்னோட கேரக்டரைசேஷன் மட்டும் பாக்குறதா இருந்தா யார் மாதிரி ஆட்கள் பாக்கலீங்கன்னா விஜய் மாதிரி ஆட்கள் பார்க்கலாம். ஏன்னா பெரும்பான்மையான ஆடியன்ஸ் எதுக்கு வராங்கன்னா அவங்க வேற எதுக்குமே வரல, விஜய் பாக்குறதுக்கு மட்டும் தான் வராங்க, அஜித்தை பாக்குறதுக்கு தான் வராங்க. இப்ப குட் பேட் அக்லி மாதிரி ஒரு படம் அஜித்துக்கு ஓடிடும். ஏன்னா ஆடியன்ஸ் அஜித் அப்படி பார்க்க விரும்புறாங்க. அவங்களுக்கு உள்ள போய் அஜித்தை பார்த்தாலே போதும், நீ நடந்து வா, பிஜிஎம் போடட்டும், அந்த எடுத்த விதமும் லுக்கும் அந்த பிஜிஎம்மும் எனக்கு நல்லா இருந்துச்சுன்னா நான் அதை மட்டுமே பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுவேன், திருப்பி அதே ஒரு 4 வாட்டி பார்ப்பேன்ற அளவுக்கு அந்த ஃபேன் பேஸ் இருக்கு அவங்களுக்கு. அதை பார்க்கறதுக்கு தான் வராங்க. எக்ஸ்பெக்டேஷன் அதான் அவங்கள பொறுத்த மட்டும். ஆனா விக்ரம் படத்துக்கோ சூர்யா படத்துக்கோ யாரும் அவங்கள மட்டுமே பார்க்கறதுக்கு வரல, அந்த படத்தை பார்க்கறதுக்கு வராங்க. இவங்க நல்லா நடிப்பாங்கன்றது அதோட எக்ஸ்ட்ரா ஒரு அட்வான்டேஜ் தான் அது. ஆனா வெறும் இந்த கேரக்டரை வச்சு மட்டுமே மொத்த படமும் சுத்தி இருந்துச்சு, மீதி எல்லாமே ரொம்ப வீக்கா இருந்துச்சு அப்படின்னா அது அவங்களுக்கு பத்தாது. அண்ட் அந்த ஆடியன்ஸோட அளவும் ரொம்ப கம்மி. ஸோ ஓவராலா தான் அவங்க கதை செலக்ட் பண்ணும்.
கதையா இது என்ன பண்ணுது அப்படிங்கறத. ஒரு ஸ்டார் ஸ்டேட்டஸ் அட்டைன் பண்ணாம நீங்க இத இத இந்த இந்த கால் எடுத்தீங்கன்னா அது பேக் ஃபயர் தான் ஆகும். அதே மாரி அந்த ஹேட்டர்ஸ்ங்கிற ஒரு வார்த்தை இருக்குது ப்ரோ. அது இல்லாததும் ஒரு பெரும் பிரச்சனை தான். ஏன்னா குறைய சொல்ல இந்த ஒரே மாட்டாங்க. விஷயம் ஒன்று சொல்லிக்கிறேன். ஆனா இந்த ஆக்டருங்கிறது வந்து பவுண்டரியை கொஞ்சம் விரிவு பண்ணு நினைக்கிறேன். ஏன்னா மாஸ் ஹீரோங்கிறது ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே இருப்பாங்க. பட் ஆக்டர்ஸ்ங்க பார்க்கும்போது அது வெளியே ஃபுல்லா வேர்ல்டு வைடா இதை ஸ்ப்ரெட் ஆகும்னு நினைக்கிறேன். கரெக்டானே? ஆமா, ஆனா ஆக்டர்ஸ்ன்றப்ப நீங்க ஆக்டர்னா நீங்க என்ன பண்ணணும்? மொத்த படத்துலயும் தானே ஒரு கதை, நல்ல கதை களத்துக்குள்ள ஒரு ஆக்டர் இருந்தா தான் அந்த ஆக்டருக்கு மரியாதை இல்ல. நீங்க இல்லைன்னா என்ன ஆகும்னா வெளியே வந்து உங்களுக்கு அனுதாப ஓட்டுகள் தான் கிடைக்கும். படம் நல்லா இல்ல, ஆனா அவர் நல்லா நடிச்சிருந்தாருப்பா, அவர் நல்லா உழைப்பு போட்டிருந்தாருப்பா, அதை அதே வச்சு என்ன தானே, பண்ண? அனுதாப ஓட்டு வச்சுட்டு என்ன பண்ணீங்க? ஒன்றும் அண்ட் பண்ண முடியாது. இன்னொன்னு, உங்களுடைய திறமைன்னு ஒண்ணு இருக்குல்ல, எனக்கு அதனாலதான் வீரதீர சூரன் மேல பெரிய நம்பிக்கை இருக்குது. அது இல்ல, மட்டும் எனக்கு இல்லாம நம்பிக்கை இருக்கு. நான் சொல்றது ஒரு அது மட்டும் அண்டியன் இல்லாம டைம்ல இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைமா இப்பதான் வந்து இவர் ஒரு என்ன சொல்றது, ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் ஃபிலிம் மேக்கர் ஒருத்தர் நம்பியிருக்காரு. எனக்கு அந்த மடோன் அஸ்வினோட அவர் பண்ற ப்ராஜெக்ட்ல எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு, பெரிய நம்பிக்கை இருக்குது ஆக்சுவலா. ஆனா அவர் இஷ்டத்துக்கு விட்டாரு அப்படின்னா நல்லா இருக்கும். நான் இந்த கேள்வி உங்களுக்கு தான். தங்கலான் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? எனக்கு பிடிச்சிருந்துச்சு தங்கலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒர்க் ஆச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் இதா, கிராபிக்ஸ்லாம் கொஞ்சம் இதான மாதிரி இருந்தது. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. கிராபிக்ஸ் மோசமா தான் இருந்துச்சு, அதுல என்ன கொஞ்சம் மோசமா தான் இருந்துச்சு. ஆனா ஒரு சில இடத்துல சில இது புரியல எனக்கு. சில விஷயங்கள்லாம் பேசுறாங்க, தூய தமிழ்ல பேசுறாங்க. சார் எனக்கு அதுல எது பிரச்சனைன்னு தோணுச்சுன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எனக்கு ஏன் அந்த படம் பிடிச்சிச்சுன்றதுக்கும் ஏன் மத்தவங்களுக்கு பெரும்பான்மையா ஒரு கால்ன்றதுக்கும் நான் முதல் நாள் இங்க வந்து ஸ்பேஸ்ல பேசுனேன். அந்த படம் எனக்கு பிடிச்சிருக்குன்னா ஏன்னா நான் கொஞ்சம் இன்ஃபார்ம்ட் ஆடியன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ சி இ அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா எனக்கு நடுவுல பியும் டியும் இருக்குன்னு தெரியும். நான் வந்து ஏற்கனவே இருக்கிற ஆடியன்ஸ்ன்றதுனால நான் ஃபில்அப் பண்ணிக்கிட்டேன் ஊடையில இருக்கிறதுலாம், இந்த அரசியல் தெரிஞ்ச ஆளு அப்படிங்கிறதுனால. ஆனா இந்த அரசியல் தெரியாத ஆட்களுக்கு என்ன இருக்கும்னா, இந்த அரசியலை இதை பத்தி முன்னாடி படிக்காம ஃபர்ஸ்ட் டைமா கேட்கிற ஆட்களுக்கு இது என்னது இப்ப ஊடையில ஏதோ ஒண்ணு மிஸ்ஸிங்கா இருக்கே அப்படின்றது தோணும். இன்னொன்னு, வட சென்னையிலே தங்கலான்ல ரெண்டுலயுமே எனக்கு ஒரே பிரச்சனை தான். என்னன்னா அது ஒரு வெப் சீரிஸ்க்கான கண்டென்ட், இழுத்து நீளமா சொல்ல வேண்டிய விஷயம். அது ரொம்ப அதை வந்து ஒரு சுருக்கி ஒரு 3 மணி நேரத்துல சொல்லணும்னா அப்ப 3 மணி நேரத்துக்கு இவ்வளவு கதை தாங்காது. இவ்வளவு கதை சொல்லக்கூடாது 3 மணி நேரத்துக்கு. அப்ப ஆடியன்ஸ்க்கு எது தோணுதுன்னா எது மெயின் கதைன்ற டவுட் வந்துடும். இந்த இது ஒண்ணு இருக்கே அது மெயின் கதையா, இல்ல மாளவிகாவோடது வந்துக்கே அது மெயின் கதையா, இல்ல இது மெயின் கதையா, அந்த பிரிட்டிஷோடது மெயின் கதையா அப்படிங்கிற ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ எனக்கு அது நிறைய கண்டென்ட் எடுத்து ரொம்ப ஸ்குவீஸ் பண்ணி சின்னதாக்கி கொடுத்ததுனால ரொம்ப அடர்த்தி ஆயிடுச்சோன்னு எனக்கு தோணுச்சு. பட் அதை தாண்டி எனக்கு அது மேக்கிங்காகவும் சரி, ரைட்டிங்காகவும் சரி, இதுவாகவும் சரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படம். அது சொல்ல வந்த விஷயமா வரும். ஆதி ப்ரோ, எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிக்கும் போது 1001 மாதிரி ஒரு படத்துக்கு வந்துட்டோம்டா அப்படின்னு தோணுச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப் ஒரு சில விஷயங்கள் ரிப்பீட் ஆயிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு, போர் அடிச்சிச்சு. அதுதான் எனக்கு பிரச்சனை. மத்தபடி பொலிட்டிக்கலா எல்லாமே எனக்கு சூப்பரா இல்ல, எனக்கு அதே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எனக்கு ஓகே, சூப்பரா இருந்தது. ஆனா என்ன தெரியுமா, இதுல செகண்ட் ஹாஃப் அவர் ட்ரை பண்ணியிருந்ததே அந்த ஐடியா தாங்க. என்னன்னா செகண்ட் ஹாஃபோட ஐடியாவே என்னன்னா, இப்போ நான் சொல்றேன் பாருங்களேன், செகண்ட் ஹாஃப் இவர் நினைச்சிருந்தா விக்ரம் வந்து அந்த வெள்ளக்காரங்கள் எல்லாம் எப்படி அடிச்சு முடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சர்பட்டாவோட செகண்ட் ஹாஃப் மாதிரி அதை நினைச்சிருந்தா கொண்டு போயிருக்க முடியும். ஆனா அதோட ஐடியாவே என்னன்னா மறுபடியும் 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 அவங்களுக்கு ஒரே விஷயம் தான் ரிப்பீட்டடா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ஐடியாவே. ஸோ அதை நீங்க இதுல இது பண்ணும் போதுமே, அதை நீங்க இதுல அப்ளை பண்ணும்போது அப்படி ஆகும். ஈவன் இன்னைக்கு நான் நேற்றுக்கு எல்லாரும் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் அதை பத்தி பேசலாம், எமக்கு அதுக்கு இதே மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. பிரச்சனை கிடையாது, ஆனா அதுதான் ஐடியாவே. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா அந்த கதை ப்ரெடிக்ட் பண்றதை பத்தியே கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சா பிரச்சனை கிடையாது, நீங்க ப்ரெடிக்ட் பண்ணிட்டா பிரச்சனை கிடையாது, அது எப்படி வருதுன்றத பாருங்கன்றதான் அது ஐடியாவே. பட் அந்த ஃபார்மேட் வந்து கமர்ஷியலா இவ்வளவு பேருக்கு வந்து சென்டர் கிடையாது. ஒரு கமர்ஷியல் படம் பண்ணும்போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, செகண்ட் ஹாஃப்ல ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நான் இவ்வளவு பார்த்துட்டேன், செகண்ட் ஹாஃப்ல அடிச்சு ஓட விடுறானுங்களெல்லாம், அவங்கெல்லாம் அடிங்க திருப்பி இவங்கெல்லாம் இந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்க அடிச்சு என்ன பண்ண போறாங்க பாரு அப்படிங்கறதுக்குள்ள ஆடியன்ஸ் ரெடி ஆயிட்டாங்க. அதுக்கு ஆடியன்ஸ் அந்த கிளைமேக்ஸ்க்கு அவங்க தயாராயிட்டாங்க. அப்போ ஆடியன்ஸ் போய் ஒரு இடத்துல நின்றுட்டாங்க, பிலிம் வந்து வேற இடத்துக்கு போய் நிக்குது. அதனால அந்த கனெக்ட் மிஸ் ஆயிருக்குன்னு தோணுது எனக்கு. எனக்கு அதே மாதிரி அந்த லைவ் சவுண்டு மட்டும் தான் ப்ரோ எனக்கு இஷ்யூவா இருந்துச்சு. மற்றபடி எனக்கு எல்லாமே ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. லைவ் சவுண்டு போனதான் சில இடத்துல நிறைய புரியாம போயிருச்சு. ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இந்த இப்போ நம்ம ஊரை தாண்டி சொல்றேன், நீங்க இப்போ வெளிநாடு, நான் இந்த படத்துக்காகவே இதை நான் சொல்றேன், ரொம்ப வருஷமே சொல்லிட்டு இருக்கேன். ஃபியூச்சர் வந்து நம்ம லைவ் சவுண்ட் நோக்கி தான் போய் ஆகணும். ஏன்னா வேற எந்த இதுலயுமே நாட்டிலையுமே டப்பிங்ன்றது கிடையாது. இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூஎஸ் மாதிரி கண்ட்ரியில
அவங்க வந்து இந்த படத்தை பாக்குறாங்க. தங்கலான்னு பார்த்துட்டு நிறைய பேர் ரிவ்யூ போட்டிருந்தாங்க அவங்க சைட்ல. அவங்களுக்குலாம் படம் பயங்கரமா பிடிச்சிருக்குன்ட்டாங்க. இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. இந்த வருஷத்தோட பெஸ்ட் படம்லாம் சொன்னாங்க நிறைய யூஎஸ் உள்ள ரியாக்ஷன் சேனல்ஸ்லாம். ஆனா அவங்க சொன்ன கம்ப்ளைண்டாவே என்னன்னா, என்ன திருப்பியும் இன்னும் இந்த படத்துக்கு இல்ல ஜென்ரலா மத்த இதை சொல்லி சொன்னாங்க. எல்லா படத்துலயும் இந்த எனக்கு புரியல, ஏன் டப்பிங் யூஸ் பண்றீங்க, ஏன் டப்பிங் போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அது ஆச்சரியமா இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, டப்பிங்லாம் பழைய இது, இன்னுமா டப்பிங் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இன்னொன்னு, சில எனக்கு எனக்கு கொஞ்சம் ஜாரிங்கா தான் இருக்கும் இந்த டப்பிங். மேபி அது எனக்கு ரொம்ப பழகிடுச்சா என்னன்னு தெரியல. கேட்கும் போதே அது ஒரு மாதிரி எப்படி சொல்றது, இப்போ நாம ஒரு தெருவில் நின்று பேசுறோம், ஆனா கிறிஸ்டல் கிளியரா ஒரு வீட்டுக்குள்ள இருந்து பேசுற மாதிரி அந்த சவுண்ட் கேட்கறது இருக்குல்ல, அதுவே அது அந்த எக்ஸ்பீரியன்ஸே ஃபுல்லா இருக்காத மாதிரி தான் இருக்கும் எனக்கு. அது வந்து ஒரு இன்னொன்னு சொல்றேன், நீங்க 2 பேரும் நின்று இங்க ஒரு மரத்துக்கிட்ட நின்று பேசிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மரம் வந்து மரத்துல வந்து காத்து அடிச்சு இந்த 2 சருகு உரசிட்டு ஒரு சவுண்ட் கிடைக்கும்ல, அது வந்து பேசுறதுக்கு நடுவுல வரும். அது வந்து அவ்வளவு லைவா கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். கொடுக்காதானே, ஏன்னா நம்ம சில பேர் பாம்பு ரசிகர்கள் இருப்பாங்க. கரெக்ட். இல்ல அததான் சொல்ல வரேன். அப்ப என்னன்னா, நமக்கு ஒரு டெக்னாலஜி கொண்டு வரோம் அப்படின்னா, முதல்ல சாதாரணமா அது எப்பயாவது யாராவது ஒருத்தர் ஆரம்பிச்சாதான் அது அதோட பெட்டர் ஃபார்ம்ல போய் பெஸ்ட் ஃபார்ம்ல போய் நிற்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சிக்கு புக்கு ரயிலில் வந்து அந்த ஆரோ வந்து அந்த அம்பு வந்து போய் போகும்ல, அது ரொம்ப அமைச்சனான கிராஃபிக்ஸ். ஆனா அதை ஒருத்தர் ட்ரை பண்ணாதான் எந்திரன் அவரே பண்றதுக்கு திருப்பியும் அத்தனை வருஷம் கழிச்சு எந்திரன் பண்ற அளவுக்கு அது போய் நிற்கும். இப்ப அன்னைக்கே நீங்க போய் ஒரு வெளிநாட்டு படத்தை பார்த்துட்டு, என்ன அங்கெல்லாம் சிஜி அப்படி இருக்கு, இங்க வந்து இன்னும் இந்த அம்பு வந்து வளைஞ்சு வளைஞ்சு போற மாதிரி ரொம்ப மொக்கையா கிராஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை நிப்பாட்டி வச்சோம்னு வச்சுக்கோங்க. இப்ப சிஜினால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுல்ல, நமக்கு அது கிடைக்கவே கிடைக்காது. நம்ம ஒரு கட்டத்துல அப்படி தங்கி போனதுனாலதான் இப்ப மத்த படங்கள்ல சிஜி அவ்வளவு நல்லா இல்ல. சிஜி நம்ம வேணான்னு முடிவு பண்ணோம். சோ எந்த டெக்னாலஜியுமே இது இப்ப சரியில்லைன்றதுனால அது அந்த டெக்னாலஜி மேல அந்த வழியை போடக்கூடாது. நம்ம லைவ் சவுண்ட் இருக்குன்னா லைவ் சவுண்ட் ஆக்சுவலி செம்ம டெக்னாலஜி தான். நமக்கு அதை வந்து சரியா பண்ண ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்க, நம்ம அதுவும் சூப்பரா இருக்கும். ஏன் அதை நான் சொல்றது, அதே இது பாரஞ்ச் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு இது பண்ணியிருந்தாருல, தம்மம் பண்ணியிருந்தாருல, அந்த சோனி லிவ்ல ஒரு ஆந்தாலஜி பண்ணியிருந்தாரு, அதை கேட்டு பாருங்க. அது வந்து பயங்கரமா இருக்கும். அது வந்து அந்த தண்ணியில மீன் மிதக்கிற சவுண்ட்லாம் வரும். சவுண்டாவது ஒரு செம்ம குவாலிட்டிங்க. இப்ப எப்படி நம்ம வந்து விஷுவலுக்கு சொல்றோம் ஒரு குவாலிட்டி, பருத்தி வீரன்ல வந்து பயங்கரமா இருந்துச்சு அதுன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி லைவ் சவுண்ட சரியா அது மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம்னா அது செமையா இருக்கும். எனக்கு தம்மம்ல அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஷார்ட் ஃபிலிம் யூடியூப்ல இருக்கு, யாரா பார்க்கலன்னா பாருங்க. நான் அப்புறம் இந்த பொன்னியின் செல்வன் ஒரு வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பொன்னியின் செல்வன் கூட நம்ம வெப் சீரிஸா எடுத்திருந்தா கூட இன்னும் நல்லா இருந்திருக்கும், வேற டைரக்டர் வச்சு, மணி சார் இல்லாம. ப்ரோ இதுல எனக்கு வேற கருத்து இருக்கு ப்ரோ. எனக்கு பொன்னியின் செல்வன் 1 பயங்கரமா பிடிச்சிச்சு. எனக்கு பொன்னியின் இல்ல, நான் புக்கு படிச்சுட்டேன். எனக்கு புக்கு பார்த்து படிச்சதுக்கு அப்புறம் தான் தோணுச்சு. அததான் சொல்றேன், நான் புக் படிக்கல. ஒண்ணுமே எனக்கு அதுல இன்னொரு எந்த புக் படிச்சிருந்தாலும் அது உங்களுக்கு வந்து இதுவா பார்க்கும்போது கஷ்டப்படும். இல்ல எனக்கு புக்கு விட்டுருங்க, ஒரு கேரக்டர் எஸ்டாப்ளிஷன் நம்ம மனசுல ஏதாவது ஒண்ணா நிக்கணும்ல. நமக்கு தெரிஞ்ச ஆக்டர் நடிச்சதுனால ஓகே, அஜித் விஜய்னா இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யறாங்கன்னு வச்சுங்க. அந்த பூவெளியில ஒருத்தங்க படகுல இருந்து எழுந்துச்சு வராங்களா திடீர்னு, ஒரு இன்ட்ரோடக்ஷனே இல்ல, நான் படகுல ஏறணும்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு கடை நடுக்கடல இருந்து வந்து எழுந்துச்சு நிப்பாங்க. அப்படியே கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் பண்ணுவாங்க யாராவது? இல்ல ப்ரோ, நீங்க சொன்னது இருக்குல்ல, புக்கு படிச்சவங்க எல்லாரும் எனக்கு கால் பண்ணப்போ கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டி சொன்னாங்க இந்த பூங்கொல்லி கேரக்டருக்காக தான். அத பண்ணிட்டாங்க கூட்டிட்டு போய் மானம் போனதான் மிச்சம். இல்லங்க, என்னன்னா எனக்கு அன்னைக்கு தெரியாது. ஏன்னா நான் படம் பார்த்துட்டு வந்துட்டு நல்லா இருக்கே, சூப்பரா இருக்கே படம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பேசுறேன். இதே ஸ்பேஸ்ல பிரகாஷ்லாம் பேசுற ஸ்பேஸ்ல பிரகாஷ்லாம் சொன்னக்கு அப்புறம் தான், அதுவும் பிரகாஷ் எனக்கு நிறைய சொன்னாரு, இது வந்து இங்க போய் நிக்கும், அது வந்து இங்க போய் நிக்கும் அப்படிலாம் சொன்னாரு. அப்புறமா ஆனா இதுல பார்த்தா அது இல்லவே இல்லை. நான் சொன்னேன், பிராஸ் இவ்வளவுதானே பிராஸ் இருக்கு அப்படின்றேன். எங்க புக்ல இருக்குங்க, இவ்வளவு இருக்குங்க, அவ்வளவு இருக்குங்க அப்படின்னாரு. அதாவது ஆனா அதுல வந்து சரி என்ன தெரியுமா, படத்துல மொத்தமே உங்களுக்கு இத்தனை நேரம் தானுங்க டைம், ரன் டைம் இருக்கு. அதனால இப்ப வெப் சீரிஸ் ஃபார்மேட்ல இதை எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஒரு தமிழ்நாடு வெப் சீரிஸ், தமிழ்நாட்டுல தயாராகிற ஒரு வெப் சீரிஸ்ன்றது எவ்வளவு கலெக்ட் பண்ணுன்றது இருக்குல்ல, இந்தியன் மார்க்கெட்லயே அது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அந்த அமௌண்ட் ரிட்டர்ன்ஸ் வராது. அப்ப அது பண்ண முடியாது தானே. அப்ப முடியாத பேசி என்ன பண்றது. இன்னொன்னு, இந்த படத்தை எம்ஜிஆர் முதற்கொண்டு எல்லாரும் ஆரம்பிச்சு கைவிட்ட படம் இது. செல்வராகவன் ட்ரை பண்ணாரு, எத்தனையோ பேர் ட்ரை பண்ணாங்க, பண்ணி கைவிட்ட படம் அது. அண்ட் எனக்கு
இந்த பூங்குழலி கேரக்டருக்காக எனக்கு வந்து விமர்சனங்கள் எல்லாமே எனக்கு கால் பண்ணி பேசினது தோல் சூப்பரான அந்த கேரக்டரை வச்சு தனியா ஒரு படம் பண்ணலாம் தோற, அப்படி கேரக்டர் அது அப்படி இப்படிலாம் சொல்லி திட்டுனாங்க ஃபோன் பண்ணி. நான் ஏன் எவ்வளவு கோவப்படுறீங்க நீங்க, ஒரு வாட்டி இல்ல அதுல படிச்சு இன்னொன்னு பாருங்க. என்னன்னா, உமன் சென்ட்ரிக்கான கேரக்டர்ல 2 கேரக்டர் தான், த்ரிஷா ஐஸ்வர்யா நிக்கிறாங்க தவிர வேற யாருமே மைண்ட்ல பெருசா ஆமா. ரெஜிஸ்டர் ஆகல. அண்ட் இன்னொன்னு அதை ரொம்ப இது செக்ஷுவலைஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. அந்த கேரக்டரை வந்து ரொம்ப, பூங்குழலி கேரக்டரை வந்து ரொம்ப இது பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. அது வெறும் ஒரு ரொம்ப அப்ஜெக்டிஃபை பண்ணி ஏதோ ஒரு 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 இந்த சாங் ஆட வந்தவங்க மாதிரி பண்ணிட்டாங்க, ஒரு சாங் ஆட வருவாங்கல்ல அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனா அது ஆக்சுவலா அப்படி கிடையாது அப்படி இப்படின்லாம் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு தெரியல, எனக்கு அதோட புக் நான் படிச்சது இல்லைன்றதுனால எனக்கு படமா பார்க்கும்போது PS1 பிடிச்சிருந்துச்சு. ஆனா ஆதி நான் எனக்கு இல்ல நான் வருஷம் இந்த எனக்கு ஒரு கார்த்திக் ஒருத்தர் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இல்ல அது ஓகே, நான் ஒரு சொல்லிக்கிறேன். அதாவது ஒரு புக்கை நம்ம அடாப்ட் பண்றோம் அப்படின்னு, இப்போ அவெஞ்சர்ஸ் இந்த டிசி புக்கு காமிக்கல் புக்கு நம்ம படிக்கிறோம். அதாவது அதுல உள்ளதை அப்படியே எடுத்துக்க மாட்டாங்க, அதுல உள்ள சாராம்சத்தை எடுத்துக்கிட்டு அவங்களோட ஒரு ஐடியாவை யூஸ் பண்ணி அதை கன்வின்சிங்கா நம்ம காட்டுவாங்க. நம்ம அதை பார்த்துட்டு தான் ரோபர்ட் டவுனி ஜூனியர் தான் அதுல வந்து டோனி சர்க்கா இருக்காருன்னு நம்ம பார்க்க போதில்ல. ஆனா அவங்க அந்த கேரக்டர் நம்மள்ட்ட வந்து நிப்பாட்டும் போது நமக்கு அது அயன்மேனா நமக்கு தெரியுது. அதுக்கான ஒரு சீன் பிரசன்ஸ் நடக்குது, அதுக்கான விஷுவலேஷன் நடக்குது, அதுக்கான ஒரு மேக்கிங் கொடுக்குறாங்க, அதுக்கு கண்டிப்பா கன்வின்ஸான சீன் வைக்கிறாங்க. அதை வைக்கும் போது நமக்கு அந்த கேரக்டரோட நம்மளால லிங்க் ஆக முடியுது. இதுல என்ன அப்படின்னா, ஏதோ இஷ்டத்துக்கு நம்ம கூப்பிட்டா 4 பேர் நடிகர் வருவாங்க, நடிச்சு போட்டாங்க. ஒரு முக்கியமான கண்டிப்பா ரஜினி நடிக்க முடியாத வயசாயிடுச்சு, அஜித் சாரும் ஒன்னும் நடிக்க மாட்டாங்க. அப்ப வேற யாரும் அடுத்த கட்ட நடிகர் இவங்க இருக்கிறாங்க, இவங்க எடுத்து போட்டுரும். இந்த புக் ஏதோ செல் பண்ணிருக்கிற மாதிரி நம்மள்ட்ட இதை செல் பண்ண மாதிரி தெரியுது. நான் எடுத்துட்டேன், 7000 எடுக்கணும்னு நினைச்சிருந்தீங்க, நான் எடுத்துட்டப்பா, அவ்வளவுதான். இப்ப என்னோட பெருமை பூரா எனக்கு தான் வந்துடும், நான் தான் எடுத்த முதல்ல அப்படிங்கிற சொல்ற மாதிரி தான் இருந்தது. தவிர இந்த படத்துக்கான ஒரு மெனக்கடுன்னு சொல்லுவாங்கல்ல, நமக்கு ஒரு கன்வின்ஸ் பண்ணணும்னு சொல்ல, இப்போ RRR எடுத்துக்கோங்களேன், நமக்கு 1000 பேர் 10,000 பேர் அடிக்கிறாங்கன்னு நம்மளால நம்ப முடியாதான். ஆனா அதை கன்வின்ஸ் பண்றதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு, ஒரு கேரக்டர் இன்ட்ரக்ஷன் பண்றதுக்கு. நீங்க எடுக்கிறது கமர்ஷியல் பண்ண தான் எடுக்கிறீங்க, ஒரு ஒரு கொஞ்சம் ரியாலிட்டியா எடுக்கிறீங்கன்னு கூட வச்சுப்போமே. அதுக்கு கன்வின்சிங்னு ஒண்ணு இருக்குல்ல, ஒரு கேரக்டர் நிக்கிறதாவோ எதுவுமே இல்ல. அந்த மாதிரி ஏதோ ஏனா தானே எடுத்து போட்ட மாதிரி அளவுக்கு அடுத்தனமா இருக்கே தவிர, எனக்கு மணி சார் கிட்ட இன்னும் அது சரி வேணாம் கொடுங்க. அதே இல்லைங்க, மாதிரி எனக்கு பர்சனலா பார்ட் என்னன்னா, 2ல எனக்கு வந்து ஜென்ரலாவே மணி படம் எதுவுமே பிடிக்காதுங்க. எனக்கு மயக்க படம் எதுவுமே பிடிக்காது எனக்கு. ரொம்ப ரொம்ப தளபதி மட்டும் தான் பிடிக்கும்னு வச்சுக்கோங்க, வேற எதுவுமே பிடிக்காது எனக்கு. ஆனா அப்புறம் இந்த காற்று வெளியிடையில அதோட கோர் ஐடியா எனக்கு பிடிக்கும். அப்புறம் எனக்கு ஸோ நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன், அந்த நினைப்புல தான் போறேன் சரி அப்படின்னு. ஆனா எனக்கு PS1 பயங்கரமா ஒர்க் ஆயிடுச்சு. PS2ல எனக்கு இந்த விக்ரம் இது மட்டும் ஒர்க் ஆகுது. அந்த விக்ரம் ஐஸ்வர்யாவோட இருக்குல்ல, அந்த குதிரையில வந்து அது பேசிட்டு வருவாரு. மட்டும் இல்ல, அது மட்டும் இல்ல, நான் சொல்றது விக்ரமோட மொத்த ட்ராக்கே எனக்கு ஒர்க் ஆச்சு. அதே பாத்தீங்கன்னா இந்த ராவணன் படத்தை நடிச்சு காட்டின மாதிரி தானே இருக்கும். நல்லா மனசாட்சி சொல்லுங்க, உண்மையில நல்லா இருந்ததா? ஏங்க என்னங்க சொல்றீங்க? அந்த இது சிங்கிள் ஷாட் ஒண்ணு பேசுவாரு, அது செம்மையா இருக்கும். அந்த இது ஒண்ணு அந்த சாகர இல்ல சீன் எனக்கு ரெப்பிட்டேட்டிவா அந்த ராவணன் படம் பார்த்து அதோட எஃபெக்டிவ் மாதிரியே இருக்குமே தவிர அது சரியா சொல்ல தெரியல. பட் எனக்கு அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு தெரிஞ்சது. ஓ, நான் ராவணன் மறக்கணும்னு நினைக்கிற படங்க, அதனால எனக்கு பெருசா அது இல்லங்க, அது ராவணன் ஒரு நல்லா தாங்க இருக்கும். பட் அது என்னன்னா அந்த கான்ஃபிளிக்ட் தான் எடுத்துட்டு போய் ராவணன் அந்த மாதிரி ஒரு கான்ஃபிளிக்ட் வச்சு தானே இது. ஒன்னே ஒண்ணு சொல்லவா, நீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்ல மனுஷனா இருக்கீங்க. ராவணன் நல்லா இருக்கும்ன்றீங்க, இன்னும் 2 படம் சொன்னீங்களே, இருந்தாலும் இல்லங்க, எதா இருந்தாலும் கந்தசாமி நல்லது. எல்லாமே விக்ரம் படமா இருக்குங்க. விக்ரம் ஃபேன் நினைக்கிறேன். விக்ரம் ஃபேன் மட்டும் இல்லங்க, சூர்யா ஃபேன் தாங்க. நான் அதான் சொல்றேனே, நமக்கு நம்ம நினைச்சு பார்த்த ஒரு ஹீரோல 2 பேர் கொஞ்சம் டவுன் ஃபால்ல இருக்காங்க. அது கொஞ்சம் சங்கடமா இருக்கு, ஒண்ணும் இல்ல. ஆதி ப்ரோ, ஹேராம் விரும்மாண்டியும் லைவ் சவுண்ட் நிறைய மாத்தி இருக்காங்க. அதுவுமே நிறைய பேருக்கு கடுப்பாயிருச்சு. எனக்கு இப்ப இந்த 1001 ஓடாம போனதா ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஆகா, இந்த படத்தை போய் மிஸ் பண்ணி விட்டுட்டோமே, கொஞ்சம் விட்டுருந்தா கூட செகண்ட் பார்ட் எப்படா வருங்கிற மாதிரி நான் காத்துக்கிட்டு இருக்கேன், வடச்சென்னைக்கு அடுத்தது. பட் ஆனா அது நடக்காதுன்னு தெரியும். 1001 முதல் பார்ட்டே உட்கார முடியாது ப்ரோ. என்ன ப்ரோ நோ, என்னடா இப்படி சொல்றீங்க? எனக்கு தெரியல. நான் ஒரே ஒரு இது சொல்லவா, யாராவது மத்தவங்க சொன்னனாலதான் அப்ப படம் ஃபிளாப் ஆச்சுங்க. இல்லங்க, யாராவது ஒருத்தர் மத்தவங்க சொல்லுங்களேன். பிரகாஷ், உங்களுக்கு 1001 பிடிக்குமா? எனக்கு தங்கலான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வொர்க் அவுட் ஆனது காரணமே 1001 ஃபீல் வந்ததுதான். இல்ல ப்ரோ, அதை விட்டுருங்க, நான் ஜெனரலா ஒவ்வொருத்தர்ட்டயா கேக்குறேன். பிரகாஷ் உங்களுக்கு ஒர்க் ஆச்சா? 1001ல எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து டோட்டலா வந்து அதுல வந்து எப்படி சொல்லணும், சிம்பிளா சொல்லணும்னா, எனக்கு வந்து சுத்தமா அந்த படத்துல பிடிக்காது என்னன்னா கிளைமேக்ஸ். அவங்க ஸ்ரீலங்கன் இதை வந்து இதுல மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஒன்று பண்ணியிருப்பாரு. ஸ்ரீலங்கா ஈழத்தை வந்து நான் இங்க வந்து கார்த்திக் சுப்ராஜுக்குமே எனக்கு பிடிக்காத விஷயம் அதுதான். அதுதான் அது வந்து எனக்கு வந்து கார்த்திக் சுப்ராஜுக்குமே பிடிக்காது. ஒரு சம்பந்தம் இல்லாம இந்த ஸ்ரீலங்கன் இதை எப்படியாச்சும் உள்ள கொண்டு விட்டுருவாரு. இப்போ ரீசெண்ட் டைம்ல ஒரு 4-5 படங்கள் அது பண்ணிட்டாரு. வெப் சீரிஸ் எடுத்தாலும் சரி, எது பண்ணாலும் அதை கொண்டு வந்து இழுத்துட்டுருவாரு. அது மாதிரி வந்து எனக்கு இந்த படத்திலேயே டோட்டலா வந்து அந்த ஈழப்படுகொலை பிளஸ் அந்த அந்த அநீதியை வந்து இந்த படத்துல காமிக்கிறேன்னு சொல்லி கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு விஷயம் அது அன்வான்டா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா
இருக்கும். எனக்கு படத்துலேயே கிளைமேக்ஸ் அது பிடிக்காதனால எனக்கு செகண்ட் ஹாஃப் அந்த இது டோட்டல் எனக்கு வந்து இதாகல. மற்றபடி எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அந்த அந்த காலகட்டத்தில் ஆமா 2010 ஒரு அண்ணா, 15 வருஷம் முன்னாடி கதையான அப்போ செகண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஹாஃப் நல்லா மைய பத்தி இன்ட்ரெஸ்டிங்காக தானே இருக்கும். இருக்கும். நீங்க எப்படி சொல்றீங்க? தூதன் வருவன், கதையை வதைக்கப்படுவன், இல்லைங்க, மாறி அதெல்லாம் தூக்கி ஓகேங்க. ப்ரோ நாங்க அதை தியேட்டர்ல அதை பார்க்கும்போது அதை வந்து எடுக்கிற விதம் இப்படிதான் இருக்குல்ல. இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பரா இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து யாருக்குமே ஒர்க் அவுட் ஆகல. இல்ல அப்ப இந்த நம்ம டைம்ல படம் இப்போ நீங்க பார்த்த பல இல்லைங்க, பேர் கப்படுறாங்க. இப்ப 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 இப்போ பார்த்தாலும் ஓடிடி அப்படிதாங்க இருக்குல்லங்க, இருக்கு. இப்போ அப்பெல்லாம் ஓடிடில சொல்லாதீங்கண்ணே. பார்த்து நம்ம ஒன்னாவது வந்து ஃபேவரட். நிப்பாட்டி பார்த்து சொல்லலாங்க. அப்ப நம்ம சொல்றோம் ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பாக்குறோம்ல, அப்ப தியேட்டர்ல பாக்குறப்ப என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணுமோ அதை எனக்கு இப்ப சொல்றோம், அந்த அவ்வளவுதான் சீன்ல எதை ஜஸ்ட். கேட்டாலும் நான் டக்குன்னு சொல்லுவேன். அப்படி அந்த அளவுக்கு பார்த்து மந்த்லி ஒரு டே இல்ல தெரியல, எனக்கு வந்து எனக்கு அந்த கிளைமேக்ஸ் வந்து அப்படி ஒரு போர்ஷன் தேவையே இல்லைன்னு தான் தோணும். அந்த அந்த உதாரணமா வந்து ஒரு ஒரு கதாபாத்திரம் என்ன ஒரு முக்கியமான ஒரு வந்து ஒரு கதையின் மிக முக்கியமான கதாபாத்திரம், அந்த கதையை நீங்க நோக்கி போறீங்க, அந்த கதாபாத்திரத்தை எந்த அளவுக்கு நீங்க வந்து கடைசியா கொண்டு போய் முடிக்கிறீங்கன்றதுல இதுல பார்த்திபன் ஒய்ஃப் கேரக்டர் கொண்டு வந்து முடிச்சிருப்பாங்க. கடைசியா வந்து ஒரு ஃபேவர்ல ஷாட்ல கொண்டு வந்து முடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு என்னன்னா இந்த ஈழப்படுகொலையோட நான் வந்து எப்படி காமிக்கிறேன் பாரு, மிக்ஸ் பண்றேன் பாருன்னு சொல்லி அது பண்ண விதமா தெரியும் எனக்கு. அதாவது பழி வாங்குதல்ங்கிறது வேறங்க. அந்த பழி வாங்குதல்ங்கிறது எப்படி அந்த இதுல கொண்டு போறாங்கன்னு இருக்குல்ல, அது ஒரு ஆர்மி, அது எப்படின்னு அது ரொம்ப அப்படி இல்ல எனக்கு. நீங்க சொல்ற கரெக்ட் தான். அதோட தீம் என்ன அப்படின்னா, இங்க ஏற்கனவே இங்க இருந்து அங்க பாண்டியர்கள் மூலமா தப்பிச்சு வந்த சோழர்கள் இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. திரும்பி எப்படியே அவங்களை அழைச்சிட்டு போறாங்க யார் அந்த தூதன்கிறது தான் கான்ஃபிளிக்ட். அதுல இந்த போர்லாம் நடக்குது வரைக்கும் ஒத்துக்கலாம். பட் அந்த கடைசி நீங்க சொல்ற மாதிரி அது ஒத்துக்க முடியாதுதான். ஓகே, நடுவில் மாவீரன் ப்ரோ ஏதோ பேச வந்தீங்களே, சொல்லுங்க. இல்ல ப்ரோ, இது இப்ப நம்ம ஸ்பேஸ் அந்த உரிமையில தான் சொல்றேன். நான் வேற வேற ஸ்பேஸ்லாம் போறல. இந்த நசிக்கிட்டான் பிதிக்கிட்டான் படம் இருக்கிறதால தான் தமிழ் சினிமா உருப்பிடலான்னு நிறைய பேர் சொல்றாங்க. அது எனக்கு கேட்டாலே கடுப்புதாயிரும். இப்ப என்ன நீங்களும் இப்ப உங்களோட அதான் சொல்ல வலியையும் வரீங்க. வேதனையும் சொல்றது எப்படி? அது பல பேர் சொல்றாங்க தான். ஏன்னா இந்த அது தெலுங்குல கூட அத சொல்றாங்க இல்ல இந்த இல்ல அத தமிழ் அதான் தோன்றதுக்கு பிரச்சனை. போது அது எனக்கு இல்ல கடுப்புதான் அவர் ஏறுது. கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இல்ல இல்ல பிரதர், ஒரு அவர் நிமிஷம் ஒரு கம்ப்ளீட் நிமிஷம். பண்ணிட்டோம், அவர் அவர் பேசிட்டு இருக்காரு. முடிக்கட்டும். நான் அதே மாதிரி பேசணுமா? தானே இந்த ஸ்ரீலங்கன் இஷ்யூ, அது யாரோ ஒன்று சொல்லி ஆகணும். யாரோ ஒருத்தர் இல்ல மொத்தத்துல இப்ப அது நானே இது அந்த சொல்றேன் இல்லைங்க, பேஸ்ல அந்த ரிலேனாலும் இஷ்யூவை ஏன் அதுக்குன்னே ஒரு படம் எடுத்து எடுத்தீங்கன்றதுக்காக நீங்க சொல்லலங்க. சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லைங்க. உருப்படியா அதை பண்ணணும்ல. நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க, இன்னொன்னு சொல்றேன், ஒரு மிகப்பெரிய படுகொலை. நான் இதே தான் சொல்றேன். இப்ப நீங்க பிரகாஷ் சொல்றதுதான் என்னோட கருத்தும். என்னன்னா, நீ அந்த நிலப்பரப்பை சார்ந்தவனே கிடையாது. இன்னொன்னு, அங்க என்ன நடந்திருக்குன்றத ஆத்தென்டிக்கா காட்சிப்படுத்தவும் மாட்டேன்றீங்க. அத போர் அடிக்குது, இல்ல அத சரியா சொல்லல, அது வந்து எனக்கு ஒட்டவே இல்லை, வேற ஏதோ கதைக்குள்ள அதை வச்ச மாதிரி இருக்குன்னுலாம் சொல்லி நீங்க பண்ணிட்டீங்கன்னா, நீங்க அந்த அரசியலுக்கு ஒரு நல்லது பண்ணல. நீங்க அதை ஊத்தி மூடுறீங்க. வேற ஒருத்தர் வந்து இப்ப அதை பண்ணவே முடியாது. இப்ப வேற ஒருத்தர் வந்து அதை பண்ண நினைச்சாலும், எப்பா இந்த கான்செப்ட்ல இருக்கிறதுலாம் இப்படிதான்ப்பா இருக்கும்னு போயிடுவாங்க. நான் அதனாலதான் சொல்றேன். இப்ப நான் இதே இதை சொல்றேன். ரஞ்சித்தும் மாரி செல்வராஜும் இதை பண்ணாம வேற யாரோ ஒருத்தங்க, இப்போ மத்தவங்க எல்லாம் வந்து இதே கான்செப்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எடுத்து அதை சரியாவே பண்ணல, அதை மொக்கையா பண்ணி வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அது எப்படி ஆயிரும்? இந்த கான்செப்டே எடுத்து நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு விஷயத்தை எடுத்து சரியா பண்ண முடியலன்னா அதை பண்ணாதீங்க. அதுவும் இந்த மாதிரி சென்சிட்டிவான இஷ்யூ. இன்னொன்னு, அப்படி இல்லாட்டி அதுக்கான உழைப்பு போடுங்க, அதுக்கான ரிசர்ச் பண்ணுங்க, அது எப்படி பண்ணலான்றத பெஸ்டா பண்ணணும். அப்படி இல்லாட்டி நீங்க விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நிலப்பரப்பை சேர்ந்த ஒருத்தன் என்னைக்காவது ஒரு நாள் வந்து அதை இன்னும் சிறப்பா சொல்லுவான். இந்த இதுல ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, ஆர்கிடெக்சர் சாரி ஆர்கியாலஜில ஒண்ணு சொல்லுவாங்க. என்னன்னா, நீங்க பூமியை தோன்றீங்க, இந்த கீழடி இதெல்லாம் தோன்றாங்கல்ல, அப்ப அகழ்வாராய்ச்சி அதெல்லாம் வந்து ஒரு ரூல் இருக்கான். என்னன்னா, உன்னால அதை உடைக்காம, இப்ப நீங்க தோன்றீங்க, கீழே ஒரு பானை இருக்குன்னு வச்சுக்கோங்க, உன்னால அதை உடைக்காம டேமேஜ் பண்ணாம அதை எடுக்க முடியும்னா எடு. அப்படி முடியலையா, அதை அப்படியே விட்டு போயிரு. 50 வருஷம் கழிச்சு இன்னும் நல்ல எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வரும், இன்னும் மாடர்னான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வரும், அதை வச்சு அவங்க அதை எடுத்துக்கிட்டோம். அதை நீங்க அழிச்சிட்டு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் அதை சரியா இப்ப நீங்க அதை உடச்சிட்டேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் அதுல எதுவுமே பண்ண முடியாது. அடுத்து வரவன் எவ்வளவு நல்ல எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தாலும் அதை பண்ண முடியாது. அந்த மாதிரிதான் ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை எடுக்கிறீங்கன்னா, எய்தர் நீங்க அதை பார்த்து வளர்ந்தவரா இருக்கணும், இல்லையா அப்படி நீங்க பார்க்கல, ஒரு பார்வையாளன் பார்வையில இருந்து இந்த கதையை சொல்றீங்களா, பார்வையாளன் பார்வையில இருந்தே கதை எழுதுங்களேன். அப்ப இதை நான் பார்த்தேன், முதல்ல அது இது என்னுடைய ஸ்ரீலங்கன் கருத்து அது இஷ்யூவே இல்ல அப்படின்னு. இல்ல எல்லா வார்லயும் கிளைமேக்ஸ்ல எண்ட்ல நடக்கிறது சரி, தான். நடுவில் ஒரே நிமிஷம் மட்டும். இல்ல நடுவில் ஒரே நிமிஷம். மாவீரன் ப்ரோ, அந்த ஆர்ஜே விஷால் வந்து ரெக்வெஸ்ட் காமிச்சுன்னா கொஞ்சம் அக்செப்ட் பண்ணுங்க. எனக்கு அவர் சொல்லியிருக்கிற டிஎம், பட் எனக்கு காமிக்கல. யாருக்கா அவர் டிபி அக்செப்ட் காமிக்கல. பண்ணு. அவரோட இதே கொடுமையா தான் எனக்கு காட்டுது. அப்ப இன்னொரு சரி, அப்ப கோவஸ்ட் அவருக்கு உங்களுக்கு கொடுங்க. வந்து இன்னொரு கோவஸ்ட் உங்களை ஆக்கிடுறேன், அவரை வந்து ஸ்பீக்கர் ஆக்கிடுங்க.
ஆதி ப்ரோ அதான் இங்க ஸ்ரீலங்கன் போட்டுக்கிட்டே இஷ்யூவே இருக்கான். கிடையாதுல்ல. Diamond வேர்ல்டு trophy வார் அதுக்கு 1 அதான் வேர்ல்டு டைம் வார் இல்ல 2 ஒதுக்குங்கப்பா. ப்ரோ, அது எந்த இதுவா இருந்தாலும், இல்ல இப்ப என்ன ப்ரோ இஷ்யூவா ஆதி இருந்தாலும், ப்ரோ, இப்ப எல்லா போர்லயுமே இந்த கொடுமை நடக்குதுல்ல. நீங்க ஸ்ரீலங்கன் வார் இல்ல, ஆமா எல்லா ஆமா. போர்லயுமே இப்படி அது நடக்கும். நார்மலா நடக்கிறது. மிலிட்டரிக்காரங்கெல்லாம் இது இல்லைங்க, நடக்குதுங்க. நான் இவங்க பெரும்பாலும் எடுக்கிறது இப்போ நான் வந்து இப்போ கார்த்திக் சுப்ராஜ் படங்களை நீங்கள் செக் பண்ணீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக அவரோட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ. ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ்எல் அந்த கடைசி ஒரு எண்டு வச்சிருப்பாங்கல்ல, அதை அந்த மைண்ட் செட்டில் வச்சு எடுத்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் நவரசால ஒரு ஆந்தாலஜி ஒன்று எடுத்திருப்பாரு, பீஸ்ன்னு ஒரு செக்மெண்ட் எடுத்திருப்பாரு. அது உங்களுக்கு தெரியும், சொல்லவே தேவையில்லை. ஜெகமே தந்திரம்ல இவங்க ஐஸ்வர்யா லட்சுமியா அவங்க அந்த கேரக்டரே அதே காட்சி மாதிரி தான் பிள்ளைன்னு ஒரு வச்சிருப்பாங்க. தனுஷ் ஷார்ட் பிலிம் கேரக்டரே அப்புறம் எடுத்திருப்பாரு. அப்படிதானே. இன்னொரு தனுஷ் யார கொல்றாரோ அவங்களே அப்படித்தானே. ஆமா அந்த இவர் ஜோஜி ஜார்ஜ், காட்சி ஆமா ஆமா. பிள்ளைன்னு ஒரு ஷார்ட் இப்படி பிலிம்லயே ஒவ்வொரு எடுத்திருப்பாரு. படங்கள்லயும் அதை கொண்டு வராருல. அது வாண்டடா ஒவ்வொரு படத்துக்கும் நான் கொண்டு போய் இப்ப அவர் தயாரிக்கிற படங்களையும் நீங்க செக் பண்ணி பாருங்களேன். அவர் தயாரிக்கிற படங்கள்ல அந்த ஒரு என்ன ஒரு படம் பஃப்னு ஒரு படம் எடுத்தாரு, வைபவ் வச்சு எடுத்தாரு ஆமா இருக்கீங்க. ஆமா. அதுவுமே வந்து அது இப்ப அவர் ஸ்டோன் பெஞ்சில் வருதுல்ல இப்ப பெருசுன்னு ஒரு படம், அது பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் டைரக்டர் தான் அவரு. ஆனா அவர் பிரகாஷ் ப்ரோ, ஷார்ட் அவரு ஃபிலிமே ஒண்ணு அதுக்கு ஸ்ரீலங்கன் பண்ணிருக்காருல காரணம் என்ன பேஸ் பண்ணி. தெரியுமா? அவரோட ஃபேவரட் படம் வந்து கன்னத்தில் முத்தமிட்டால். அவரோட ஷார்ட் பிலிமும் ஒன்று எடுத்திருப்பாரு, காட்சி பிள்ளைன்னு. ஆமா ஷார்ட் ஃபிலிம் ஒண்ணு எடுத்திருக்காரு. ஆமா அதை பேஸ் அதுல பண்ணி. இருந்தே அவர் ஸ்ரீலங்கன் இஷ்யூ பத்தி நிறைய எடுத்துக்கிட்டே ப்ரோ இருக்காரு. தப்பே கிடையாது ப்ரோ. என்னன்னா உங்களுடைய அக்கறை எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. ஆனா இதே இதை நான் சொல்றேன் பாருங்க. இப்போ ஒரு ஸ்ரீலங்கன் டைரக்டர் ஒருத்தர் வச்சு அதை பண்றாருன்னு சொல்றீங்கல்ல, அது எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா அதை நான் பார்ப்பேன். என்னன்னா நீங்க ஒரு இப்போ நான் சிம்பிளா சொல்றேன் ப்ரோ, நான் மதுரை ப்ரோ, சரியா? நான் மதுரை. ஆனா எனக்கு இங்க ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, மெட்ராஸ்கார ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நான் என்ன பண்றேன், நான் வந்து நார்த் மெட்ராஸோட வாழ்வியலை பத்தி ஒரு படம் எடுக்கிறேன்னு சொல்லி அவங்களோட ஹர்பட்டா பண்ண மாதிரி ஒரு படத்தை நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. என்னால அது எடுக்க முடியாது. ஏன்னா அந்த காலத்து மெட்ராஸ் எப்படி இருக்குன்றத நான் பார்க்கவே இல்லை. நான் வெறும் அந்த வாழ்க்கையும் வாழல. நான் என்ன பண்றேன், அது வெறும் என்ன கேள்வி ஞானத்தை வச்சு ஒண்ணு பண்றேன், சரியா? அப்ப அது அவ்வளவு இதுவா இருக்காது. நான் என்ன ஆனா சொல்றேன்னா, ஒருவேளை நீங்க பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்றேன்ல, ஜிகர்தண்டா வெப்ல எல்லாரும் பாராட்டினாங்க அதை. ஏன்? ஏன்னா நீங்க நல்லா பண்ணிருந்தீங்க, அது அந்த கதைக்குள்ள வந்துச்சு கரெக்டா, அதனால அதை பாராட்டினாங்க. கதைக்குள்ள வரல, துருத்துக்கிட்டு தெரிஞ்சு அப்படின்னா எல்லாருமே சொல்லதான் செய்வாங்க. அப்போ நீங்க அந்த அரசியலுக்கு நல்லது பண்ணல, அதை கெடுதல் தான் பண்றீங்கன்னு சொல்றேன் மேலும். ஆனா ஆதி நான் ஒரே ஒரு இன்டரப்ஷனு. ஆனா இப்போ நீங்க சொல்றீங்களா அந்த என்னால ஒரு பெஸ்ட் மெட்ராஸ் ஃபிலிம் பண்ண முடியாதுன்னு. ஆனா அன்னைக்கு நீங்க பெஸ்ட் மதுரை படம் என்னன்னு கேட்டப்ப ஆடுகளம் சொன்னீங்க. வெற்றிமாறன் ஒரு அப்படிதானே நான் வந்து எடுத்தாரு. அவர் ஆக்சுவல் மதுரை அதைத்தான் இப்ப கிடையாது. நீ வரதுக்கு முன்னாடி நான் அதான் பேசிட்டு இருந்தேன். சரி என்னன்னா சரி அப்ப ஓகே. அதுக்கான ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணி ஒருத்தன் பண்ணணும். என்னன்னா அவர் விக்ரம் சுகுமாரனை கூட வச்சிருந்தாரு. இன்னொன்னு சொல்லவா, முதல் பாட்டி ஆடுகளம் எடுத்துட்டு 14 நாள் எடுத்துட்டு அதை ரீஷூட் பண்ணாங்க மொத்தமா, அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு. ஏன்னா அதை வெற்றி மட்டும் எடுத்தாரு, விக்ரம் இல்லாம. இது ப்ரோ அதுக்கப்புறமா விக்ரம் கமலும் சுகுமாரனை எடுத்தார்ல வச்சு 2 படம். விருமாண்டி சொல்றீங்களா? விருமாண்டி மதுரையில வராதுங்க, அடிப்பாருங்க நம்மள. இருங்க. விருபாண்டி தேவர் பங்க அது சொல்ல ஆதி இல்ல ப்ரோ திட்டுவாரு. விருமாண்டி வந்து மதுரையில வராது. இன்னொன்னு சொல்றேன் நானு ஒண்ணு. நீங்க தேவர்மன் சொல்றேன் பாருங்க, எக்ஸாக்ட்லி நீங்க அந்த பிரச்சனைக்கு வந்துட்டீங்க. இப்ப ஏன் தேவர்மன் சரியான படம் இல்லைன்னு சொல்றாங்க? ஏன்னா நீங்க அங்க வாழவே இல்லை. எங்க இருந்தோ வேடிக்கை பார்த்துட்டு அந்த கதையை எடுத்திருக்க. அப்போ அந்த கதையில நேர்மையான ஒரு கதை அந்த அரசியல் வச்சுனாலும் சொல்ல முடியாதுங்க. நான் இன்னொன்னு சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும் பரிதாபங்கள் கோபி சுதாகர் வரைக்குமே கமல் பேசுற மெட்ராஸ் லாங்கு அதெல்லாம் வச்சுட்டு அவங்க வந்து இது பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. ஏன்னா நார்மலா பழகுன எல்லாருக்குமே தெரியும் இவர் பேசுறது மெட்ராஸ் லாங்கே கிடையாது அப்படின்னு. ஏன் அது வருது? ஏன்னா நான் உன்னை பண்றேன் பாரு அப்படிங்கிற ஒரு சேவியர் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து வருது. இல்ல சேவியர் காம்ப்ளெக்ஸோ இல்ல என்னால எதை வேணா பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு இது. அதுக்கான அடிப்படை உழைப்பு போடாம எனக்கு நோன் ஃபேக்ட்ஸை வச்சு மட்டுமே நான் அதை பண்றது. அதை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அது முதல் விஷயங்க, ஆர்ட் வந்து எந்த அளவுக்குமே உண்மையா எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவுதான் ரசிக்கப்படும். இப்ப பிரகாஷ் அன்னைக்கே சொன்னார்ல, பிரகாஷ் வந்து எனக்கு மத்த ஸ்லாங்கோ லாங்குவேஜோ எனக்கு அவ்வளவா தெரியாது இது, அதனால நான் சொல்லவே இல்லைனாரு. அது என்னது, வெறும் உங்களுக்கு பிடிச்ச மதுரை ஸ்லாங் படம் எதுன்னு கேட்டதுக்கே அவர் சொல்றதுக்கு யோசிச்சாரு. ஏன்னா எது உண்மையான கரெக்டான மதுரை ஸ்லாங் எனக்கு தெரியாதுங்க, அப்ப நான் எப்படிங்க சொல்றதுன்னாரு. சொல்ற ஒருத்தருக்கே அவ்வளவு அக்கறை இருக்கிறப்ப எடுக்கிற ஒருத்தருக்கு எவ்வளவு அக்கறை இருக்கணும்? ஒரு படத்தை எடுக்கிறீங்க நீங்க, அப்போ நாம எந்த அளவுல அதை கரெக்டா அதை சொல்றோம், இல்ல இன்னும் எஃபெக்டிவா அதை சொல்றோம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்குல்ல. கொத்து கொத்தா மக்கள் செத்த ஒரு ஜெனசைடை பத்தி சொல்றீங்க, ஆனா எந்த இடத்துலயுமே சைடு எடுக்காம நீங்க சொல்றீங்கன்னா அது எப்படி மனசுல ஊட்டும்? எனக்கு மாவீரன்லயே அந்த பிரச்சனை தான். மாவீரன் படத்துல நீங்க வந்து மக்கள் எல்லாம் இங்க இருந்து அப்புறப்படுத்தி அங்க வைக்கிறாங்க பில்டிங்ல, வேற ஒரு பில்டிங்ல அப்படின்னு. ஆனா அந்த படம் மொத்தமும் பாத்தீங்கன்னா ஒரு பில்டர் தான் பிரச்சனைன்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க அதை. ஒரு பில்டரு ஒரே ஒரு அரசியல்வாதி, அவங்கதான் அதுல பிரச்சனை அப்படின்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க. அதாவது அந்த பில்டர் மட்டும், அந்த அரசியல்வாதி மட்டும் அந்த பில்டர்கிட்ட காசு வாங்காம அந்த பில்டர் மட்டும் சரியான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அந்த பில்டிங்கை கட்டி கொடுத்துருந்தான்னா
இது ஒரு நல்ல திட்டம் தான் அப்படின்ற மாதிரி தானே மக்களுக்கு அது பதிவாகும். ஆனா அதான் உண்மையான பிரச்சனையா? நீங்க இருக்கிற இடத்துல இருந்து உங்களை அப்புறப்படுத்தி மொத்தமா வேற ஒரு இடத்துல, ஊர்ல இருந்து எங்கேயோ ஒரு இடத்துல தூக்கி போடுறதுன்றது இருக்குல்ல, 25-30 கிலோமீட்டர் தாண்டி உங்களை தூக்கி போடுறதுன்றது இருக்குல்ல, அது எவ்வளவு பெரிய அநியாயம். அது அவங்க இடம். அது ஒருத்தங்களோட உங்க சொந்த இடத்துல இருந்து உங்களை தூக்கி ஒரு 25-30 கிலோமீட்டர் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. சிம்பிளா சொல்றேன், நான் இது ஒரே நிமிஷத்துல முடிச்சிடுறேன். இப்ப சிம்பிளா அதோட இது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அவங்களோட மெயின் தொழில் வந்து ஒரு ஒரு ஆஹ், துணி துவைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. ஆத்து படகுல. ஸோ இப்ப அவங்க அங்க பக்கத்துலயே ஆறு இருக்கு, அங்க அவங்க துவைச்சிட்டு இது பண்ணிட்டு அங்கேயே காய போட்டுக்கோங்க. அந்த தோபிக்கான அங்க இருக்கும், அதுலயே பண்ணிக்குவாங்க. ஆனா அது இல்லாம நீங்க 25 கிலோமீட்டர் தள்ளி போட்டீங்கன்னா அவங்க தினம் 30 கிலோமீட்டர் வந்து அங்க துவைச்சு காய போட்டு போவாங்க. இன்னொன்னு, பிள்ளைங்க எல்லாம் வந்து இங்க படிச்சுட்டு இருக்கு ஒரு ஸ்கூல்ல. இப்ப திடீர்னு நடுவுல நீங்க அங்க மாத்துனீங்கன்னா அந்த பிள்ளைங்க எல்லாம் படிப்புக்கு என்ன பண்ணும்? நெய்பர்ஹுட் மாறினா நமக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்ப குழந்தைகளுக்குலாம் அது எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். வேலைக்கு போறவங்க ஆஹ் இவங்களுக்கு இங்க இருந்து ஒரு அஹ் இவங்க வீட்ல இருந்து இங்க மனைவிக்கு ஒரு இடத்துல வேலை இருக்கும், ஹஸ்பண்டுக்கு ஒரு இடத்துல வேலை இருக்கும், ஸ்கூல் வேற இடத்துல இருக்கும். அவங்க ஒரு ஹேபிட்டை அதை சுற்றி அமைச்சிருப்பாங்க. அது எதுவுமே இப்ப கிடையாது. இவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஆனா மாவீரன் என்ன பண்ணிருக்கும்னா, அந்த படத்தோட கண்டென்ட்டே என்ன, ஆக்சுவலா தீர்வை நோக்கி நீ பேசாம இதையெல்லாம் வச்சு கண்டென்ட் ஆக்கி காசு பார்த்துக்கிட்டு இருக்கியா நீ அப்படின்றதுதான் அந்த அஜித் சங்கர் வந்து இவனை திட்டுறதே இருக்கும். அந்த கேரக்டரை, சிவகார்த்திகேயன் கேரக்டர். ஆனா அந்த படமே அதான் பண்ணுச்சு. அது அவரேவும் வந்து வெளியே சொல்றாரு பேட்டியில, ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்ஃபிளிக்டா இருக்குன்றதுனால நான் அதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்றாரு. அப்ப கிட்டத்தட்ட அந்த படத்துல எதை நீங்க எதிர்த்து விமர்சனமா வச்சீங்களோ அதான் நீங்களே படமா பண்ணிருக்கீங்க. எனக்கு இந்த மாதிரி பண்ணும்போது தான் தோணும், இவ்வளவு பெரிய அரசியல இப்போ இவர் சொன்னார்ல, மாவீரன் சொன்னார்ல, இப்ப இவ்வளவு பெரிய அரசியல ஏன் பேசாதுன்னு சொல்றீங்கன்னு, சரியா பேசுங்கன்னு சொல்றோம். அப்படி பேச முடியலாட்டி வேற ஏதோ ஒரு கதைக்குள்ள தேவையில்லாம அதை புகுத்தாதீங்கன்னு சொல்றோம். வேற யாராவது வர்ற ஒருத்தவங்க அதை பத்தி உருப்படியா ஒரு கதை பண்ணுவாங்க. வேற டாபிக் எதுவுமே பேச மாட்டீங்களா? அமைதியா அது இல்ல, இப்போ இந்த எனக்கு லைவ் இதோட சவுண்ட் புரிதல் பத்தி வந்து கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். லைவ் நான் சவுண்ட் கொஞ்சம் நீங்க சொல்லலாம் பேசுங்க, பேசுறேன். மொத்தமா 3 பேரா பண்ணிருப்பாங்கல்ல. பேசுறீங்க, இல்லாட்டி யாருமே பேச மாட்டீங்க. இருங்க, இல்ல ஒவ்வொருத்தரா நான் பேசுங்க. பேசட்டுமாண்ணே? பிரகாஷ் ஏதோ சொல்ல வந்தாரு, அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க. இல்ல யாரும் பேசலன்னு தான் சொல்ல வந்தேன். ஏன்னா அமைதியாயிடுச்சுன்னு சொல்ல வந்தேன். சொல்லுங்க, ஷியாம் பிரதர் பேசணும்னால ஷியாம் பேசட்டும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஒய் ஒய் வால்ட்ட ஒன்லி அவர் ஆதி ப்ரோ, பேசட்டும். இது ஹேராம் விரும்பாண்டியும் லைவ் சவுண்ட் தானே பண்ணிருப்பாங்க. அது செட்ல பண்ணும்போது கரெக்டா இருக்கு, அவுட்டோர்ல பண்ணும்போது சரியா வரல, அந்த மாதிரி இப்போ ப்ராப்ளமா இல்ல தங்கலான்ல? இல்ல ப்ரோ, தங்கலாம் இல்ல, ரெண்டு விஷயம் சேர்ந்து பிரச்சனையாச்சு ப்ரோ. என்ன தெரியுமா, லைவ் சவுண்ட் மட்டும் அதுல பிரச்சனை கிடையாது. ஆக்சுவலா லைவ் சவுண்டோட சேர்த்து ஸ்லாங் புரியாம போயிடுச்சு அவங்களுக்கு. ரஞ்சித் என்ன நினைச்சாருன்னா, ஒரு வட ஆற்காடு ஸ்லாங்குன்ற ஒண்ணு இது வரைக்கும் இங்க கொண்டே வரல. அந்த ஆற்காடு ஸ்லாங் ஒண்ணு இருக்குல்ல, அதை கொண்டு வரல இங்க, அதை கொண்டு வருவோம், அதை அது அத்தன்டிக்கா அதை பேச வைப்போம் அப்படின்னு நினைச்சாரு. இப்போ ஒரு பேன் இண்டியன் படத்துக்கு அந்த பிரச்சனை கிடையாது. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, பேன் இண்டியன் படங்கள்ல என்ன பண்ணிடுவாங்கன்னா, இப்ப நானி படத்துல, நானின்றேன், RRR படத்துலயோ இல்ல பாகுபலி படத்துலயோ அவங்க பேசுற தமிழ்ன்றது தமிழ், அவ்வளவுதான், நார்மல் தமிழ். அது ஒரு அந்த காலத்து தமிழா அதெல்லாம் எதுவுமே கிடையாது, நார்மல் தமிழ் அப்படி பேச வச்சிட்டாங்க. ஆனா அகைன் இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன் தான். இப்ப என்னன்னா, இது எந்த மாவட்டத்தில் நடந்துச்சு, ஒருத்தங்களோட மொழியில் நடந்திருக்கு, அதை நம்ம சொல்லணும். அப்படி இல்லாட்டி என்ன ஆயிரும்னா, இப்ப எப்படி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா நீங்க, எம்ஜிஆர் படம் சிவாஜி படத்துலாம் தனி ஸ்லாங்குனே ஒண்ணு கிடையாது, எல்லாரும் நார்மலா ஒரு தமிழ் பேசுவாங்க, அது சினிமா தமிழ். அப்ப அதை நம்ம ஓகே பண்ணிருந்தோம்னு வச்சுக்கோங்க, வெறும் சினிமா தமிழ் மட்டுமே தான் நம்ம வாழ்க்கையில கேட்டே இருந்திருப்போம். இன்னைக்கு நமக்கு படங்கள்ல இத்தனை ஸ்லாங்கை வச்சு நம்ம ஒரு ஃபுல் ஸ்பேஸே நடத்தணும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அது ஏன், ஏன்னா ஒருத்தங்க அதை முயற்சி எடுக்கிறாங்க. அதனால இந்த படத்துல லைவ் சவுண்டு அது ரெண்டுமே சேர்ந்ததுனால நிறைய பேருக்கு டயலாக் புரியாம போயிடுச்சு நிறைய இடத்துல. அது ஒரு பெரிய இப்ப ரெண்டும் ஒரே இதுல சேர்ந்து வந்ததுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும்லாம் அந்த லைவ் சவுண்டோ இல்லை டப்பிங்கோ ஆடியன்ஸுக்கு புரியுற மாதிரி காதில் கேட்டால் போதும். ஏன்னா அந்த ஆயுத எழுத்து படங்கிறது லைவ் சவுண்டும்பாங்க. எனக்கு பாடியப்பா சப்டைட்டில் வைக்காம அந்த படத்தோட பெரும்பாலான டைட்டில்ஸ் புரிஞ்சது இல்லை. அது மாதவன் ஒரு ஸ்லாங் பேசுவார், சூர்யா கரெக்டாக பேசுவார், அப்புறம் சித்தார்த்தா அப்பப்போ இங்கிலீஷில் பேசுவார். அப்படிலாம் இருந்தாலுமே கூட அந்த சப்டைட்டில் இல்லாமல் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெளிவாக கேட்கவே கேட்காது. அதனால் நீங்கள் என்ன ஸ்லாங்கில் வேணால் படம் எடுங்க, லைவ் சவுண்டில் எடுங்க, டப்பிங் பண்ணுங்க, ஆனால் ஆடியன்ஸுக்கு புரியுற மாதிரி எடுத்துருங்கிறது மட்டும்தான்
இல்ல காதுல கேட்கற மாதிரியாச்சும் அட்லீஸ்ட் காதுலயாச்சும் கேட்கணும், இல்ல, என்ன அது உண்மைதான், பேசுறாங்கன்னாச்சும் அது கேட்கணும். உண்மைதான். என்ன டைலாக்ன்றது புரியாம இருந்துச்சுன்னா அது ஃபெயிலியர் தான். இப்ப எனக்கு ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன் பிரகாஷ், சினிமால வேலை பார்க்குற எல்லாத்தையும் கேட்டு பாருங்க. நானும் சொல்றேன், எனக்குமே உலகத்திலேயே பிடிக்காத ஒரு விஷயம் டப்பிங் தேட்டர்ல போய் உட்கார்றது தான். உலகத்திலேயே பிடிக்காத ஒரு விஷயம் தான். அதை சினிமாவே நீங்க வெறுக்கணும்னா அது அங்கதான் நீங்க போய் உட்காரணும். ஏன்னா அங்க ஒரு உயிர் இருக்கும் தெரியுமா? நேர்ல அவங்க பேசினப்போ ஒரு எமோஷனோட பேசியிருப்பாங்கல்ல, அதை நீங்க லட்சம் வாட்டி பேச வச்சாலும் கொண்டு வர முடியாது. இங்க அது வரவே வராது. அதுல அவ்வளவு ஆஸ்டின் டிரான்ஸ்லேஷன் இருக்கும். ஆனா பரவாயில்ல, எனக்கு பிடிச்சது டப்பிங் பேசுறது. ஏன்னா நான் வந்து இந்த ஷார்ட் பிலிம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிறது எல்லாத்துக்கும் டப்பிங் பேசியிருக்கேன். நான் இது வரைக்கும் நான் நடிச்சது இல்ல அதுக்குள்ள. நீங்க பட் டைரக்ட் மத்தவங்க பண்ணி நடிச்சதுக்கு நான் டப்பிங் அதான் சொல்றேன், பேசியிருக்கேன். அப்ப தெரியாது, அப்ப ஜாலியா இருக்கும். மத்தவங்க நடிச்சதுக்கு டப்பிங் பேசியிருக்கேன். அது இப்ப பேசுறப்ப எனக்கு செம்ம ஜாலியா இருக்கும். நான் மத்தவங்க பேசுனதுக்குலாம் நான் வந்து நம்ம ஏதாவது நமக்கு வந்து ரெகுலர் நான் என்ன ஃப்ளோல பேசுறேனோ அதுதானே. அதனால எல்லா கேரக்டருக்கும் ஒரே மாதிரி தான் டப்பிங் பேசுவேன். அதனால ஃபன்னா இருக்கும். ஒரே ஒரு ஷார்ட் ஃபிலிம் மட்டும் நான் எடுத்த ஷார்ட் ஃபிலிம்ல வந்து என் மச்சன் தான் ஒரு கேரக்டர் நடிச்சிருந்தா அப்படி. பட் அவரால் டப்பிங் ஸ்டுடியோக்கு வர முடியல. ஏன்னா டப்பிங் வந்து அவருக்கு டப்பிங் வந்து அடுத்த நாள் வந்துச்சு, ஒர்க்கிங் டே வந்துச்சு. அவர் வேலைக்கு போயே ஆகணும், கண்டிப்பாக லீவ் போட முடியாது அப்படிங்கிற கட்டாயம். அப்போ தான் அவர் கேரக்டருக்கு நம்ம எடுத்த படத்துக்கு நம்மளே டப்பிங் பேசிடுவோம். இப்போ என்ன இருக்குன்னு நானே டப்பிங் பேசிட்டேன். அதே மாதிரி ஹீரோயின் டப்பிங் பேச வர முடியல. அந்த பொண்ணுக்கு அன்னைக்கு காலேஜ் வந்துருச்சு, கண்டிப்பாக முடியவே முடியாதுன்றுச்சு. அப்புறம் என்ன பண்ணேன், ஹீரோயின் ஃப்ரெண்டாக நடித்த பொண்ணையே நான் 2 தடவை டப்பிங் பேச வச்சு, ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கும் அந்த பொண்ணு தான் டப்பிங்கு, ஹீரோயினுக்கும் அதை டப்பிங்கு. அவர் மிக்சிங்கில் மாற்றிக்கிறேன்ட்டாரு. ஆனால் எனக்கு இருக்கே ஆக்சுவலாக பிடிச்ச வேலை இந்த இதுலேயே எனக்கு பிடிச்ச ப்ராசஸிங்க டப்பிங் ப்ராசஸ். அதான் எனக்கு நிறைய ஃபன்னாக இருக்கும் எனக்கு இல்ல, பர்சனலாக. அதான் சொல்றேன், உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குல்ல, அதனால ஃபன்னா இருக்கும். நீங்க இப்ப ஒரு அவுட்டோர்ல போய் எடுத்துட்டு அதை சிங்க் பண்ணும். அதை வந்து இப்போ ஷார்ட் பிலிம்ல டியூரேஷனும் ரொம்ப கம்மி பிரகாஷ் ப்ரோ. ஒரு முழு படத்துக்கும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஒரு முழு படம் இருக்கு. அதுல நீங்க 1வது சீன்ல எந்த மூட்ல பேசுனீங்களோ அந்த சீன்ல 17வது சீன்ல பேசணும். 24வது சீன்ல வேற மூட்ல பேசணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேற ஒரு விஷயம் நடந்திருக்கு படத்துல. படத்துக்கு இந்த கண்டினியூட்டி இருக்குல்ல, இதோட சேர்த்து டப்பிங்ல வரும்போது செத்து சுண்ணாம்பா ஆயிருவீங்க. அதாவது அப்படியே, அதாவது உங்களுக்கு என்ன தோணுன்னா, இப்போ டப்பிங் ஆர்டிஸ்டும் சரி நடிகர்களும் சரி வேற வேற ஏதோ படம்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்திருப்பாங்க. அவங்களுக்கு இந்த கேரக்டர்ல அவங்க இருக்க மாட்டாங்க. ஆனா நீங்க ரைட்டரா டைரக்டரா அந்த கேரக்டர்ல இருப்பீங்க. ஏங்க என்னங்க இப்படி ஏதோ இந்த அந்த அந்த இது வரும் இல்லைங்க, எனக்கு அந்த வேற ஏதாவது வெயில்ல வந்து திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ் வரும் இல்லைங்க, எனக்கு அதை பார்க்கும் போதெல்லாம் அப்படியே வந்து இதுவா இருக்கும். ஏமா அவனுக்கு புரியலையா, இப்படித்தானேமா வருது அது அப்படின்னு. உங்களுக்கு நமக்கு அதை உங்களால கோவப்படுறதுக்கும் அதுல இதுவே கிடையாது. ஏன்னா நீங்க அந்த கேரக்டர்ல இருப்பீங்க. ஆனா நடிக்கிறவங்களுக்கு அது 100ல 101வது கேரக்டர். அப்ப அவங்க அந்த மூடு கொண்டு வர்றது, அது நீங்க எப்படி எவ்வளவு பெரிய நல்ல ஆளா இருந்தாலும் உங்க இடத்துல வந்து இல்லை வாய்ஸ் பிரேக் ஆகுது, வாய்ஸ் கேட்கல, ஒன்றுமே கேட்கல. ஆக்சுவலா எனக்கு கங்குவால சவுண்ட் பிரச்சனையாவே தெரியல, கங்கலான்லயே ஆடியோ புரிஞ்சு. அந்த விவேக்கு ஒரு படத்துல நடிச்சிருப்பாரு, என்ன படம் நினைக்கிறேன், விசில் நினைக்கிறேன். அவருக்கு வந்து விசில் தான் நினைக்கிறேன், டோட்டலா எல்லா ஆடியோவும் புரியும்ல. இல்லை அது மாதிரி உங்களுக்கு வந்து அது மாதிரி எக்ஸ்ட்ரா ஏதாவது கூடுதல் பவர் இருந்திருக்குன்னு அர்த்தம். எல்லா ஆடியோ ஏன்னா கங்குவா ஆடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படிங்கிறது கூட ஓரளவு ஓகே. ஏன்னா சவுண்ட் மிக்சிங் ப்ராப்ளம் தான் கங்குவா. தங்கலாம் டைலாக்ஸ் புரிஞ்சுனீங்கல்ல, அதுக்காக உங்களுக்கு கண்டிப்பா ஏதோ கூடுதலா செவித்திறன் கொஞ்சம் அதிகமா உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம், அல்லது கூடுதல் சக்தி கொஞ்சம் கிடைச்சிருக்கு ப்ரோ செவித்திறன். தங்கலான் ஸ்லாங் தான் ப்ரோ புரியல. ஸ்லாங்கு புரியல. விக்ரம் வந்து தண்ணிக்குள்ள போகும்போது தமிழ்ல தான் உச்சரிப்பாரு. பெரும்பாலும் நமக்கு தமிழ் உச்சரிப்பு ரொம்ப பிடிக்கும். அதனால தமிழ்ல அதை சொல்ற வாசனெல்லாம் உத்து கவனிப்பேன். அதுல ஒரு பேசுறது காதுலயே கேட்கல, அந்த முணுமுணுக்குறதுன்னு சொல்லுவோம்ல, அது முணுமுணுத்துட்டு போவாரு. அதனால நான் படத்துலயே வந்து என்ன நல்லா பேசுவாரு, நல்லா சூப்பரா பேசியிருப்பாரு. எனக்கு தமிழ்ல, எனக்கு தூய தமிழ்ல பேசுறது ரொம்ப பிடிக்கும், அது கேட்கறது ரொம்ப பிடிக்கும். ஆனா அவர் பேசுனது கேட்காம போயிடுச்சுல்ல, அதனால அது மாதிரி தான். அதனால சொல்றேன், டப்பிங் மட்டும் நமக்கு வந்து நல்லா பண்ணிடணும். இப்போ மாவீரனுக்கு வந்து கேட்டுச்சுன்னார்ல, அதனால இந்த விவேக்கு இருக்க மாதிரி அவருக்கு ஏதோ கொஞ்சம் கூடுதல் பவர் இருந்திருக்கும் போல இருக்கு. எனக்கு அங்க புரியுதுங்கிறாரு, தங்கலன் புரியுதுங்கிறாரு. அடுத்து ஆயுத எழுத்தும் புரிஞ்சிச்சா, சப்டைட் இல்லாம அதை மட்டும் கேட்டுருணும் ஒருத்தர். ஆயுத எழுத்து புரிஞ்சிச்சா எல்லா டைலாக்கும்? ஆயுத எழுத்துல எனக்கு ஃபேவரட் ப்ரோ, ஒவ்வொரு டைலாக்கும் ஆயுத செம்மையா இருக்கும். எழுத்தெல்லாம் ஒரு 50 தடவை பார்த்துருப்பேன் ப்ரோ. அப்ப ஆயுத எழுத்து புரிஞ்சிச்சு இல்ல, அப்ப கண்டிப்பா உங்களுக்கு கூட சக்தி இருக்கு. கண்டிப்பா நான் நம்பிட்டேன், கண்டிப்பா இருக்கு, ஏதோ பவர் இருக்கு. மணிரத்னம் படங்கள் வந்து உங்களுக்கு டைலாக் புரிஞ்சிச்சு அப்படின்னாலே அது ஆதி ப்ரோ ஆச்சரியம். அதுல ஆயுத கலி எழுத்து ஊத்துற புரிஞ்சிச்சு, 3 ரொம்ப ரொம்ப படமே ஆச்சரியம். எனக்கு பிடிக்கும் ப்ரோ. ராவணனும் பிடிக்கும், 1001 பிடிக்கும், எனக்கு ராவண ஆயிரத்தி நடக்கும் பிடிக்கல. ஏன் பல பேருக்கு பிடிக்கல எனக்கு இன்னும் தெரியல.
ஆயிரத்துல ஒரு நல்ல இல்ல படங்க. ராவணலாச்சும் எனக்கு டப்பிங் இல்ல ராவணலாச்சும் அவங்க என்ன பேசுறாங்கன்னு நமக்கு வந்து கேட்கும். அது புரியுதா புரியுதாங்கிறத அவங்க பேசுறது கேட்கும். முதல் விஷயம் அதை புரியலங்கிறது கூட எனக்கு பிரச்சனை இல்லை, கேட்கணுங்க காதுல. எனக்கு ஆயுத இடத்துல அவங்க பேசுறது எதுவுமே அது கேட்காது. லைவ் சவுண்ட் வேற. நான் நம்ம காதை ஒரு தடவை ரெண்டு செக் பண்ணி அடுத்த நேரம் வேற ஒரு வீடியோ ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்ப்பேன். அதாவது நம்மள்ட்ட ஸ்பீக்கர் பிரச்சனையா இல்ல நம்ம காது பிரச்சனையா செக் பண்ணி பிரகாஷ் அது பார்த்துருவேன். வேற லைவ் ஏதாவது ப்ளே சவுண்டுங்க. அப்ப டக்குன்னு திடீர்னு அலறும். லைவ் எனக்கு சவுண்ட் ஆயுத எழுத்து. அதுதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், லைவ் சவுண்ட் எடுங்க, டப்பிங் சவுண்ட் எடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, பட் கொஞ்சம் கேட்கணும்னு, கேட்குற மாதிரி எடுங்கன்னு. எனக்கு ஏன்னா நார்மலா நீங்க பாரதி ராஜா பேசும்போது கேட்டீங்கன்னா ஆனா உங்களுக்கு புரியாது அவர் ஹேராம் எப்படி பேசுறது. இருந்துச்சு? ஹேராம் எனக்கு புரிஞ்சிச்சு, ஓகே ஓகே எனக்கு அதான் ஓகே சொல்றேன், ஹேராம் புரிஞ்சிச்சு. ஓகே. ஹேராம்ல எனக்கு பிரச்சனை இல்லை. நான் மனிதத்தனம் படங்களா தொடர்ச்சியா அந்த பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கேன். அதுல எனக்கு பிரச்சனையே இல்லாத படம் நான் சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு 2 படம் டப்பிங்ல பிரச்சனையே இல்லாத படம். ஒண்ணு வந்து அக்னி நட்சத்திரம், கிளியர் கட்டா அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெளிவா கேட்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னொன்னு தளபதி. அதுக்கப்புறம் நாயகன்ல கூட ஒரு சில இடங்கள் டப்பிங் கொள்ளலாம் இருக்கும். ஆனாலும் நாயகன் அவரு நமக்கு வந்து பிலிம்ல நமக்கு ஹிந்தி ஃபார்மேட் பேசுறாங்க மட்டும் ஏன்னா அதை அவ்வளவு டப்பிங் இதா பேசுறாங்க. இருக்கு? ஏன், எதுக்கு, எப்ப சாப்பிட்ட, அப்படியா, போலாமா, இந்த ஸ்லோவாவே வருது, ஏன் அவர் ஸ்டைலா? இல்ல பரவாயில்லங்கிற நானு. ஏன்னா இப்ப அவங்க ரொம்ப பேசினா எனக்கு சுத்தமா கேட்காது. இப்ப ஏன் எதுக்குன்னு அவங்க பேசுற வச்சு நம்ம சுருக்கி 2 வார்த்தை அப்படா ஏன் எதுக்கு எப்படி இவ்வளவுதான் பேசுறாங்க, நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. திடீர்னு அவங்க ஆயுத எழுத்து மாதிரி பக்கம் பக்கமா பேசிட்டு ஆயுதத்துக்கும் நல்லா தானே அப்ப இருக்கும். நமக்கு புரியலன்னா ஏன் உங்களுக்கு வருத்தப்படுறோம். பிடிக்கல? எனக்கு நல்லா தான் இல்ல நான் போட்டுச்சு. ஒன்னே ஒண்ணு எனக்கு சொல்றேன், ஒரு மாஸ்டர் உங்களுக்கு பீஸ் ஆயுத எழுத்து மட்டும் நல்லா இல்லைங்க, இருக்கு நல்லா இல்லைங்கிறத அவர் பேசலங்க. புரியலன்றாரு, நல்லா இருக்கு நல்லா நல்லா இல்லைன்னு இல்லைன்னு சொல்ல, பேசல, கேட்கவே இல்லைன்றாரு. புரியலன்னு சொல்றேன். புரியலன்னு கூட சொல்லல, கேட்கல. கேட்கலங்கிறேன். நான் புரியலன்னா கூட அடுத்த விஷயம், அது கேட்க மாட்டேதுங்க எனக்கு. இல்ல இன்னொன்னு ஆனா இன்னொன்னு சவுண்ட் பிரகாஷ், நான் அது பிரகாஷ் மட்டும் இல்ல ராவணன்ல. ஸ்பீக்கர் ஆட்டி இல்ல பார்ப்பேன். ராவணன்ல ஏன் என்ன பிரச்சனைன்னா அது மட்டும் கிடையாது. கார்த்திக அனுமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ண விட்டுருப்பாங்க தெரியுமா, ஒரு மேனரிசம் அது இதெல்லாம் பண்ண விட்டுருப்பாங்க தெரியுமா. அத ஏன் அது கேக்குறீங்க? இல்ல நான் சொல்றேன் ஒரே ஒரு விஷயம், நீங்க மெட்டாஃபர் தானே பண்றீங்க, அது எதுக்கு தூக்கி கொண்டு வந்து இப்ப வாழைப்பழத்தை எடுத்து வாயிலே வச்சு ஊட்டி விட்டு அதை அதை குச்சியால குத்தி வயிற்று வரைக்கும் தள்ளணும்னு அவசியம் கிடையாதுல்ல. அது அனுமான்றது எங்களுக்கு புரியுது அந்த கேரக்டர். நான் சொல்றது அதே விஷயத்த அவரே சூப்பரா பண்ணியிருக்காரு தளபதியில. தளபதியில கர்ணன் தானே ரஜினி, அவர் என்ன அதுக்காக வந்து சிவாஜி மாதிரி பழைய கர்ணன் மாதிரி டயலாக் எல்லாம் பேச வச்சாரா? அந்த கேரக்டர் கர்ணன்றது நமக்கு அந்த ட்ரெய்ட்ஸ் மூலியமாவே தெரியுது இல்ல. ராவணன்ல ஏன் அப்படி பண்ணணும்? முதல்ல அந்த அந்த ஒரு குரங்கு மாதிரி கத்துறதோ இது பண்றதோ அதுல என்ன கிடைக்குது எனக்கு அது புரியவே இல்ல. இந்தியா ஃபுல்லா அப்பீல் பண்ண என்ன கருமமும். இன்னொன்னு சொல்றேங்க, ராவணன் ஒன் மோர் விஷயம் எந்த சொல்லிடுறேன், ஒரே எந்த சொல்லிடுறேன். இதுங்க, அது எந்த நிலப்பரப்புங்க, அது எந்த மொழி, எந்த இடத்துல நடக்குது, ஒண்ணுமே புரியுமா? அது நம்ம அது மதுரை ஒரு மாவட்டம்னே தேனி பக்கம். அதான் சொல்றேன். இல்ல 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 இந்த இந்த கருத்தை மட்டும் நான் பேசிக்கா சொல்லிடுறேன், ஆணித்தரமா சொல்லிடுறேன். நம்ம வந்து படங்கள் வந்து பேசுறோம், படத்தை மட்டும் தான் பேசுறோம், இயக்குனரை குறை சொல்லல, ஓகேங்களா? இயக்குனர் கலாய்க்கிறது இல்லை. அன்னைக்கு ஒருத்தர் வந்து இந்த போன வாட்டி ஒரு 2 தடவை மனிதத்தனை பத்தி பேசும்போது அவர் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, நான் மனிதத்தோட மிகப்பெரிய ஃபேனு, உங்களோட எனக்கு ரொம்ப உங்களுக்கு நான் நல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்க பேச்சு, ஆனா நீங்க மனிதத்தை தொடர்ச்சியா கலாய்க்கிற மாதிரி இருக்கு, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா. நான் உண்மையா மனிதத்தை கலாய்க்கல, எனக்கு படத்துல எனக்கு பர்சனலா கேட்கலங்கிற மாதிரி சொல்றேன். அவர் படங்கள் அதுவும் நான் இந்த 2 3 படம் நான் குறிப்பா சொல்லணும்னா எதுன்னா ஆயுத எழுத்து, அப்புறம் ஏற்கனவே ஒரு படம் சொன்னேன், அது மாதிரி சில படங்கள் காற்றுவெளி அது மாதிரி தான். மற்றபடி படங்கள்ல தான் நான் குறை சொல்றேன் தவிர அவரை குறை சொல்லல. எனக்கு அவர் படங்கள்லேயே அக்னி நட்சத்திரம், தளபதி இதெல்லாம் ரொம்ப பிடிச்ச படம் தான். திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா இதுதான் நமக்கு டயலாக் புரியல கேட்கல, அது மட்டும் தான், வேற ஒன்றும் இல்லை. அவர் படங்கள் ஏன்னா திரும்ப நான் சொல்ல வேண்டியதா இருக்கு, ஏன்னா அன்னைக்கு 2 தடவை அவர் கமெண்ட் பண்ணிட்டாரு, அதுக்காக நான் அவருக்காகவே இதை சொல்லிடுறேன். அதே மாதிரி இந்த எனக்கும் ஆயுத மனிதத்தன் எழுத்துலாம் ப்ரோ படங்கள் நான் பிடிக்கல ரசிச்ச அப்படின்னு விஷயத்த மட்டும் தான் சொல்றேனே ஒழிய, பிடிக்கல அவ்வளவுதான். எனக்கு மனித படங்கள் பிடிக்காது. அதை தாண்டி எனக்கு அவர் மேல தனிப்பட்ட எந்த இதுவும் கிடையாது. எனக்கு அப்படிதானே. எனக்கெல்லாம் ஆயுத சங்கருடைய எழுத்துல அந்த சில ரசிச்ச விஷயத்த ஐடியாலஜிக்கல் மேல ஒரு எனக்கு ப்ராப்ளம் புக்கே இருக்கு. ஏன்னா எழுதுவேன் ப்ரோ. சங்கர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். புக் எழுதுற அளவுக்கு ஆயுத எழுத்து நான் இல்லப்பா ரசிச்சிருக்கேன். அவ்வளவு பாயிண்ட் இருக்கும் அதுல, கூஸ் பம்ப்ஸ் மாசின்லாம் நிறைய இருக்கும் அதுல. மணிரத்னம் படத்துல இருந்து அது கொஞ்சம் தனியா தெரியும், அந்த அந்த டைம்ல மைக்கேல் வந்த கேரக்டர் மணிரத்னம் ஃபேவனா படத்துல நீங்க? இருந்து. எல்லாம் மாதவன் கேரக்டர், சித்தார்த்த கேரக்டரே அந்த டிரான்ஸ்லேஷன் பயங்கரமா இருக்கும் ப்ரோ. அது அதுல ஒரு சீன் சும்மா கார்த்தி வெட்டியா உட்காந்துருப்பாரு, சுத்திட்டு கவனிச்சிங்களா யாராவது? புரியல. இந்த ஒரு பஞ்சாயத்து சீன்ல மாதிரி ஏகப்பட்ட பேர் மீன் போட்டாங்க. இல்லை ஏகப்பட்ட பேர் போட்டோ எடுத்து போட்டிருப்பாங்க. அப்போ வந்து சமயத்தை காற்று நடிக்க அந்த சமயத்துல இப்பயும் சரி. அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர்ல அந்த படத்துல. ஆமா ஆமா. ப்ரோ ஆதி ப்ரோ கேக்குதா ப்ரோ? அந்த ஹரியன் நினைக்கிறேன், அந்த அம்புலின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தாங்க தெரியுமா? அம்புலி ஆன்லாம் சூப்பர் சொல்லிட்டு படம் தலைவா. படம் எடுத்திருந்தாங்கல்ல. ஆக்சுவலா எனக்கு அவங்க இப்ப என்ன ப்ரோ பண்றாங்க, ஒரு 3 படம் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஜம்புலிங்கம்மா ஏதோ ஒரு படம் ஒண்ணு வந்துச்சு. ஆக்சுவலா அவங்க இப்ப அவங்க படம்ல எதுவுமே வரதில்ல தானே? சமந்தா வச்சு நான் யசோதா என்ன கூட எடுத்தாங்க சாய்வு தலைவா, அது சித்ராவா ஓடுற ப்ரோ தலைவா. எடுத்துட்டு இருக்கேன்.
புரியல. அவங்க எல்லாம் இப்ப என்ன சமந்தா பண்றாங்கன்னு லேட்டா எனக்கு வெளிப்படுத்துறீங்க. இல்ல ப்ரோ, 2017 நீங்களும் ரைட்டர் வச்சிருக்கேன். இல்ல, அதனால கேக்குறேன். இந்த ஸ்பேஸ்ல என்ன இல்ல ப்ரோ, தவிர அந்த மாதிரி அம்புலி விஷயம் எல்லாம் படத்தை தெரியல ப்ரோ. சூப்பர் படம்னு சொல்ல ஒரு ஆள் வந்துட்டாருப்பா. ப்ரோ அம்புலி செமண்ணா உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் நல்லா டைம் இருக்கும் பார்க்கலாம் ப்ரோ. மிரண்டு போயிட்டேன் நானே. அம்புலி பார்த்தி பண்ணதான் அம்புலிங்கிறாங்களோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கடைசியில வச்சாங்க செம ட்விஸ்ட். நான் அந்த மாதிரி ஒரு மாஸ்டர் படத்தை தமிழ் சினிமா ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். அது இல்ல கரெக்டா? அம்புலி அந்த கிளைமேக்ஸ்ல அம்புலியை காட்டுறது வந்து ஆனா அது எல்லாருக்குமே நாளைய டிசப்பாயிண்ட் மனிதனுடைய ஆச்சு. அப்படியே அப்பட்டமான உள்டா மாதிரி தானே இருக்கும். நாளைய அது மனிதன் வேணா கரெக்ட் தான் ப்ரோ. அம்புலின்னு பில்டப் கொடுத்துட்டே இருப்பாங்க. அது காமிக்கிற வரைக்கும் அப்படி எப்படி இருக்குன்னு ஒரு இல்ல அதெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் ரைட்டு. இருக்கும். அந்த பட்ஜெட் ஆனா அந்த மொக்க படம் கான்செப்டோட ரொம்ப கோரை டம்மியா பாத்தீங்கன்னு வச்சுங்க, அப்படி காமிச்சிட்டாங்க. நாளைய மனிதன் மாதிரியே இருக்கும். நாளைய மனிதன் யாராவது பாத்திருக்கீங்களா? ஒரே நிமிஷம், ஒருத்தரா பேசுங்க. இல்ல அந்த படமே பயங்கர திகிலா இருக்கும். ஆரம்பத்துல இருந்து செக் இன்ட்ரோல் செக் பாயிண்ட் செக் 1 எல்லாமே 2 3. சூப்பரா இருக்கும். இல்ல எனக்கு அதுதான் அந்த அந்த படம் ஆக்சுவலா ரொம்ப கிளைமேக்ஸ்ல பிடிக்கும். சொதப்பினதும் பட்ஜெட் ப்ராப்ளம் தான். அதுக்கப்புறம் அவங்க அந்த பாபி சிம்மாலாம் வச்சு அவரோட பண்ணாங்க ஒரு படம் ஆன்னு சொல்லிட்டு, அதுவுமே அது- ஓரளவுக்கு அது- நல்லா இருக்கும். அதுல அதெல்லாம் ரொம்ப மொக்க படங்க. ஆமா ஆமா அம்புலியோட கம்பேர் பண்ணா. இல்ல அதோட இல்ல குவாலிட்டி பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருங்க. படம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்த மாதிரி இருக்கும். ஆமா அம்புலி கரெக்ட். கம்பேரிட்டிவ்லி அதோட ஆக்சுவலா அந்த தியேட்டர்ல பார்த்தேன் ப்ரோ. அம்புலி எல்லாம் செம படம். நான் இதே ஸ்பேஸ்ல சொல்லிருக்கேன். நான் ஹிந்தியில நிறைய பேருக்கு இந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். ஏதாச்சும் மட்ட தட்டினா என்னப்பா சவுத் இந்தியாவில் இப்படி படமா வருதுன்றப்ப ஹிந்தி டப்பிங்ல யூடியூப்லயே இருக்கும். அது அந்த படம் ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்ட் மோஸ்ட்லி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க அவங்க. இல்ல ஆக்சுவலா அந்த படம்லாம் வந்து சரி அவங்க நான் நினைச்சிட்டு இருந்தது சரி இவங்கெல்லாம் பெரிய டைரக்டர் ஆவாங்க, பின்னாடி பெரிய பெரிய படம் பண்ணுவாங்க, நிறைய படம் இவங்கள்ட்ட இருந்து வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அவங்க ஆள் அட்ரஸே தெரில. சரி அதுதான் இவர்கிட்ட கேட்டேன் எங்க இருக்காங்க, ஏதோ படம் வந்திருக்கா, இப்பதான் சொல்றது சமத்தை வச்சு படம் பண்ணிருக்காங்கன்னு தெரியல எனக்கு. ஆமா நான் யசோதான் சர்ச் பண்ணி பாருங்க இருக்கும். அது வந்து இந்த எப்படின்னா இந்த இது குழந்தைங்களெல்லாம் கடத்துற மாதிரி அவங்கள மாதிரி. இல்ல அந்த படம் பார்த்தேன். வரலட்சுமி சரத்குமார் வில்லியா இருப்பா. ஆமா வரலட்சுமி இந்த உன்னி முகுந்தன் கூட இருப்பாரு. உன்னி முகுந்தனும் வரலட்சுமியும் வில்லி. அதுல இவர் ராவ் ரமேஷும் இருப்பாரு. பிரகாஷ் ராவ் பிடிச்ச ராவ் ரமேஷும் இருப்பாரு. பாத்துருவோம். அதுலதான் போக்கிரி கிளைமேக்ஸ்ல வச்சிருப்பாங்க அந்த படத்துல. சரி அப்படியே அந்த சாம்பியன்ஸ் ட்ராபிக் ஏதாவது டைம் ஒதுக்கி கொடுங்கப்பா. நாளைக்கு யாருமே ஃபைனல்ஸ் வேற. பேசாதப்ப மணிமேகலை கை தூக்கிட்டு இருக்காங்க. மணிமேகலை பேசுங்க. ஹலோ ஹலோ வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்ப வரைக்கும் நல்லா இருந்தோம். சொல்லுங்க மணிமேகலை. டெய்லி ஒரே வசனத்தை ரிப்பீட் பண்ணாதீங்க, ஏதாவது புதுசா சிந்திச்சு பேசுங்க. ஒரே கேள்வியை கேட்டீங்கன்னா ஒரே பதில் தான் சொல்ல முடியும். ஹலோ சொல்லுங்க. எப்படி இருக்குன்னு கேக்குறது ஒரு 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 பண்பாடு. இது வந்து நான் வேற கும்பல்ல இருக்கேன், பயங்கரமா ஆள் கிரௌடா இருக்காங்க. நான் வந்து கீழே கமெண்ட் பார்த்தேன், விஷாலுக்கு வாழ்த்து சொல்ல வந்தேன். விஷால் வாழ்த்துகள். அதுவும் உமன்ஸ் டே அன்னைக்கு ஒரு பெண் குழந்தை இப்ப வந்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பியான நியூஸா இருந்துச்சு. உங்களுக்கு வாழ்த்துகள், உங்க மனைவிக்கு வாழ்த்துகள், அப்புறம் குட்டி குழந்தைக்கும் வாழ்த்துகள். அடுத்து அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தனித்தனியா சொல்லணுமா? இது என்னது? என்ன இவ்வளவு கிரௌடடா இருக்குங்க? நான் பாட்டுக்கு எதுவும் ஊருக்கு கிளம்பி வரலான்னு வந்தேன், பயங்கரமா இருக்கு தெரியல. ஐயோ நான் வேற உங்களுக்கு தேவையில்லாத தகவல் சொல்றேன். செக். நீங்கள் விரும்புவது அனைத்துமே தேவையற்ற ஆண்கள் தான் அப்படின்ற மாதிரி எனக்கு அங்க கூட்டமா இருக்குன்றதெல்லாமா ஒரு தகவல். அது தெரியாதனமா வந்துட்டேன் தோழ. நான் வேற எங்கேயோ போலான்னு கிளம்பி வேற எங்கேயும் என்னோட மைண்ட் அப்படிதான். நான் வேற எங்கேயோ போலான்னு தான் கிளம்பினேன். வேற எங்கேயோ வந்து மாட்டிக்கிட்டேன். தொலைஞ்சு போயிட்டீங்களா? ஆமா. ஐயோ 1000 பேர் சரி, பத்திரமா வீட்டுக்கு போய் சேருங்க. பார்த்தாலே பயமா இருக்கு. நான் அப்புறம் பேசுறேன். பாய் பாய். பாய் பாய். நான் பேசலாமாண்ணே? நல்ல வேலை இன்னைக்கு யாரையும் திட்டல. நான் ஆதினா நீங்க இங்க இருக்கீங்களா? ஹலோ பேச சொன்னதே அவர்தான். சரிண்ணே. போயிட்டாரு. என்ன கேட்கல? போயிட்டாரு. என்ன மாவீரன் நீங்க வந்து அவரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா இதுல இருந்து கழட்டி விட்டீங்க போல. ஸ்பீக்கர்ல இருந்து லெசனர் மாத்தி விட்டீங்க போல. லிசனர்லயே அவரை காட்டல. ஓ ஸ்பேஸ் விட்டே அமிச்சிட்டீங்களா? விஷால் ப்ரோ நடுவில் விஷால் ப்ரோ ஏதோ பேசிட்டு இருந்தாரு, பேச வந்தாரு. அவரு வேற நன்றி சொல்றதுக்கு விஷால் ப்ரோ வேற குறுக்க மறுக்க ஓடிட்டு இருந்தாரு. இல்ல நிறைய பேர் கமெண்ட்ல விஷயம் சொல்லிருக்காங்க. சாரி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, அதை சொல்லதான் வந்தேன். தேங்க்யூ சோ மச்.
ஐயா நாளைக்கு அந்த சாம்பியன்ஸ் டிராபி சொல்லுங்க நாளைக்கு என்னங்க நீங்க என்னங்க இல்ல பேசணும் அஜித்குமார் உங்களுக்கு அந்த சொல்லுங்க. சாம்பியன்ஸ் இல்ல பத்தி இல்ல இல்லங்க கண்டிப்பா எனக்கு நியூசிலாந்து ஜெயிச்சிருவாங்க, எனக்கு கவலைப்படாதீங்க. சரி இங்க பாங்க 4 விஷயம் சொல்லுங்க. 4 பேர் கரெக்டா சொல்லுங்க. 4 விஷயம். யாரு நாளைக்கு ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர், யாரு நாளைக்கு அதிக விக்கெட் எடுக்க போறா, யாரு வின்னு, அதை மட்டும் 3 விஷயம். 4வது விஷயம் நான் கடைசியா கேட்கறேன். இந்த 3 விஷயத்துக்கு பதில் சொல்லுங்க. ரச்சின் ரவீந்திரா, ஹையஸ்ட் விக்கெட்ஸ் வந்து சாட்னர், நியூசிலாந்து வின்னு. யார் இது? யாருப்பா யார் அந்த தோனி சொல்லுது? ஃபேனு? ஷியாம். ஷியாம் பிரதர். அதாவது சச்சின் ரவீந்திரா, சாண்ட்னர், நியூசிலாந்து. ரைட், ஓகே. வேற யாராவது அடுத்து சொல்லுங்க. எனக்கு கிரிக்கெட்டை பத்தி தெரியாது, ஆனா நான் ஷாம்பரோட சொல்லவா? ப்ரெடிக்ஷனை பத்தி தெரியும். நீங்க மட்டமா நினைக்காதீங்க, அவர் சொல்றது கரெக்டா தான் இருக்கும். இல்ல எனக்கு வந்து அப்படியே +1, அப்படியே +1. அதே ரச்சின் ரவீந்திரா, அதே சாண்ட்னர், அதே நியூசிலாந்து. இல்ல அவர் மாவீரன் ப்ரோ கொடுத்தாருல பில்டப், அந்த பில்டப் பாத்தீங்களா, சூப்பரா பஞ்சு டைலாக் மாதிரி. எனக்கு கிரிக்கெட்டை பத்தி தெரியாது, ஆனா ஷியாம் பிரதர் பத்தி தெரியும். அவர் ப்ரெடிக்ஷன் அப்படி படிக்கும் அப்படின்னு பாருங்க, பஞ்சு டைலாக் மாதிரி. சரி, ட்ரீம் 11 அவர் சொல்ற ரூட்ல ஒண்ணு போட்டுருவோம் ஒரு டீம். ஆடா பாவிகளா. அஜித்குமார் ப்ரோ நீங்க சொல்லுங்க. வேற நீங்க சொல்லுங்க. நானா நம்ம எப்பவுமே தலைவன் தான். நாளைக்கு தலைவனை தான் பேக்கிங். ரோஹித் சர்மா. நியூசிலாண்டாவே தலைவன் பால் எப்படியெல்லாம் பறக்குன்னு தெரியாது. ஸோ ஷமி. டீம் வந்து ஆல்வேஸ் இந்தியா தான். நோ சேஞ்சஸ். ஓகே, வேற அடுத்தது ஸ்பீக்கர்ல உள்ளவங்க யாராவது சொல்லுங்க. ஒருத்தர் தோனி டிபி வச்சிருக்காரு. கிரீஜித் பாலக்காடு கேரளா. கேரளாவா கார்லாவா? எனக்கு கேட்கவே தேவையில்லை, அவங்களுக்கெல்லாம் அது நியூசிலாந்து தான் win கேரளாங்க, பண்ணும். என்னங்க கேரளான்றீங்க? சரி கேரளா, அதை சொல்லுங்க. என்னங்க கேட்டோன்னு போயிட்டாரு. ஓகே, அவர் போயிட்டாரு. சரி மத்த விஷால் யாராவது நீ சொல்லுங்க. சொல்லு. எனக்கு வந்து இதுதாங்க, நான் எனக்கு ட்ரீம் சொல்லவா? 11 ஏத்த மாதிரி நல்ல டீமா சொல்லுங்க பாப்போம். ஹலோ, சொல்லுங்க கேக்குதா? சொல்லுங்க. கேக்குது மகேஷ் ப்ரோ, ஓகே ட்ரீம் கேக்குது. 11 ப்ரோ ஓகே. 3 பேர் சொல்றேன் கன்ஃபார்ம். பிலிப்ஸ் எடுங்க. ஸ்ரேயா ஷையர், வாஷிங்டன் சுந்தர் நம்பர் 3 விக்கெட்ஸ், இந்தியா வின். ஏங்க வாசி ஆடவே மாட்டாங்க, என்னங்க நீங்க சொல்றீங்க? ஆட வைப்பான்னு தான் சொல்றாங்க. நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்கல்ல வாய்ப்பே இல்ல, நியூசிலாந்து. வாய்ப்பே இல்ல ப்ரோ. அப்படிங்கிறீங்களா? ஆனா ஒரு சரி, பேசர் அவர் கேம் அவருடைய 11 தான் அவருடைய இதை சொல்றாரு, நீங்க உங்கள்தான் சொல்லுங்க அஜித். ப்ரோ. அவங்க ஆடவே வைக்க மாட்டாங்க ப்ரோ, சத்தியமா ஆட வைக்க ஆனா மாட்டாங்க. யாரை சரிங்க, டிராப் பண்ணுவாங்க அப்படி அவர் தான் பண்றதா இருந்தா? நம்புறாருங்க. நீங்க சரி, அவரோட சரி ஐடியா அது, சத்தியம் நீங்க சொல்லுங்க. நீங்க உங்க ப்ரெடிக்ட் சொல்லுங்க. ஏன் நான் தான் சொல்லிட்டேங்களேங்க, ரோஹித் சர்மா தான் ஹையஸ்ட் ரன் கெட்டரு. நியூசிலாண்டாவே ஷமிக்கு பால் எப்படி பறக்குன்னு தெரியாது. ஸோ அவர் தான் ஹையஸ்ட் கெட்டகரா இருக்க போறாரு. இந்தியா வின் பண்ண போகுது. நாளைக்கா ப்ரோ? பட் ஈஸியா இருக்காது, கஷ்டமா போராடி தான் வின் பண்ற மாதிரி இருக்கும். சரி விஷால் ப்ரோ நீங்க சொல்லுங்க. நாளைக்கு யாரு ஹையஸ்ட் ரன் ஸ்கோரரு, விக்கெட் டேக்கரு, வின்? ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் அண்ணா இண்டிவிஜுவலா கேக்குறீங்களா டீமா கேக்குறீங்களா? டோட்டல் 22 பேர்ல நாளைக்கு யாரு 22 அதிகமா பேர்ல ரன் யாருன்னு அடிப்பா? கேக்குறாங்க. இவன் ஒருத்தன் தான் இந்த கேள்வி கேட்டா பதில் சொல்லாம கேள்விக்கு பதில் ஒரு கேள்வி இல்ல கேட்பான். இல்ல I'm இதுக்கு actually having எனக்கு high கிரிக்கெட் hopes. அந்த அளவுக்கு தெரியாதுன்னு சொல்லி சிம்பிளா முடிச்சிருக்கலாம். இல்ல ஏங்க டெய்லி ஸ்கோர் அப்டேட் கொடுத்துக்கிட்டு ஏன் இருக்கேன். அவன் பயங்கரமான ஆளு, அவன் சாதாரண ஆள் கிடையாது. ஸ்கோர் அப்டேட் எல்லாம் கொடுப்பான் இதுல ரச்சின் எஃப்எம்ல. ரவீந்திரா மேல ஒரு பெரிய ஹோப்ஸ் இருக்கு. என்னமோ அவர் நல்லா பண்ணுவாரான்னு தோணுது. கேன் வில்லியம்சன், ரச்சின் ரவீந்திரா, இந்த சைடு யாரையும் நம்ப முடியலங்க. அப்படி ப்ரோ இருக்கு. ஒருத்தர் தான் ப்ரோ மோஸ்ட் ரன்ஸ். ஒருத்தர் தான் ரச்சின் சொல்லணும். ரவீந்திரா. கேன் பதிலே சொல்லிட்டேன். ரச்சின் ரவீந்திரா. யார் பேட்டர்ல ஜெயிக்கணும்? ஒருத்தர் சொல்லணும், பவுலர்ல ரச்சின் ஒருத்தர் ரவீந்திரா சொல்லணும், கடைசி பவுலிங். ஓகே, ரிசல்ட் ரச்சின் சொல்லணும். ரவீந்திரா. பவுலிங் சைடுல வந்துட்டு பவுலிங் சைடு யாரும் சொல்ல தெரியலையே. இப்பதானடா சொன்னேன். இல்ல நான் ஆல்ரெடி ரச்சின் ரவீந்திரக்கு மன்மதனே சாங் போட்டாச்சு. ஸோ நோ ப்ரெஷர், நோ இஷ்யூ. எங்க மூணாவது அண்ணன் என்ன கேட்டாரு, ஹையஸ்ட் ஸ்கோரர் இது யார் ஜெயிப்பாங்க? யார் ஜெயிப்பாங்க? இந்தியா இந்தியா இந்தியா. ஏண்டா ரச்சின் ரவீந்திரா வந்து நல்லா அடிப்பாராம், அப்படி நடந்ததே பவுலர் வந்து இல்லையா? சூப்பரா நியூசிலாந்துக்காரரை போட்டுருவாராம், ஆனா இந்தியா ஜெயிக்குமா? என்னடா ஆப்போசிட்ல ஒருத்தவங்க நல்லா ஆடி நம்ம ஜெயிச்சதே இல்லையா? என்னன்னு
விஷால் ப்ரோ பவுலர் யார் இல்ல சொன்னீங்க? நல்லா ஆடி பவுலிங் போடுறதும் வந்து பவுலிங் யாருன்னு அவங்கதான். சொல்ல தெரியல தலைவா, அதான் எனக்கு டக்குன்னு யாருமே ஒரு ஒருத்தர் சொல்லுங்க. ஹோப்ஸே இல்ல. ஷமி, வருண் சக்கரவர்த்தி இருக்காரு ஷமி தமிழ்நாட்டுல இருந்து. ஷமி இருக்காருன்னா ஓகே. ஷமி இருக்காரு, வருண் சக்கரவர்த்தி இருக்காரு தமிழ்நாட்டுல இருந்து. இல்ல ஷமி ஓகே ஓகே. கொஞ்சம் கன்சிஸ்டன்டா நல்லா பண்ற மாதிரி இருக்கு. குல்தீப் இருக்காருல்ல? இருக்காரு. குல்தீப் இருக்கான். இருக்காரு. நாளைக்கு குல்தீப் மேட் ஏதாவது ஹென்ரி இருக்காரு. சம்பவம் பண்ணுவாருன்னு தோணுது, பாப்போம். எல்லாரும் மேட்ச் பாப்பீங்களா? ஃபுல் மேட்ச் பாப்பீங்களா இல்ல செகண்ட் ஹாஃப் மட்டுமா இந்த மாதிரி? 12:30 மணிக்கு உட்காந்தேன்னா நைட்டு செலிப்ரேஷன் கப்பை வாங்கி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வரைக்கும் உட்காந்துட்டு இருப்பேன். தலைவர் அஜித் நாளைக்கு ஸ்பேஸ் வருவீங்கல்ல? ஸ்பேஸ்ல இருப்பேன். பட் செகண்ட் பேட்டிங்ல ரோஹித் பேட்டிங்ல இருந்தாலும் வர மாட்டேன். அன்னைக்கு படத்துக்கு ஆதி ப்ரோ படத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்பேஸ்ல இருக்க மாட்டிக்கிட்டாரு. ஹெட்செட் போட்டு படம் பாக்குறாரு. நம்ம ஸ்பேஸ் வந்து அப்படி கேக்குறாரு. ப்ரோ நான் சொல்றேன். முத்து ப்ரோ சொல்ல வராரு, சொல்லிடுவோம். இல்ல முத்து ப்ரோ சொல்ல வராரு, ஆதி ப்ரோ சொல்ற பிரேக் ஆகுது. இல்ல விஷால் ப்ரோ சொல்றாரு பேட்ஸ்மேன்ல யாருமே நம்ப முடியாதுங்கிறாங்க. ஒருத்தர் வந்து நியூசிலாந்து தான் வின் பண்ணு, நியூசிலாந்து மட்டுமே சொல்றாங்க. இந்தியாவில வந்து விராட் கோலி மேல நம்பிக்கை இல்லையா? கேஎல் ராகுல் மேல நம்பிக்கை இல்லையா? ஸ்ரேயஸ் ஐயர் மேல நம்பிக்கை இல்லையா? அவங்கதான் இவ்வளவு இந்த மேட்ச்ல இந்த அளவுக்கு கொண்டு வந்தது. ரோஹித் சர்மா மேல நம்பிக்கை இல்லையா? இல்ல பிரதர், உங்களுக்கு நீங்க யார் நம்புறீங்கன்னு சொல்லுங்களேன். இல்ல நீங்க யார் அதிகமா நம்புறீங்க இந்த பேட்டர்ஸ் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அவங்க ப்ரொடெக்ஷன் மட்டும் தான். ஜஸ்ட் இது வந்து அவங்க ஆசை கிடையாது. இல்ல ப்ரோ, நியூசிலாந்து இந்தியா ஜஸ்ட் ஒரு ப்ரொடெக்ஷன் சொல்றதான். ப்ரொடெக்ஷன் நீங்க சொல்லுங்க, உங்க ப்ரொடெக்ஷன் என்ன? நான் எப்பவுமே கோலி தான் ப்ரோ. சேசிங் நாளைக்கு அதே மாதிரி சேசிங் வரப்போகுது. சேசிங்ல அவர் தான் நாளைக்கு கோலி அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர். பவுலிங்ல வந்து எகைன் வந்து சக்கரவர்த்தி. ஓகே, அடுத்தது நான் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் சொல்றேன் ப்ரோ. ஸ்ரேயஸ் ஐயர். பிரகாஷ் ப்ரோ அவர்கிட்ட யார் வின் பண்ணுவான்னு கேட்கவே இல்லை பாத்தீங்களா? அவர் பேசுறதே தெரிஞ்சிச்சு. அவர் சொல்லிட்டாருங்க, ஜஸ்ட் சிம்பிளா. அவர் சொல்ற பேசும்போது அவர் இந்தியா வின்னுங்கிறது தெளிவா தெரிஞ்சிச்சு. இதுக்கு மேல எப்பயாவது கை புண்ணுக்கு கண்ணாடி எதற்குங்கிற மாதிரிதான் கேள்வி. பெங்களூர்ல வந்து டெஸ்ட் சீரிஸ் நடந்தது. அவங்க வந்து நியூசிலாந்து வந்து இங்க வந்து கப் அடிச்சுட்டு போயிட்டாங்க. அந்த பழியை வந்து கண்டிப்பா நம்ம இந்தியா வந்து நாளைக்கு புடிச்சு கட்டிப்பாங்க. அது ஷியோர் ப்ரோ. ஓகே, 2019 ஓடிஐ வேர்ல்டு கப் அதெல்லாம் ஞாபகம் இல்லையா? இந்த மொக்க பேடிஎம் சீரிஸ் தோத்ததான் உங்களுக்கு மனசுல வருதா? ப்ரோ நாளைக்கு சாண்ட்னர் கொஞ்சம் பார்த்து ஆடணும் ப்ரோ. சாண்ட்னர் கொஞ்சம் நல்லா போடுவாங்க. அப்புறம் கைஸ் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். இவர் பிரகாஷ் சொன்னார்ல, அது அவங்களோட ப்ரெடிக்ஷன் தான் ஆசை இல்லை அப்படின்னு. அதுல மட்டும் எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு. எனக்கு டீமாவே நியூசிலாந்து டீம் தான் பிடிக்கும் இந்தியாவோட. அதனால நியூசிலாந்துக்கு தான் சப்போர்ட். அவர் வெஸ்ட் இண்டீஸ் கண்ணி வேற. வெஸ்ட் இண்டீஸ் நியூசிலாந்து தான் எனக்கு ஆக்சுவலா பிடிச்ச டீம்ஸ் ரொம்ப. அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா பிடிக்கும். பட் வெஸ்ட் இண்டீஸ் நியூசிலாந்து தான் முதல்ல பிடிக்கும். அண்ணா அப்புறம் இந்த கேள்வி நம்ம கேட்போம். நீங்க எல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா நம்ம அதை கேட்போம். நான் ஒன்று வச்சிருக்கேன். அந்த கேள்வி மட்டும் இப்ப சொல்றேன். எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பதில் சொல்லுங்க. சினிமாவில் ஸ்போர்ட்ஸ் பேசினதுனால ஸ்போர்ட்ஸ் பற்றியே போவோம். அஸ்வின் வந்துட்டு ஒரு வாட்டி இந்த கோவிட் அப்போ நிறைய செலிபிரிட்டிஸ் இன்டர்வியூ எடுக்கிறப்ப வெற்றிமாறன்ட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. உங்களுக்கு பிடிச்ச ஆல் டைம் ஃபேவரட் டாப் 3 பிளேயர்ஸ் சொல்லுங்க. கிரிக்கெட் மட்டும் இல்லை, எவ்ரி ஸ்போர்ட், மொத்த ஸ்போர்ட்ஸை சேர்த்து ஒரு டாப் 3 பிளேயர்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ இங்கே எனக்கு தெரிஞ்சு வெறும் கிரிக்கெட் மட்டும் பார்க்க மாட்டீங்க, மற்ற ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் பார்ப்பீங்க, செஸ் எல்லாமே இன்க்ளூடட் பார்ப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்க டாப் 3. WWE ஸ்போர்ட்ஸ்ல சேர்க்கக்கூடாது, அது என்டர்டைன்மெண்ட். WWE என்டர்டைன்மெண்ட் அது பேரே வச்சிருக்காங்க. வேர்ல்ட் ரெஸ்லிங் என்டர்டைன்மெண்ட் வச்சிருக்காங்க. ஆமா, அப்படி சொல்லி ஸ்டோன் கோல்ட் போயிட்டே இருப்பேன். சரி, அப்ப வேற சொல்றேன் பாருங்க. கிரிக்கெட்ல வீரேந்தர் சேவாக். இல்ல ப்ரோ, அவன் சொன்னது இல்ல ப்ரோ. ஒரு நிமிஷம் இருங்களேன். சிம்பிள் क्वेश्चन அவன் கேட்டது. 3 ஸ்போர்ட்ஸ்மேன் நீங்க சொல்லணும், அவ்வளவுதான். அது எந்த ஸ்போர்ட்டா வேணா இருக்கலாம். 3 ஸ்போர்ட்ஸ்மேனா சொல்லணும் நீங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி யாரா இருந்தாலும் அதான். நாட் ஒன்லி கிரிக்கெட். நீ ஏன் ஆரம்பிச்சு வை விசாலு? நானே வா, சரி ஓகே. எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரோஜர் ஃபெடரர். நான் டென்னிஸ் ரொம்ப பயங்கரமாக பார்ப்பேன், அதனால எனக்கு அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆல் டைம் ஃபேவரட். அப்புறம் நான் ஷெட்டில் ரொம்ப பயங்கரமாக பார்ப்பேன். ஷெட்டிலில் வந்துட்டு லீ சாங் வே அப்படின்னு ஒருத்தர், அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 3வது வீரேந்தர் சேவாக். தேங்க்யூ. என்னங்க மௌனம் ஆயிட்டீங்க எல்லாரும்? இல்லடா, கடைசியா ஒருத்தர் சொன்னீங்க, அவர் யாரு? சேவாக்கு முன்னாடி லீ சாங் வே.
இந்த சிங்கப்பூர் பிரசிடென்ட்னு வாங்களே அந்த மாதிரி இருக்குடா பேரு. ஆமா அந்த லீ மாதிரி தான் குவாங் இருக்கும். அது லீக் ஒன். அதான் எக்ஸ்ட்ராடனரி அந்த பிளேயர் மாதிரி அதுங்க, இருக்கு. வேற லெவல் பிளேயர். ஓ நைஸ் டோனி நைஸ். மாதிரியான சவுண்டே இருக்காதுண்ணா, எது பண்ணாலும் சவுண்டு கிடையாது, சைலண்டா தான் இருப்பாப்புல. அப்படி ஒரு சம்பவம். நான் உங்களுக்கு அனுப்புறேன் வீடியோ, டைம் இருந்தா பாருங்க. இப்போ தோனி மாதிரி ஆனா நல்லா பிளேயரா? ஆமா டோனி மாதிரி பயங்கரமான பிளேயர், ரொம்ப கூலாவே இருப்பாப்புல. ரொம்ப ஜெயிச்சாலும் கூல் தான், தோத்தாலும் கூல் தான், அந்த மாதிரியான ஒரு பிளேயர். டோனி மாதிரி நல்ல பிளேயர் ஏன் சிரிக்கிறீங்க? டோனி எக்ஸ்ட்ராடனரி பிளேயர் தானே. இல்லடா விராட் தோனி கோலி மாதிரி எதுக்கு ப்ரோ ஆனா நல்ல ஆட்டிடியூடுன்னு பிளேயரான்னு கலாய்க்கிறாங்க? கேட்டேன். ஏன்னா உண்மையிலேயே ஆட்டிடியூட் இருக்கு, அதனால கலாய்க்கிறாங்க. ஆன வயசுக்கு ஏற்ற மாதிரி செயல்படியா கிரவுண்ட்ல அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. நியாயமான எதிர்பார்ப்பு தான். உன்னை பார்த்து வளர்ந்து வர சின்ன பசங்க எல்லாம் நல்லதை கத்துக்கணும், ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வந்து கத்துக்கணும், லெஜெண்டா இருக்கியே ஒழுக்கமா இரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நல்ல விஷயம் தானே. நான் கோலி ஃபேன் தான் நண்பர்களே, கடித்து வைக்காதீர்கள் ஆர்சிபி ஆர்மி. ஆனாலும் எனக்கு இது பிடிக்காது. கோலி ஃபேனால இல்லடா எனக்கு கங்குலி பிடிக்கும். அதனால கங்குலியோட வாழை அடி வாழையா அப்படியே கோலியும் பிடிச்சு, அப்புறமா கங்குலியும் இப்ப வந்து கங்குலி பிடிக்காம போயிருச்சு. அதனால கோலியும் ஆக்சுவலா அதனால இல்ல, கோலியும் பிடிக்காம போயிருச்சு இவென்ச்சுவலி. சேவாக் யாருக்கிட்ட பிடிக்காது. சேவாக் வந்து இவரு மாதிரிடா, விஜயகாந்த் மாதிரி. நீங்க யார் ஃபேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரஜினி ஃபேன் கமல் ஃபேன் சொல்லுவாங்க, ஆனா எல்லாருக்குமே விஜயகாந்த் பிடிக்கும்ல, அந்த மாதிரி சேவாக். சாரி ப்ரோ, நீங்க கேட்டது நான் கேட்கவே இல்லை. நீங்க என்ன சொன்னீங்க, ஏன் கோலி பிடிக்காதுன்னு சொன்னீங்களா? இல்ல ப்ரோ, நான் கோலி ஃபேனு, ஆனா கோலி கிட்ட ஒரு விஷயம் பிடிக்காதுன்னு சொன்னேன். என்னன்னா இந்த ரொம்ப ஆட்டிடியூட் கிடையாது, அக்ரஷன் கிடையாது நான் சொல்றது. ஆனா இந்த இது இருக்குல்ல, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பாட்டில் தூக்கி இருந்தாரு தெரியுமா, ஒரு அந்த சின்ன பையன் நடந்துட்டு பக்கத்துல, அவன்கிட்ட அப்புறம் இப்ப லேட்டஸ்டா அந்த ஒருத்தனை இடிச்சுட்டு போனார் தெரியுமா, அவன்கிட்ட கொஞ்சம் வம்புழுத்த சண்டைகள் தர மாதிரி இருக்குல்ல. எனக்கு அடிப்படையா ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போட இருக்கணும்னு நினைப்பேன் நான். அக்ரஷனுக்கும் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்புக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பே இல்லாம இருக்கிற அக்ரஷன் நல்லது கிடையாது. அதுவும் நீ இந்தியா கிடையாது, நீ உலகத்துடைய நம்பர் 1 பிளேயர். அப்ப உன்னை பார்த்து அடுத்து கிரிக்கெட் விளையாட வர சின்ன பசங்களுக்கு அடிப்படையா நீ என்ன விட்டு போறன்ற ஒன்று இருக்குல்ல. உன்னை பார்த்து ஒருத்தன் வளர்ந்து வரான்ல, அவன் என்ன கத்துக்கிட்டு உள்ள வரான்றது இருக்குல்ல. இது வார் ஜோன் கிடையாது, அது ஒரு கேம் ஸ்போர்ட். அது ஸ்போர்ட்டை ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போட விளையாண்டாதான் பாக்கறதுக்கு அழகா இருக்கும். அதுதான் எனக்கு அவன்கிட்ட பிடிக்காது. ஆனா பேட்டிங்கா உலகத்துடைய நம்பர் 1 பேட்ஸ்மேன், அது எனக்கு மாற்று கருத்தே கிடையாது இப்போ கரண்ட்லி. ஓகே சரி ஓகே. பட் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயரா இருக்கிறவங்க வந்து கிரிக்கெட் வந்து நேசிக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா கோலி மாதிரி அக்ரெசிவா இருக்கிறவங்க, கோலி மாதிரி வந்து ஆட்டிடியூட் காட்டுறவங்க தான் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. எனக்குமே அப்படிதான் இருக்கும். நான் சொல்றது அந்த அக்ரஷன்ல எனக்கு பிரச்சனை இல்லைன்றேன். அக்ரஷன் காட்டுறாருல, அங்க எனக்கு பிரச்சனை இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விக்கெட் எடுத்தவொடனே ஏன்னு கத்துறோம்ல, அது அக்ரஷன், அதுல எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா அதை இன்னொருத்த மேல நீங்க காட்டுறீங்க இல்ல, அது அக்ரஷன் கிடையாது, அது வந்து சைக்கோத்தனம். நீங்க போய் ஒருத்தனை இடிக்கிறது, அவனை வந்து அது உன்னை விட எத்தனை வயசு சின்ன பையன், அவன்கிட்ட போய் நீ என்னவா பேசுறன்றதுலாம் இருக்குல்ல, அது எத்திக்ஸ்லயே வராது. ஸ்போர்ட் எத்திக்ஸ்க்கே இழிவான செயல் அது. நான் எத்திக்ஸ் மீறி அவர் பண்றதுதான் எனக்கு பிடிக்காதுன்றேன். அக்ரஷன் எனக்கு பிடிக்கும். அது கிரவுண்டுக்கு மட்டும் தான் ப்ரோ பண்றாரு. கிரவுண்ட் விட்டு வெளியே வந்துட்டோம்னா அது அப்படியே புரியல ப்ரோ. இப்ப வீட்டுக்கு போய் எல்லாம் அடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அவர் என்ன கூலி படையா ப்ரோ? இல்ல ப்ரோ, நான் வந்து அது கிரவுண்டுக்குள்ள பண்றதுனால வந்து அது ஸ்போர்ட்ஸ்மேனா எடுத்துக்க போன வருஷம்லாம் இல்ல ப்ரோ, நான் சிம்பிளா சொல்றேன் ப்ரோ. இப்போ ஒரு சினிமாக்காரர் வந்து ஷூட்டிங்ல படத்துல நடிக்கும் போது அடிக்கலாம் ப்ரோ. ஆனா ஆடியோ லான்ச்ல ஒருத்தனை அடிச்சா நீங்க பாத்துட்டு என்ன சொல்லுவீங்க ப்ரோ? அவங்க ஆக்டர்ஸ் ப்ரோ, அவங்க வேலையில அடிக்கிறது தானே. அப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏன் அடிக்கிற அப்படின்னு தானே கேட்பீங்க. அந்த மாதிரி கிரிக்கெட்டர்னா நீங்க பந்து அடிக்கணும், பிளேயர் அடிக்க கூடாது. ஓகே, இது உங்களுடைய கருத்து. ஆமாமா, என் கருத்தா சொல்றேன். எனக்கு ஏன் பிடிக்காது, எனக்கு என்ன பிடிக்காது மட்டும் தான் சொல்றேன். நான் மத்தவங்க யார்ட்டையும் அதை ஃபோர்ஸ் பண்ணல. இல்ல இதுதான் வந்து ஒரு இதுன்னு நான் வரைய இருக்கல. இதை இல்லாட்டி நீங்க எல்லாம் யாரும் கோலிக்கு ஃபேனா இருக்க கூடாதுன்னு நான் சொல்லல. ஓகேவா? இங்க கேள்வி கேட்டவன் ஓட்டான். அதத்தாங்க நானும் கேட்கலன்றது, கேள்வி கேட்ட ஆளையே காணுமே. ஓகே, அடுத்து பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க. சரி நான் சொல்றேன். நான் வந்து எதுவுமே பார்க்க மாட்டேன் ப்ரோ. நான் கிரிக்கெட் மட்டும் தான் பார்ப்பேன். அது ஒரு சர்டைன் டைமுக்கு அப்புறம் தான் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சேன். நான் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போனோம். நான் விளையாண்டது பார்த்தது, அதாவது முன்னாடி வந்து சச்சின், சேவாக் அவங்க எல்லாருமே விளையாண்டது நான் பார்த்தது கிடையாது அவ்வளோக்கா. ஸோ நான் பார்த்து இம்ப்ரெஸ் ஆன ஃபர்ஸ்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னா தான். எனக்குமே ஃபர்ஸ்ட் பெஸ்ட் பிளேயர் அவர் தான். அதுக்கடுத்து இப்போ ரோஹித் சர்மா அண்ட் தென் எனக்கு பும்ரா. இவங்க 3 பேர்த்து தான். அவர் ஸ்போர்ட்ஸ்னு கேட்டாரு, 3மே கிரிக்கெட்டே சொல்லிட்டீங்க. அதான் சொன்னாரு அவரு, நான் கிரிக்கெட் தான் எதுவுமே பார்க்க மாட்டேன். அப்படி டபிள்யூ சேர்த்திருந்தீங்கன்னா நான் அண்டர்டேக்கர் சொல்லியிருப்பேன். எங்க டபிள்யூ ஸ்போர்ட் இல்லங்க, நீங்க இருக்க சேர்த்திரதால் அண்டர்டேக்கரை சேர்த்திருப்பேன் என்று கூறினேன்.
நீங்க ப்ரோ ரெஸ்லிங் வேணா சேர்க்கலாம், ஆனா WWE சேர்க்க முடியாது. ஆதி ப்ரோ அது நீங்க ஸ்போர்ட் கிடையாது. டாப் நீங்க 3 சொல்லிட்டீங்களா? நமக்கு வந்து நமக்கு ப்ரோ டாப் 3 ஸ்போர்ட்ஸ்மேன் எப்படி கேட்டீங்க கேள்வி? இல்ல முத்து கேட்கலையே. ப்ரோ, ஸ்போர்ட்ஸ்மேன் டாப் 3 எந்த இதுவா வேணா இருக்கலாம், எந்த ஸ்போர்ட்டா வேணா இருக்கலாம், ஆனா ஸ்போர்ட்டா இருக்கணும். டாப் 3 ஸ்போர்ட்ஸ்மேன் ஆஃப் ஆல் டைம். ஓகே ஓகே ப்ரோ, நானும் கிரிக்கெட் மட்டும் தான் பார்ப்பேன். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து விவிஎஸ் லட்சுமண் பிடிக்கும். விவிஎஸ் லட்சுமண் பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கங்குலி பிடிக்கும். இப்போ வந்து கோலி பிடிக்கும். ஏன் ப்ரோ 3மே கிரிக்கெட் சொல்றதுக்கு எதுக்கு அந்த கேள்வியை இன்னொரு வாட்டி கேட்டீங்க? டாப் 3 ஸ்போர்ட்ஸ்மேனா எந்த ஸ்போர்ட்ஸ் வேணா சேர்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, ஓ அப்படியா சேர்க்கலாமா, ஆனா எனக்கு இல்ல அதான் அவரு கேட்டாரு மெல்ல சொன்னாரு. அதாவது என்னன்னா, எனக்கு நீங்க எந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் சொன்னீங்க அப்படின்ற, இல்லங்க எந்த ஸ்போர்ட்ஸ் வேணா சொல்லாங்க நீங்க அப்படின்னா, ஓ அப்படியா, ஆனா எனக்கு கிரிக்கெட் தான் தெரியும், 3 பேர் இவங்க தான் அப்படின்னு எதுக்கு அப்ப அந்த கேள்வியை கேட்டீங்க? எனக்கு சொல்லிடுறேன் ப்ரோ. எனக்கு எம்எஸ் தோனி, செகண்ட் வந்து லயனல் மெஸ்ஸி, தேர்ட் வந்து மைக்கேல் ஜார்டன். ஓ நைஸ். அந்த ஸ்போர்ட் பேரையும் சொல்லுங்க. கிரிக்கெட் தவிர மத்தெல்லாம் சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். லயனல் மெஸ்ஸி ஃபுட்பால், அது எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் மைக்கேல் ஜார்டன் வந்து பாஸ்கெட் பால். நைஸ். மகேஷ் கை தூக்கி இருக்காரு. மகேஷ் நீங்க சொல்லுங்க அடுத்து. எனக்கு வந்து ஏன் எல்லாருமே ஏதோ 1 மார்க் கொஸ்டின் கேட்ட மாதிரி இந்த மாதிரி சொல்றீங்க? ஒரு 2 வரியாச்சும் சொல்லலாம்ல, ஏன் பிடிக்கும் அவங்கள அப்படின்னு. எனக்கு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து கோரான் இவானிசெவிக் டென்னிஸ்ல நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில. லெஃப்ட் ஹேண்டட் டென்னிஸ் பிளேயர். அவர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் டென்னிஸ் பார்க்கவே ஆரம்பிச்சேன்னு வைங்களேன். அவர் ஸ்மாஷஸ் எல்லாம் பயங்கரமாக போடுவார், மேக்ஸிமம் எடுக்கவே முடியாது. அப்புறம் அதுக்கப்புறம் தான் டென்னிஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு லேட்டஸ்ட்டாக அதனால தான் ரஃபேல் நடால் பிடிக்க ஆரம்பிச்சது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கோரான் இவானிசெவிக், ரெண்டாவது கங்குலி. எகைன் கிரிக்கெட்டும் 90ஸ்லேருந்தே பார்க்க ஆரம்பித்தாலும் எனக்கு ஏதோ கங்குலி வந்ததுக்கப்புறம் தான் வந்து ஒரு கிரிக்கெட்டில் நமக்கு இந்தியாவுக்கான ஒரு வேர்ல்டு மேப்லேயே வந்து அவருக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைச்சதா என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக. ஸோ அதனால் கங்குலி. மூணாவது பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஷூமேக்கர், F1 ஸ்போர்ட்ஸ். எகைன் அவர்னால தான் நானும் அந்த F1 பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ இவங்க 3 பேர் தான் எனக்கு பிடிச்ச டாப் 3. ஆக்சுவலா நீங்க ஃபுல்லா அந்த இது பாப்பீங்களா? நான் நினைச்சேன் நீங்க சொல்ல வரும்போது சரி ஓகே நீங்க அதனாலதான் ரேஸ்ல போக ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொல்லுவீங்களோன்னு நினைச்சேன். பார்க்க ஆரம்பிச்சேன்னு சொல்றீங்க. ஆமாங்க, இப்போ பார்க்க ஆரம்பிக்கிறதுன்னு வைங்களேன். இப்போ ரொம்ப ஒரு 4-5 வருஷமா பார்க்கல பெருசா. முந்தி பார்ப்பேன். ஆனா அவரை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது யுனானிமஸா அந்த அந்த அவரோட பேர் நீங்க இப்ப சொன்னீங்களா ஒருத்தரோட பேர் ஷூமேக்கரா, அவர் ஏகப்பட்ட பேர் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இதுவான ஆளு. அவரையும் இன்னொரு ஆளையும் சொல்லுவாங்க, இந்த வேலண்டினோ ரோசியா, அவர் பைக் ரேஸ்ல. ஆமா அதான் பைக்ல வந்து அவரை சொல்லுவாங்க, இதுல வந்து இவரை சொல்லுவாங்க. கரெக்ட். ஆமா. அதுக்கப்புறம் லூயிஸ் ஹாமில்டன் அதே மாதிரி தான் நிறைய 6-7 இது அவரும் ஜெயிச்சாப்ல. நான் ஷூமேக்கர் தான் கிட்டத்தட்ட ஒரு ட்ரெண்ட் செட் பண்ண மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும். அகெயின் எனக்கும் இன்டெப்தா தெரியல, பட் அதுக்கப்புறம் தான் பார்க்க ஆரம்பிச்சேன். நானும் முதல்லலாம் ரொம்ப பார்த்துட்டு இருப்பேன், எல்லாம் ஒவ்வொரு இதுவும் எல்லா கிராண்ட் ப்ரீயும் பார்த்துட்டு இருப்பேன். இப்போ பார்க்கறது இல்லைன்னு வைங்களேன், ஒரு 5-6 வருஷமா பார்க்க முடியறது இல்லை. ஓகே வேற யாரும் சொல்லல இன்னும்? பென்டன் நீங்க சொல்லிட்டீங்களா? இல்ல ப்ரோ, எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஸ்போர்ட்ஸே இன்ட்ரெஸ்ட் இல்லையா? சுத்தமா எந்த ஸ்போர்ட்ஸுமே பார்க்க மாட்டீங்களா? நான் கிரிக்கெட் மட்டும் தான் ப்ரோ பார்ப்பேன். நான் பயங்கரமா பார்த்துட்டு இருந்த ஸ்போர்ட்ஸ் வந்து WWE. ஐயோ அது ஸ்போர்ட் இல்லங்க. சரி உங்களை தவிர அது எல்லாத்துக்கும் ஸ்போர்ட்ஸ் தாங்க. ஏங்க இல்லங்க, நானும் WWE ரொம்ப இல்லை, இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு காலைல வரைக்கும் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா அது ஸ்போர்ட் கிடையாதுன்னு மட்டும் தான் சொல்றேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச சும்மா ஸ்போர்ட். பாக்குறீங்க ஆதி ப்ரோ, கடுப்பாகலையா உங்களுக்கு? இல்ல கடுப்பு ஆகாது. ஏன்னா எனக்கு வந்து நான் அதை எப்படி பார்ப்பேன்னா ஒரு சினிமா மாதிரி பார்ப்பேன். அது ஸ்டோரி லைன் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த எதனாலையும் ரெண்டு இடத்துல சண்டை வந்துச்சு என்ன இதுவாது அப்படின்னு ஒரு கதை மாதிரி ஒண்ணு இருக்குல்ல. சினிமால தானே, சினிமா வந்து நீங்க பொய்ன்னு தெரிஞ்சுதான் பாக்குறீங்க, ஆனா அதுல ஒரு கதை இருக்குல்ல, ஸ்டோரி லைன் இருக்குல்ல. கேமும் அதுக்காக தான் பார்ப்பேன். எனக்கு என்னன்னா, நம்ம ஒரு லெஜெண்ட் ஒரு இப்படி மாசா பாத்துருக்க ஒரு ஆளை இப்ப வந்து டம்மி பையங்களெல்லாம் விட்டு அடிக்கிற மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதிருக்காங்க. அதை பார்த்தா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன், எதுலயுமே சொல்றேன், நம்ம ரொம்ப இந்த தனி ஒரு ஆளை ரொம்ப நம்ம துதிப்பாட ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அதனால அதுக்கப்புறம் அதை ரசி அந்த கலை அதை ஒரு கலையாவோ இல்ல அதை ஒரு ஆர்ட்டாவோ ஒரு என்டர்டைன்மெண்டாவோ அதை நம்ம ரசிக்கவே முடியாது. நான் அதனால எனக்கு அதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய
ப்ரோ வாய்ஸ் ஆதி கேட்கல. ப்ரோ இல்ல அவர் மியூட் போட்டாரு. மியூட் போட்டா கேட்காது. ஐயோ கேட்டுச்சா? இல்ல கேட்கல ஸ்டாப் கேட்கல ஆயிடுச்சு. இப்பதான் கேக்குது. இல்ல அதான் எனக்கு நான் வந்து பயங்கரமான அஜித் ஃபேனா இருப்பேன். ஆனா தியேட்டர்ல அஜித்தை யாராவது திட்டினா எனக்கு பிடிக்காது அப்படின்லாம் சொல்ற அஜித் ஃபேன் கிடையாது நான். அது அப்படின்னா கூட நான் அதை கேரக்டரா தான் பார்ப்பேன். ஓ செம்ம இந்த கேரக்டரை இப்ப கோவப்படுத்துறாங்க அந்த மாதிரி தான் பார்ப்பேன். நம்ம தனியா ஒருத்தரை ரொம்ப ஐடியலைஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நம்ம ரசிக்கவே முடியாது. அப்போ நீங்க ரே மிஸ்டரியோ வந்து இன்னைக்கு வர சின்ன பையன்லாம் அடிக்கிறான்னு அதை பார்க்க கூடாது. அப்ப ரே மிஸ்டரியோக்கு அந்த படத்தை அந்த ஸ்டோரி லைன்ல ஒரு கதை வச்சிருப்பாங்கல்ல, அந்த கதையை தான் நம்ம பார்க்கணும். ஓகே இப்படி இருந்தான் இப்படி வர்றான் இப்போ ஒரு புது ஆள் வந்திருக்கான், அவன் கூட இவன் சண்டை போடுறான், அவனோட பையனே அவனுக்கு எதிராக திரும்புறான். இதெல்லாம் தானே கதை ஸ்டோரி லைனு. நம்ம அதை சினிமா பார்க்குற மாதிரி தான் அதை பார்க்கணும் நம்ம. ஸோ இல்ல ப்ரோ அது ஒண்ணு. இன்னொன்னு பென், நீங்க வந்து வேற ஸ்போர்ட் பார்க்க மாட்டீங்கன்னாலும் இப்ப கிரிக்கெட் மட்டும் பார்ப்பீங்கனாலும் இந்த இன்னொருத்தரும் அதானே சொன்னாரு, நான் கிரிக்கெட் மட்டும் தான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு அதுல 3 சொன்னாரு. அந்த மாதிரி 3 சொல்லுங்க. இல்ல ப்ரோ டிஸ்கஸ் பண்றது அதே கொஞ்சம் மாதிரி கிரிக்கெட் நாலேஜ் இல்ல. டபிள்யூடபிள்யூல அவங்க கிட்ட இருக்கிறது மொத்தமாவே 3 ஸ்கிரிப்ட் தான். அந்த 3 ஸ்கிரிப்டை தான் மாத்தி மாத்தி கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. அதுதான் கஷ்டமேங்க. மொத்தமே 7 சுரம் தான் இருக்கு, அதுல இத்தனை பேர் இத்தனை வருஷமா பாட்டு போடலையா? அந்த மாதிரி தான். இல்ல ப்ரோ ஆக்சுவலா என்னன்னா நான் வந்து டபிள்யூ பாத்துட்டு இருந்தேன், ரொம்ப நான் இதாவே பாத்துட்டு இருந்தேன். நீங்க சொன்ன மாதிரி இப்ப வரைக்கும் பாக்குறது இல்ல. அதுக்கு என்ன ரீசன்னா ஒரு மாதிரி இப்ப எல்லாருமே ஒரு எனக்கு சொல்ல தெரியல. இப்ப அந்த ஏஇடபிள்யூன்னு ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல பாதி பேர் மாறிட்டாங்க தெரியுமா? டபிள்யூ இருந்து பிரிஞ்சு போயிருச்சு இல்ல. இப்போ இங்க இருக்கிற பாதி ஸ்டார்ஸ் அங்கதான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ அதனால எனக்கு இதுல இப்ப இருக்கிற அதுவும் இல்லாம தமிழ் டப்பிங்க மாத்திட்டாங்க ப்ரோ. நம்ம பாக்குறதே அது இங்கிலீஷ் கமெண்ட்ரிக்கு தான். இந்த தமிழ் டப்பிங் மாத்தி சாவட்டிக்கிறாங்க. ஓ நான் சோனி லெவல்ல பாக்குறேன், எனக்கு இங்கிலீஷ் டப்பிங் தான் வருது. இல்ல தமிழ்ல இருக்கு. எனக்கு நான் இப்ப பார்க்காம போனதுக்கு ரீசன் வந்து அதுதான். ரொம்ப பழக்கப்பட்ட ஃபேஸே வந்து அதிகபட்சமா நான் பார்த்தது எப்பன்னா ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு இது இருக்கும் தெரியுங்களா, ஒரு 3 வருஷமோ 2 வருஷமோ வச்சிருந்தாருல, அது வரைக்கும் நான் கண்டினியூ பண்ணேன். அதுக்கப்புறம் அது என்னமோ இன்ட்ரெஸ்டே வரமாட்டேங்குது. எல்லாமே புது புது முகங்களா இருக்காங்க. இவங்களும் கஷ்டப்பட்டு அண்டர்டேக்கரை வருஷத்துக்கு ஒரு மேட்ச்ன்ற மாதிரியாவது 2 வருஷத்துக்கு ஒரு மேட்ச்னு கூட்டிட்டு வந்தாங்க. 3 முறை ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஜான்சினாக்கு. அதுக்கப்புறம் பெருசா பாக்குற இன்ட்ரெஸ்ட் இல்ல. அது நீங்க இப்ப வரைக்கும் பாக்குறீங்கன்னு எனக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு ப்ரோ. ஓகே நான் ஸ்டோரி லைனுக்காக பார்ப்பேன். அதுவும் பார்ப்பேன். கேமும் நான் ஸ்டோரி லைனுக்காக தான் விளாடுவேன். கேம்ல ஆடும்போது அதுல ஒரு ஸ்டோரி லைன் இருக்கும்ல, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சினிமாவை விட கேமோட ஸ்டோரி லைன் பெட்டரா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஓகே அடுத்து இவரு ஏகே கௌஷிக், அவரும் கை தூக்குனாரு. ஓகேவா, எனக்கு கிரிக்கெட்ல எம்எஸ் தோனி பிடிக்கும். ஃபுட்பால்ல வந்து எனக்கு சுனில் சேத்ரி, அப்புறமா ஸ்டீஃபன் மெண்டோசா. ஏன்னா வந்து எனக்கு இவங்க மெஸ்ஸி ரொனால்டோ எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நான் வந்து ஃபுட்பால்லாம் ஃபர்ஸ்ட் எப்படி 2014 வந்து தோனி ஏதோ ஃபுட்பால் மேட்சுக்கு சப்போர்ட் பண்றாருன்னு சொல்லி சும்மா அப்படி ஜெயா மேக்ஸ்ல போயின்னு இருக்கும். அப்ப பார்க்க ஆரம்பிச்ச ஆளு எனக்கு அப்பத்துல ஒரு ஃபுட்பால் மேல ஒரு நாலேஜ் வந்துச்சு. நல்லா வந்து வேர்ல்டு எனக்கு இப்ப கூட இன்டர்நேஷனல் ஃபுட்பால்லாம் பிடிக்காது. இந்த போர்ச்சுகல் இந்த பிரான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க ஃபிஃபா வேர்ல்டு கப் அப்படிதான் சொல்லுவாங்க. நானும் பார்ப்பேன். எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எனக்கு கொடுத்தது இல்லை, எனக்கு அவ்வளவு இதுவாக பிடிச்சது இல்லை. ஆனா எனக்கு வந்து இந்த இந்தியன் ஃபுட்பால்ல வந்து சுனில் சேத்ரி ரொம்ப பிடிக்கும்னா, அந்த மனுஷன் வந்து இந்தியா வந்து எவ்வளவு வேர்ல்டு கப் குவாலிஃபையரா, வேர்ல்டு கப் ஃபிஃபாலாம் ஆடுனது கிடையாது, வேர்ல்டு குவாலிஃபையர் தான் ஆடிருக்காங்க. அந்த ஆள் வந்து இந்தியாவுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு 20 வருஷமா ஆடுனுக்கிறாரு. அந்த ஆள் வந்து இந்தியா எனக்கு தெரிஞ்சு ஆக்டிவ் ஃபுட்பால் பிளேயர்ல அவர் தான் வந்து டாப் 3ல இருக்காரு, மெஸ்ஸி ரொனால்டோ கத்துது. ஆனா அதுக்கு வந்து யாருமே கிரெடிட்டும் சொல்ல மாட்டாங்க. இங்க வந்து இந்தியாவில வந்து என்ன மைக் எடுத்துன்னு போய் அதுக்கு என்ன கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஃபேவரட் ஃபுட்பாலர் யாருன்னு சொன்னா மெஸ்ஸி ரொனால்டோன்னு சொல்லுவாங்க. தெரியாதவங்க கூட மெஸ்ஸி ரொனால்டோ மேட்ச் கூட பார்த்துக்க மாட்டாங்க, அவங்க சொல்லுவாங்க. ஆனா எனக்கு சுனில் சேத்ரி அவ்வளவு பிடிக்கும். அதனால திருப்பி இப்ப ரிட்டையர்மெண்ட்ல இருந்து திருப்பி வந்திருக்காரு. எனக்கு ஸ்டீஃபன் மெண்டாசான்னு ஒரு பிளேயர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் சென்னை எஃப்சிக்கு அடிப்பாரு. அந்த மனுஷன் 2015 எனக்கு வந்து இன்னும் கூட எனக்கு வந்து மெஸ்ஸி ரொனால்டோனா எனக்கு ஸ்டீஃபன் மெண்டோசா மட்டும் தான். ஏன்னா அந்த வருஷம் வந்து செம்ம வெறியா ஆடி இருப்பாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பிளேயர். நான் இன்னும் கூட அந்த பிளேயர் எந்த டீம் ஃபாலோ பண்றதா அந்த மேட்ச் எல்லாம் பார்ப்பேன். எனக்கு அவ்வளவு பிடிக்கும் ஸ்டீஃபன் மெண்டோசான்ட்டு. அவர் திரும்பி வந்து இந்தியாவுக்கு வந்தா கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதான். இவர் தாங்க விஷால் கேட்ட கேள்விக்கு சூப்பரா பதில் சொல்லியிருக்காரு. கரெக்டா ஒரு 3 பிளேயர்னா ஏன் பிடிக்கும், எதுக்கு பிடிக்கும் அப்படின்னு சுவாரஸ்யமா இப்ப கேட்கறவங்களுக்கும் ஒரு தகவல் இருக்குல்ல, கேட்கறவங்களுக்கும் ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம்ல. சூப்பரா சொன்னீங்க. யாருக்கு? ஏகே கௌஷிகா? சூப்பர் ப்ரோ, நல்லா பேசுனீங்க. பிரகாசன் நீங்க சொல்லுங்க. ஏங்க விஷால் கீழ இருந்து வழக்கம் போல கை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, அவனை தூக்கி விடுங்களேன் தயவு செய்து, மேல இல்லாட்டி கத்திக்கிட்டே இருப்பான். மாவீரன் ப்ரோ உங்களுக்கு காமிச்சின்னா கொடுங்க, எனக்கு காமிக்கல. அதே மாதிரி எனக்கு வந்து கிட்டத்தட்ட பாய்ஸ் படத்துல வர அந்த ஒரு கேரக்டர் சொல்லுங்க, நான் கடைசியா பார்த்த இங்கிலீஷ் படம்னு சொல்லிட்டு ஒரு நாள் முன்னாடி, அது மாதிரி நமக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்ல அந்த அளவுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸ்போர்ட்ஸ்னாலே என்னன்னு தெரியாது. அடுத்தது வந்து
மெயினான ஒரு விஷயம் நான் அந்த கிரிக்கெட்டு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கிரிக்கெட்டு நான் விளையாடுறதுக்கு காரணமே ட்ரீம் லெவன் தான். ட்ரீம் லெவன் மட்டும் தான் எனக்கு கிரிக்கெட்னா பிரகாஷ் வேற என்னன்னு ஸ்போர்ட்டே தெரிஞ்சிச்சு. பார்க்க இல்லைன்னா மாட்டீங்களா அது கூட தெரியாது. சின்ன வயசுல இருந்து? இல்ல அதாவது நமக்கு தெரிஞ்சு கில்லி தாண்டு பம்பரம் கோலி குண்டு நம்ம விளையாடோட தெரியுது. நம்ம பாக்குறதுக்குள்ள எதுவுமே இல்லை, நம்ம விளையாடுறது மட்டும்தான். பார்க்க வேணா வரேங்கிறதுலாம் கிடையாது. ஜஸ்ட் ஏங்க எல்லாமே அப்ப நீங்க என்ன விளையாடுறது நம்ம மட்டும்தான். நம்ம கடத்தெரு முருகேஷ் அண்ணன் அவர் தான் எனக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் பிளேயர் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்களா? ஏங்க அந்த இவனை கொஞ்சம் அவ்வளவுதான். உள்ள மேல நமக்கு தூக்கி ஸ்போர்ட்ஸ் விடுங்களேன், அது விஷால கிடையாது, அந்த கேட்டுக்கிட்டே அந்த இருக்கான். லிஸ்ட்லயே கிடையாது. இப்ப விஷால் ரகேஷ் காமிக்குது, நான் கொடுத்துட்டேன். எனக்கு உண்மையாலுமே ஸ்போர்ட்ஸ்னா என்னன்னு தெரியும். இப்ப இன்னைக்கு வந்து ஒரு கடைசியா ஒரு 4 பேர் சொல்லி அதுல ஒரு 4 பேர் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். பிரகாஷ் ரெஸ்லிங் இவங்க சொன்னது ரீசன் ஏங்க எனக்கு எதுவுமே தெரியாது. ரெஸ்லிங்குமா? ஆக்சுவலி எனக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் சைடு பக்கத்துலயே நான் போனது கிடையாது. சின்ன வயசுல இந்த நீச்சல் போட்டி எல்லாரும் சொல்லி குற்றாலீஸ்வரன் சொல்லுவாங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விளையாட்டு வீரர் ஏங்க அப்படின்னா உங்களுக்கு எனக்கு வந்து தெரிஞ்சவங்களை கேட்கலங்க, குற்றாலீஸ்வரன் சொல்லிட்டு. பிடிச்சவங்களை கேக்குறாங்க, அநியாயம் பண்ணாதீங்க. நான் சொல்றதே என்னன்னா தெரிஞ்சதே அந்த அளவுக்கு தான் நமக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் எங்க பிடிச்சதுக்கு போறதுன்னு கிடையாது. புரியுது. புரியுதுங்களா? கிரிக்கெட்டும் நமக்கு பார்க்க தெரிஞ்சதே அந்த மாட்டீங்களா ஸ்போர்ட்ஸ் பிரகாஷ்? தான், அவ்வளவுதான். எதுவுமே நான் கிரிக்கெட்டே பார்த்தது கிடையாதுங்க. நான் ட்ரீம் லெவன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம நண்பர் ஒருத்தர் ட்விட்டர்ல இருக்க நண்பர் ஒருத்தர் தான் ட்ரீம் லெவன் பத்தி பேசிட்டு இது என்ன ட்ரீம் லெவன் கேட்டேன். அப்புறம் சொன்னாரு. அதுக்கப்புறம் அதுக்காக கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சு அதுக்காக மேட்ச் பார்த்து இப்ப கிரிக்கெட் அதனால மட்டும்தான் தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கேன். ஆகும்போது இப்ப கிரிக்கெட் எல்லா பிளேயர்ஸும் எல்லா நாட்டு பிளேயர்ஸும் மைண்ட்ல இப்போ பதிஞ்சிருச்சு. நீங்க கிரிக்கெட்ல ஆனா அதுக்கு காரணம் ட்ரீம் வைராஜாவை லெவன். எப்படி நான் வந்து விவேக்னு சொல்லலாமா? ஆதி ப்ரோ WWE தெரியலையே, அது வராதுன்னு அப்படி வருமா? சொல்லிட்டீங்க. F1 ஸ்போர்ட்ஸ்ல வருமா? F1 ஸ்போர்ட்ஸ் தாங்க. இல்ல அதுதான். ஏங்க அப்படி ஒருவேளை 3 ஸ்போர்ட்ஸ்மேன் சொல்லியே ஆகணும், என்ன கம்பல் பண்ணி கட்டாயம் சொல்லியே ஆகணும்னு ஆன்சர் பண்ணா ஒரு ரேசரா ஏகேவையும் துப்பாக்கி சுடுதலையும் ஏகேவையும் வேற ஏதாவது ஸ்போர்ட்ஸ் விளையாடுறாரு சொல்லி அவர் பேரே சொல்லிட்டு போயிடலாம். அவ்வளவுதான். ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் நண்பர்களே, கீழே இந்த ஒரே நிமிஷம் இருங்க, எல்லாரும் அமைதியா இருங்க ஒரு நிமிஷம். கீழே வந்து ஸ்பேஸ்ல கேட்டுட்டு இல்ல லிசனரா கேட்டுட்டு ஏதோ நாக்கு மேல பல்ல போட்டு என் தலைவன் பிரகாச பேசுனீங்களே, அந்த சொக்க தங்கத்தை பார்த்தாடா பேசுனீங்க. இதை விட ஒரு அஜித் வேணா பார்க்க முடியுமாயா? துப்பாக்கி சுடுதல் ஏகே இல்லங்க ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸ் கண்டிப்பா 3 பேரை சொல்லி ஆகணும்னா இதுதான். அதுலயும் 3 ஸ்போர்ட்ஸ் கூட இல்லப்பா எனக்கு. 3 ஸ்போர்ட்ஸ் வேற ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல இருக்காரா? ஆனா பிரகாஷ் ப்ரோ இந்த கேள்வி கேட்கும்போது இந்த பதில சொல்லுவாரு நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரோ. அண்ணா ஒரு நிமிஷம் பதிலே இல்லங்க. எனக்கு ஸ்போர்ட்ஸே இல்ல. எனக்கு சீரியஸா ஸ்போர்ட்ஸ்ல எதுவுமே தெரியாது. தெரியாத சொல்ல வேணாம் இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தேன். அவ்வளவுதான். எனக்கு தெரியாது சீரியஸாவே ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதுதான் மெயின் காரணம். இல்ல புரியுது. ஆனா ஓகே இன்ட்ரெஸ்ட் விட்டுருங்கண்ணா. இப்ப சில பேர் ஆஃப் ஸ்கிரீனா நமக்கு தெரியும்ல, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்க. அதாவது ஸ்போர்ட்ஸ் பத்தி எனக்கு தெரியாது. இப்ப விஸ்வநாதன் அப்படி கூட அவர்தான் இது மாதிரி சொல்லிட்டாருல, தளபதி ரஜினி மாதிரி சொல்லிட்டாருல, எத்தனை வாட்டரா அவன்கிட்ட சொல்றது தெரியாதுடா பண்ணுவார்ல, அந்த மாதிரி சொல்லிட்டாரு. அவ்வளவு. இன்னொன்னு சொல்லிடலாம். இந்த நிறைய பேர் இந்த கிரிக்கெட் மட்டும் நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா டீம்ல விளையாடுறதுக்காக நீங்க ஏதாச்சும் ஒரு டீமுக்கு கண்டிப்பா ஃபேவரேட் இருக்குமே. ஐபிஎல் சமயத்துல கூட நான் ஐபிஎல் சமயத்துல நான் சொல்லுவேன் திரும்ப தெளிவா, நான் வந்து ட்ரீம் லெவன் ஃபேனுங்க. அவ்வளவுதான். நம்ம வந்து யாருக்கு ஃபேனா ட்ரீம் லெவன் ஃபேன். இல்ல விஷால், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ போயிட்டல்ல, அப்போ வந்து இன்னொருத்தட்ட கேட்டுட்டு இருந்தாரு, எனக்கு என்ன வேணா சொல்லுங்க, அது நாளைக்கு யார் ஜெயிப்பாங்கனாலும் எதுனாலும் ஓகே, எனக்கு ட்ரீம் லெவனுக்கு ஒரு 11 பேரை சொல்லிட்டு போங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாரு அவரு. எனக்கு எவன் ஜெயிச்சா அது எவன் தொத்தான, ட்ரீம்ல எனக்கு ஒரு 11 பிளேயர் சொல்லுங்க, சூது கட்டியிருக்கேன் நானு, ரிட்டர்ன் வந்தான எனக்கு காசுன்ற மாதிரி இருக்காப்ல அவர் தெளிவா. இல்ல அவ்வளவுதான். நான் ஸ்டார்டிங்ல இருந்து ஐபிஎல் விளையாட ஆரம்பிச்ச காலத்துல இருந்து நான் வந்து ட்ரீம் விளையாண்டதுல இருந்து இந்த அது ஒண்ணுக்காக தான் விளையாண்டுட்டு இருக்கேன் தவிர மத்தபடி யார் ஜெயிச்சா என்ன யார் தோத்தா என்னங்கிற அதேதான். நானும் அதே மாதிரி ட்ரீம் லெவன் போட்டு உட்காந்துருப்பேன். பசங்க திட்டுவானுங்க, டே ஏன் நான் வந்து சொல்லுவேன், அப்பாடா எடுத்தாண்டா இவன் விக்கெட்ட அப்படின்னு, அப்பாடா ரச்சின் ரவீந்திரா 4 அடிக்கிறான் அப்படின்னு. டேய் அவன் எதிர் டீம்டா, டே எதிர் டீம் பக்கத்து டீம் எல்லாம் உங்களுக்குடா, அங்க பாடுறா எனக்கு பாயிண்ட் 4 பாயிண்ட் ஏறுது பாடுறா அப்படின்ற மாதிரி இருக்கும். அன்னைக்கு கோலி 100 அடிச்சிருவான்னா அதுக்கு திட்ட ஆரம்பிச்சிட்டாருனா என்ன, யோ சாமரியா கொஞ்ச நேரம் பேசாமரியா அப்படின்னாரு. கோலி வேற 100 அடிக்காம அவுட் ஆயிட்டா, அதுக்கும் எனக்கு திட்டு வந்துச்சு அன்னைக்கு பிரகாசன்ட்ட. சரி ஓகே அப்படின்னு ஆகி போச்சு. ஆனா பிரகாசன் அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி KL ராகுல் தான் ஃபினிஷிங் ஷாட் அடிச்சான். அதுக்கு நீங்க சந்தோஷப்படணும். ரொம்ப முக்கியம். அதே அப்ப இப்ப என்ன தெரியுமா சொல்லுவாரு, அப்ப நீ ஒண்ணு பண்ண விஷாலு, நாளைக்கு யாருன்றதையும் சொல்லிட்டு போயிரு இப்பவே பண்ணுவாரு. இல்ல கோடு வேர்டு புரிஞ்சிருச்சு எனக்கு. அப்புறம் எனக்கு வந்து எனக்கு ஜெனரலா ஸ்போர்ட்ஸா எப்போ எனக்கு யோசிச்சாலும் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்போர்ட்ஸ்ல ஒரே ஒரு ஆள் யோசனைனா முகமது அலி தான். முகமது அலி வந்து பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷனலான ஸ்போர்ட்ஸ் மேனு. நான் ஆன் ரிங்கு ஆஃப் ரிங்கு ரெண்டுலையுமே இன்னொரு இந்த கோட்டுன்ற வார்த்தை சொல்லுவாங்களோ, அதுக்கு ஒரு ஆளுக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு ஸ்போர்ட்ஸ் மேன்லாம், நான் அதை அவரை மட்டும் தான் சொல்லுவேன். அதாவது கிட்டத்தட்ட இப்ப இதுவாகுமே முகமது அலிக்கு ஒரு பழக்கம் இருக்கு.
அவர் தன்னுடைய வெற்றிக்கு தேவையான அடியை தாண்டி ஒரு அடி எக்ஸ்ட்ரா அடிக்க மாட்டாரு. இப்ப கிட்டத்தட்ட லைட்டா ஒரு மாதிரி சொனங்கி இருப்பாங்க தெரியுமா, அப்ப அவங்கள போய் ஒரு இன்னொரு உங்களுக்கு அந்த அந்த இடத்துல இன்னொரு அடி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஆனா அவர் அடிக்க மாட்டாரு. அவர் கீழே விழுந்துட்டாங்க அதே மாதிரி இது வந்துட்டாங்க அப்படின்னு அடிக்க மாட்டாரு, விழுந்துட்டாங்க அப்படின்னு அடிக்க மாட்டாரு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம் மட்டும் இது, அவர் வந்து என்னன்னா பிறப்பால அவர் வந்து ஒரு இவர் கிடையாது, முஸ்லிம் கிடையாது அவர் ஆக்சுவலா. கேஷியஸ் கிளே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒரிஜினல் பேரு. அதுல வந்து அவர் ஒரு பண்ணை அடிமை முறை இருக்கும் அங்க, வம்சமே அடிமைன்னு எழுதி கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் ஒரே பேர் தான், கேஷியஸ் கிளே 1 2 3 4 அப்படின்னு அடுத்தடுத்த. ஸோ அப்படி இருக்கும். அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, அவர் தான் முதல் ஆளா இதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது, நான் அப்படி ஒன்றும் இந்த பரம்பரையே கிடையாது, நான் முஸ்லீம் மாறேன்னு சொல்லிட்டு அவர் மாறினாரு அதுக்கப்புறம். ஆனா ஒருத்தர் வந்து ஒரு வாட்டி வம்பளுத்து இருப்பாரு அவரை, இந்த மாதிரி அவரெல்லாம் தோக்கடிக்க முடியாதுலாம் ஒண்ணுமே இல்லையா, ஐல் டிஃபீட் கேஷியஸ் கிளே. அப்போ வந்து இவர் திருப்பி சொல்லியிருப்பாரு, என் பேர் அது இல்ல அப்படின்னுவாரு. அப்போ இவர் வந்து வெறுப்பேத்துறதுக்காக, அந்த கருப்பின மக்களை அந்த அவரோட அந்த பண்ணை அடிமையா நீ அப்படின்னு சொல்லி வெறுப்பேத்துறதுக்காக போயாம எல்லா பிரஸ் மீட் அது இது எல்லாத்துலயுமே இவரை வந்து அந்த ஒரிஜினல் பேரை சொல்லியே கூப்பிட்டு இருப்பாரு. பேரை மாத்தினக்கு அப்புறம் எல்லாருக்குமே அது ரொம்ப இதுவா இருக்கும், நீ அந்த பேரை சொல்லி சொல்லி கிட்டத்தட்ட சொல்லிட்டே இருப்பாரு. ஒரே ஒரு ஃபைட்டு மட்டும் தான் தன்னோட வெற்றிக்கு தேவையான அடியை தாண்டி முகமது அலி அடிச்ச ஃபைட்டு. அந்த அந்த அவர் கூட போட்ட ஃபைட்டு, அது ரொம்ப ஃபேமஸான இது ஹிஸ்டரியில. அதாவது டான்ஸ் ஆடிக்கிட்டே அடிப்பாப்புல, எல்லா அவரோட ஃபைட்டோட ஸ்டைல் இருக்கும். அதுல வந்து டான்ஸ் ஆட்டு ஒவ்வொரு வாட்டி அடிக்கும் போதும் சேமை நேம்ட்டு அடிப்பாரு. என் பேர் ஏதோ சொன்னி நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில ஒரிஜினல் பேர் அலிடா முகமது அலிதான்ற மாதிரி ஒரு ஜோன்ல அது முடியும். கிட்டத்தட்ட அதுலயும் சரி, வெளியே அவர் கருப்பின மக்களோட விடுதலைக்காக போராடணும் சரி, உண்மையிலேயே தன்னுடைய ஸ்போர்ட்ஸ்மேனா தனக்கு கிடைச்ச எல்லாத்தையுமே ஒரு ட்ரூ ஸ்போர்ட்ஸ்மேனா வெளியவும் ஃபைட் பண்ணாரு, அத்தனை ஃபைட் பண்ணாரு, உள்ளேயும் ஃபைட் பண்ணாரு. எனக்கு அதனால கோட்னா அந்த ஒரு ஆளுக்கு மட்டும் தான் பொருந்தும் அது நான் சொல்லுவேன் நானு. அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து வந்து ஆப்வியஸ் திங், ஒரே நிமிஷம் இல்ல சாரி ஃபார் த இன்டரப்ஷன். ஆடிங் டு தட், யாருக்காவது டைம் இருந்துச்சுன்னா என்னைக்காவது வில் ஸ்மித் நடிச்ச முகமது அலி படம் இருக்கு, அதை பாருங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளவுதான், சாரி நான் கண்டினியூ பண்ணேன். அப்புறம் எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும் கிரிக்கெட்ல வந்து பிரைன் லாரா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வெஸ்ட் இண்டீஸ் டீமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப ஜாலியான டீம் அவங்க, சூப்பரான டீம் அவங்க. ஒரு ஒரு மொத்த கண்ட்ரியும் நீங்க 2 வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே, முன்னாடில இருந்தே அவங்க வந்து ஒரு 2 வேர்ல்டு கப் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அணி ஒரு பெரிய தொய்வை சந்திக்கும் போது, அவங்களுக்கு ஒரு பினான்சியல் இஷ்யூஸ் வந்து அவங்களால அந்த டீமையே நடத்த முடியாத ஒரு நிலைமையில இருக்கும்போது, ஒரு மொத்த டீமும் சேர்ந்து நாங்கெல்லாம் பீச்ல எப்படி ஜாலியா கிரிக்கெட் ஆடுவோம் அந்த மாதிரி வந்து ஆடுறோம்னு சொல்லிட்டு ஒரு ஃபியர்லெஸ் பின்சீட்டர்ஸா இருப்பாங்க. அவங்களுடைய மொத்த எய்மே ஒரு சந்தோஷத்தை பரப்புறதா தான் இருக்கும். அவங்க ஸ்போர்ட்ஸை மொத்தமா ஸ்போர்ட்டாவே பார்ப்பாங்க அவங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த வகையில வந்து நான் 2 பேரையுமே பார்ப்பேன். அதுல கெயிலும் பிடிக்கும், லாராவும் பிடிக்கும். ஆனா இந்த கோட் கேட்டகரியில லாரா வந்துடும் அப்படின்றதுனால நான் லாரா சொல்றேன். அட்டகாசமான ஒரு ஒரு பிளேயர் அவரு, கண்ணுக்கு விருந்தா இருக்கும் அவர் லாரதை பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு. ஸோ அது வந்து அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து வந்து ஏபி டிவிலியர்ஸ். டிவிலியர்ஸ் வந்து இந்த ஒரு கிளாஸ் கிரிக்கெட்டர். ஆனா நீ நீ போடுறா நான் அடிக்கிறேன்டா, நீ எங்க வேணா போடு நான் அடிக்கிறேன் அப்படின்னு அந்த ஒரு கிளாஸும் இருக்கும். அதே நேரம் விருந்துன்னு சொல்லுவாங்கல்ல, உட்காந்து நீங்க பாக்குறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு விருந்தா இருக்கும் அவர் விளையாடும் போது. ஸ்போர்ட் ஆட்டிடியூடாவுமே அவருக்கு சூப்பரா இருக்கும். அவர் பேசுறதோ இது பண்றதோ. எனக்கு இவங்க எல்லாத்தையுமே காமனா ரசிச்ச ஒரு விஷயம் வந்து, நீங்க லாராவை எடுத்துக்கிட்டீங்கல்ல, உலகத்திலேயே சச்சினுக்கு வந்து சச்சினுக்கு வந்து இந்த உலகத்துல எல்லாருமே எலிவேஷன் கொடுத்துருக்காங்க நிறைய. அவரை பத்தி அப்படி இப்படின்னு பேசியிருக்காங்க. ஆனா உலகத்திலேயே பெஸ்ட் எலிவேஷன் லாரா கிட்ட இருந்ததுதான் நினைக்கிறேன், ஒரு பேட்டியில் அவர் சொல்லியிருப்பாரு. அடுத்த ஒரு 2-3 வருஷத்துல யாரு வந்து கிரிக்கெட்ல வந்து சச்சினை நெருங்க முடியாது ஆனா கிட்டக்க ஓரளவுக்கு வரலாம் அப்படின்னா யாரு அப்படின்னு கேட்டப்போ அவர் சொல்லியிருப்பாரு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸா சச்சின் கிட்ட இன்னொருத்தர் வந்துடலாம், சச்சினை முந்திடலாம். முகமது அலியோட நிறைய ஃபைட்டு போட்டு ஆச்சு, அவரோட அதிகமான ஃபைட்ல ஜெயிச்சவங்க இருக்காங்க, ஆனா அவரை தொட முடியாதுல்ல, அந்த மாதிரி சச்சினை தொடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அது கிட்டத்தட்ட நீயே ஒரு லெஜெண்ட். இந்த கிட்டத்தட்ட நம்ம ரஜினியை சொல்றோம்ல, ரஜினி வந்து கமலை ஒரு மாதிரி எலிவேட் பண்ணுவார் தெரியுமா. ரஜினி தான் சூப்பர் ஸ்டார், உள்ளதுலேயே பெரிய சூப்பர் ஸ்டார் இந்த நாட்டோட. ஆனா அவர் கமலை என்னமோ நாங்கெல்லாம் யாருங்க, கலைத்தாய் வந்து சும்மா கையில கீழே போட்டு கூட்டு போறவங்க, அவரை தான் வந்து இடுப்பில் தூக்கி வச்சுக்காங்கன்ற மாதிரி சொல்லுவாரு. அந்த மாதிரி கிட்டத்தட்ட லாராவே ஒரு பெரிய கோட்டு, அவர் வந்து சச்சின் வந்து பயங்கரமா எலிவேட் பண்ணிருப்பாரு. இவங்க எல்லார்ட்டையுமே அந்த ஒரு குணம் காமனா இருக்கு. டிவிலியர்ஸ் வந்து கோலி எலிவேட் பண்ணுவாரு அந்த மாதிரி. சோ எனக்கு இந்த 3 பேர் வந்து ரொம்ப பிடிக்கும். கெயில் வந்து நீங்க விவியன் ரிச்சர்ட் சொல்லுவீங்களோன்னு நினைச்சேன்.
இல்லப்பா ரிச்சார்ஜ் இருந்த நீங்க டைம்னு என்ன ஒண்ணு சொல்றீங்க இருக்குல்ல. இந்த இல்ல ரிச்சார்ஜ் இருந்த இல்ல டைம்ல விசுவாசம் பிரகாஷ் படத்துல அண்ணன் இல்ல சொல்ல வராரு. ஆமா இல்ல விசுவாசம் படத்துல இவ்வளவு நேரம் என்னமோ சொன்னீங்கப்பா ஆமா அப்படின்னு ஆமா சொல்லுவாங்க. அது நான் மாதிரி யார் தெரியுமா இவ்வளவு எனக்கு நீ ஒண்ணுமே சொன்னதெல்லாம் யாருன்னே தெரியாத அது யார்? பொண்ணு. அது மாதிரி என்னமோ பேர் சொல்றீங்க. ஒருத்தர் சொன்னாரு புதுசா யாரு ஏங்க ஏகே அநியாயங்க. பிரகாஷ் நீங்க லிசனர் நீங்க கௌசிகா லிசனர் நீங்க வந்து ஏன் லிசனர்ஸ்ல இருக்கிற பாதி பேருக்கு கிரிக்கெட் தெரியுங்க. நீங்க கிரிக்கெட்டே தெரியாம இருக்கீங்க பாத்தீங்களா, அது இல்ல அநியாயம். இல்ல இல்ல பிரகாஷ் நான் சொல்றேன். ஏன் இந்த 83 இல்ல ஏதோ படம் ஒண்ணு சொன்னீங்க. பாத்தீங்கன்னா சரி இவரு ரைட்டு. இந்த கபில் தேவ் படம் 83 பாத்திருப்பீங்கன்னா அதுல அதெல்லாம் வந்துட்டு பார்க்க மாட்டேன் நானு. ஒரு ஆள் கிரிக்கெட் ப்ரோ படம் நான் ஏன் இன்னைக்கு தான் ப்ரோ கிரிக்கெட் படம் ரீவிசிட் பண்ண அந்த ஏங்க படத்தை. எனக்கு புரியலையே. அப்ப நாங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு நீங்க சந்துல வந்து குறுக்க பூந்து அதை கெடுத்து விடுறீங்க? ஒரு நல்ல ஜோஸ்ல போய் கெடுக்க இல்லங்க எது சொல்ல வந்து சொல்றேன் கேளுங்க. இன்னைக்கு வந்து சீக்கிரம் மணி வந்து 9:50 ஆயிடுச்சு. சீக்கிரம் முடிச்சிருக்குன்னு சொல்ல வந்தேன். அவ்வளவுதான். ஓகே 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 முடிச்சிருச்சு என் அவ்வளவுதான். கலை தாகத்தை சரி அந்த கெடுப்பதற்கென்றே 4வது வருகிற கேள்வி பொண்ணு ஏதோ ஒரு படம் சொன்னீங்களா? அது என்ன வரும்ல. 4வது கேள்வி? 4வது கேள்வியா? பிரகாஷ் ப்ரோ தான் கேட்டாரு 4வது கேள்வின்னு. 3 கேள்வி கேட்கிறேன், 4வது கேள்வி மொத்தமே கடைசியா 3 கேள்வி கேட்கிறேன். தான் கேட்டேன். 4வது கேள்வி கடைசியா கேட்கறேன்னு யார கேப்டனா ஆமா போடலாம்னு சொல்லி கேட்டேன். அதுக்காக அண்ணா அங்க சுத்தி இங்க சுத்தி நீ அங்கேயே அக்ஷர் ஓடி. பட்டேல். அக்ஷர் பட்டேல். ரச்சின் ரவீந்திரா. ரைட். அக்ஷர் பட்டேல் ப்ரோ. கேன் வில்லியம்சன், வேற அக்ஷர் படம் ரச்சித் ரவீந்திரா. எம் எஸ் இன்னும் ஒரு டோனி, சாய்ஸ் கொடுங்க போதும். அதுக்கு மேல கொடுக்காதீங்க. எம் எஸ் டோனி, ஆர்ஜே விசால போட்டுருவாரு கேப்டனா. ஹர்திக் பாண்டியா. குட் சாய்ஸ். ரைட் ஓகே. 3 சாய்ஸ் போதும். 3 சாய்ஸ்லயே வச்சுக்குவோம் போதும். இந்த 3ல ஒன்று நாளைக்கு டாப் 3 போட்டு செலக்ஷன் பண்ணிடலாம். ரச்சின் எடுத்துறாதீங்கப்பா, வேஸ்ட் சொல்லிட்டேன். ஒரு மும்பை ஃபேனா நீங்க சொல்ல வர்றது எனக்கு புரியுது. அஜித் குமார். ஏங்க நாளைக்கு அவன் அடிக்க மாட்டாங்க, நீங்க வேணா பாருங்க. ஹர்திக் தூக்கிடுவான். நாளைக்கு டேஞ்சரான பிளேயர் 2 பேர் தான். டெவன் காவை உள்ள கொண்டு வந்தாங்கன்னா 3வது பிளேயர் அவன். நாளைக்கு மிகப்பெரிய டேஞ்சர் கேன் வில்லியம்சன் தான். ஏன்னா வருணா அசால்ட்டா ஹேண்டில் பண்ற ஒரே பிளேயர் கேன் வில்லியம்சன். அண்ட் தென் டாம் லேத்தம். இவங்க 2 பேர்த்தோட கையில தான் நாளைக்கு மேட்ச் இருக்கு. அப்புறம் சாண்ட்னர் பவுலிங்ல. இவங்க 3 பேர்த்தோட கையில தான் நாளைக்கு நியூசிலாந்து வின்னா லாஸாங்கிறது இருக்கு. ரைட்டு பார்ப்போம். நாளைக்கு வந்து மொத்தம் ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கு. வேற யாராவது சொல்ல வேண்டியதா சொல்லுங்க. இல்லைன்னா ஸ்பேஸை முடிச்சுக்குவோம். நான் ஒரே ஒரு அப்புறம் நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். நாளைக்கு ஃபுல்லா ஸ்போர்ட்ஸ் இது பிளேயர் மாதிரி மட்டும் தான் சொல்றாரு, எனக்கு சொந்தக்காரங்க தெரியும். எல்லாம் பார்க்காத பாத்துக்குங்க, மூஞ்சி மூட போறான் அப்படின்ற மாதிரி. ஆமா. எனக்கு வந்து டாபிக் வந்து ஆஃப் டாபிக் போயிட்டனால அமைதி ஆயிட்டேன். ப்ரோ நீங்க கடைசியா சொல்ல வந்து முடிவுரை முடிச்சு விட்டுருங்க. இல்ல, எனக்கு ஒரே ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் தான் தெரியும் செஸ்ல. அவரு 2012 டிஸ்ட்ரிக்ட் பிளேயர். நான் தான். ஓடு. பாத்தீங்களா? யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். நான் என்ன கடைசியா சொன்னாரு கேட்கல சூப்பரா சரியா. வந்தாரு. பார்த்த படம் ஷோலேங்கன்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க சூப்பர் ப்ரோ. இல்ல சரியா கேட்கல. அத அவரே அவருக்கு சொன்னாருன்னா நல்லா செஸ்ல இருக்கும். தெரிஞ்ச ஒரே பிளேயர் வந்துட்டு ஸ்டேட் பிளேயர் ஒருத்தர் இருக்காராம், அது அவர் தானா. ஓ ஓகே. ஏங்க சீரியஸா தெரியுமா? என் பிள்ளைங்க செஸ்ல டவுட் கேட்கும். நானும் வந்து அப்பா செஸ்ல யார்கிட்ட வந்து இல்ல ஸ்கூல் இல்ல படிக்கும் இவ்வளவு போது இல்ல நேஷனல்ல இல்ல ஃபிஃப்த்துங்க. இங்க பாருங்க. சீரியஸா கேளுங்க. என் பிள்ளைங்க வந்து செஸ்ல வந்து டவுட் கேட்கும். இவ்வளவு அழகா டவுட் கேட்க தெரிஞ்ச உனக்கு அதை யார்கிட்ட கேட்கணும்னு தெரியல பத்தியா? சரி ரைட்டு. இந்த இப்படி மூணு நவுத்து இல்ல குடல்ல அப்படி நவுத்து இல்ல சொல்லுவாங்கல்ல எப்படியோ சென்ட்ராயன்னு. நவுத்து. இல்ல எப்படியோ நவுத்து. உங்க டீச்சர் காசு கட்டி நான் சேர்த்து விட்டுருக்கேன். அங்க டவுட் கேட்க மாட்டேது. என்கிட்ட வந்து ஒண்ணு வந்து இது இப்படி போகுமாப்பா இல்ல அப்படி போகுமாப்பா? அது தெரிஞ்ச நான் ஏன் உன்னை காசு கொடுத்து சேர்க்க வச்சிருக்கேன். நானே சொல்லி கொடுத்துட மாட்டேன்னா அந்த மாதிரிதான். நானும் ரைட்டு. ஸ்கூல்ல வந்து நேஷனல் முடிச்சிடும். ஃபிஃப்த்துங்க. என்ன தெரியுமா, அந்த ரைட்ல வந்து டெல்லிக்கு கூட்டு போவாங்க, மும்பைக்கு கூட்டு போவாங்க, பெங்களூர் கூட்டு போவாங்க எங்க ஸ்கூல்ல இருந்து. அது வந்து இந்தியா லெவல்ல இருக்கிற ஸ்கூல் அந்த ஸ்கூல். அதனால அதுக்காண்டியே போய் சேர்ந்து கடைசியில அது நல்லா வந்துருச்சு. என்னடா அது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்படியா? அப்ப நம்ம ஒண்ணு சொல்லலாமா? ஆனா ஸ்போர்ட்ஸ் என்னன்னு தெரியாம எப்பறம் விளையாட்டுன்னு கேட்க கூடாது. சொல்லுங்க. என்னன்னு தெரியாம ஸ்கூல்ல ஆளு பற்றாக்குறையா இல்ல ஆள் பற்றாக்குறையா வாலிபால்ல சேர்த்தாங்க டீம்ல. கடைசி வரைக்கும் விளையாடாமையே நான் அந்த சர்டிபிகேட் வாங்கிட்டேன். அந்த டீம் எங்க டீம் வின் பண்ணிருச்சு. கடைசி அந்த வரைக்கும் மாதிரி பல வாலிபால் பேர் பிளேயர்னு இருக்காங்க. எனக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. அப்படியே நான் 2 வருஷம் அந்த சப்ஸ்டியூட்டா? டீம்லயே இருந்தேங்க. ஒரு தடவை கூட விளையாடலைங்க. போறேன் நிப்பேன். எனக்கு பதிலா எவனா ஒருத்தர் விளையாடுவான். திடீர்னு நான் வெளியே நின்றுட்டே இருப்பேன். ஆனா ஒவ்வொரு தடவையும் டீம் ஜெயிச்சிடும். டீம் ஜெயிச்ச அப்புறம் அந்த வாலிபால் பிளேயர்னு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. நானும் ஒரு தடவை கிரவுண்ட்ல நின்று அந்த கையை அப்படி மடிச்சு அப்படி பிடிச்சி தட்டலாம்னு நினைப்பேன். ஒரு தடவை கூட தட்டினது இல்ல. ஒரு ஆனா வாட்டி வாலிபால் விளையாண்டது பிளேயர்னு இல்லையா? சர்டிபிகேட் வச்சிருக்கு. நாங்க சும்மா வச்சு விளையாடும் போது சும்மா சைட்ல இருந்து தட்டி பார்ப்பேன்.
எனக்கு ஹைட் ஏங்க கிடையாதுல்ல. மேட்ச்லங்க மேட்ச்ல விளையாண்டதே இல்லையா ஒரு வாட்டி கூட? அதாங்க மேட்ச்ல ஒரு தடவை கூட விளையாண்டதில்ல. ஒரு தடவை கூட விளையாடல. ஹைட் இல்ல. சும்மா அப்படி ஓரமா நின்றுட்டு இருப்பேன். நம்ம ஃப்ரெண்டு நமக்கு எல்லாம் விளையாடுவான். நமக்கு பேர் போட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. வாங்கிட்டு வந்துக்கிட்டு டிராகன்ல சர்டிஃபிகேட் வாங்கின மாதிரி எங்க அப்பாட்ட கொண்டு வந்து காப்பேன். அப்பா வாலிபால்ல வந்து இன்னைக்கு வந்து ஜெயிச்சிட்டோம்பா எங்க டீம். எங்க அப்பா அவ்வளவு பெருமிதம். அடடடடா நம்ம பையன் வாலிபால் ஜெயிச்சிட்டாயா. கடைசி வரைக்கும் வாலிபால் விளையாண்டதே இல்லைங்க. ரகசியம் எனக்கு மட்டும் தானே தெரியும். ப்ரோ வாலிபால்ல அந்த கட்டத்தை விட்டு பால் ரொம்ப தூரம் வெளியே போயிடும், அவ்வளவுதான் அது முடிஞ்சுன்றப்ப நான் நிறைய தடவை அந்த ஓடி போய் ரூல்ஸ் திரும்ப தெரிஞ்சிருந்தாதான் நான் வாலிபால் பிளேயர் ஆயிருப்பேனே. ஏங்க இருங்க சொல்லுங்க, அந்த ரூல்ஸ் தெரிஞ்சுதான் நான் வாலிபால் பிளேயர் ஆயிருப்பேன் இல்லையா? இல்ல இல்ல ப்ரோ, இது உங்களுக்கு தெரியல. பேசிக்கா 2 வேடிக்கை வருஷம் பார்க்கற நின்னு உங்களுக்கே கம்பெனி தெரியும். சீக்கிரட்டை வெளியே சொல்லாதடா அந்த மாதிரி இருக்கு. இல்லங்க ரூல்ஸ் கூடவா தெரியாது? மறந்துச்சு இல்ல. ஐயோ பயந்துட்டேன். அப்ப விளையாண்டது அதாவது விளையாடும் போது பரவாயில்ல, விளையாண்டவனுக்கு சரி ஞாபகம் இருக்கும். ஹைட் எத்தனை இல்ல வருஷம் அப்படின்னா ஆனாலும் சேர்த்துக்குவாங்க, வேடிக்கை பார்த்தவனுக்கு ஓகே. எப்படி ஞாபகம் இருக்கும்? அது ஓகேங்க. ஹைட் இல்லைன்னா சேர்த்துக்க மாட்டாங்க, ஓகே. ஏங்க ஆக்சுவலா விளையாட்டுக்கு இல்ல ரூல்ஸ் இல்ல கூட ஒன்னே தெரியாம ஒண்ணுதான். சேர்த்து இல்ல பையன் இல்ல ஒருத்தன. சரி, மெயின் ரீசன் என்ன சொல்லுங்க, எங்க ஸ்கூல்ல வந்து நான் ஈஆர்ல தான் படித்தேன். பரணி படிச்ச ஸ்கூல் தான் நானும் படித்தேன். பரணி நானும் ஒரே ஸ்கூல் தான். ஈஆர்ல தான் படித்தேன். ஈஆர்ல வந்து பிடி பேர்ல யாரையும் விளையாட அமுச்சு விட மாட்டாங்க. நல்லா படிக்கிற பையங்களை அமுச்சு விட்டுருவாங்க. அந்த பையன் எப்படியும் படிச்சுவான், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு வாத்தியார் நல்ல பேர் இருக்கும். அப்படி வந்து நான் நல்லா படிக்கிற பையன், எப்படி போனாலும் வெளியே போனாலும் அந்த 3/4 மணி நேரம் வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு தெரியும். நான் கிரௌண்ட்ல போய் அவங்க விளையாண்டுட்டு போய் சும்மா உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். சுற்றி வாத்தியாருக்கு என்னென்ன வேலை இருக்கு அது வேலை செஞ்சுட்டு இருப்பேன். மொத்தம் என்ன நல்லா படிக்கிற பையன் லிஸ்ட்ல சேர்த்தனால எங்க வேலை அமுச்சு விடுவேன். அதனால என் பேர் இந்த பையனை கூட்டு போப்பா, யாராவது ஒரு ஆள் குறைய இந்த பையனை கூட்டு போயிருந்துருவாங்க. அவ்வளவுதானே தவிர அப்படிதான் என்எஸ்எஸ்லயும் இருந்தேன், ஸ்கவுட்லயும் அப்படிதான் இருந்தேன், எல்லாத்துலயும் இப்படிதான் இருப்பேன் தவிர போவேன், பேர் கொடுப்பேன், சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இல்லை வந்துருவேன். பெற்று அவ்வளவுதான் பெற்றவனாம் அவ்வளவுதான் என்ன சர்டிஃபிகேட் ஜாலியா வாங்குவேன் இருந்திருக்குங்க. எல்லாத்துலயும். ஆனா என்ன நல்ல வந்து விஷயங்க. செஸ் வந்து என்ன பெருமைப்படுத்திருக்கு ப்ரோ. ஒரு வகையில ஸ்கூல் டைம்ல எல்லாம் அடி வாங்குறதுக்கு மட்டுமே பிரேயர்ல, அந்த பிரேயர் டைம்லயே நேத்து சேட்டை பண்ணவங்க பேர்லாம் வரிசையா கூப்பிடுவாங்கல்ல, அப்படி நிறைய ஒரு 5-6 பேரை கூப்பிடுவாங்க. எப்பயுமே வழக்கமா போய் அடி வாங்கிட்டு வருவேன். ஃபர்ஸ்ட் டைம் பிரேயர்ல கூப்பிட்டு கை தட்டினாங்க எனக்கு. அப்பெல்லாம் அப்படி எத்தான் சுத்திட்டு இருப்பேன் செஸ் பிளேயரை. எங்க ஸ்கூல்ல அப்பெல்லாம் கிடையாது. நீ செஸ் பிளேயரு இது வாங்கி கப்பெல்லாம் வாங்கினேன் அப்படின்னாலும் அங்க கூப்பிடும் போதே அடிச்சு கூப்பிடுற அளவுக்கு நான் ஏதாவது ஒரு காரியம் பண்ணிருப்பேன். அங்கனையே சொல்லி அசிங்கப்படுத்தியே கொடுப்பாங்க. இவன்லாம் வாழ்க்கையில எதுக்குமே உருப்பட மாட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா பாத்தீங்களா இவனுக்குள்ள இப்படி ஒண்ணு இருந்திருக்கு அப்படின்னு அதை கொடுக்கும் போதே கூட அசிங்கப்படுத்தி தான் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு நான் வேலை பார்த்திருக்கேன் ஸ்கூல்ல. பேசாம லைஃப் ஹிஸ்டரி ஒரு ஓகே, படம் எடுத்துட்டு ப்ரோ, நாளைக்கு டிராகன் மாதிரி, சந்திப்போமா? குட்டி டிராகன் மாதிரி. அதுல வந்து எனக்கு இன்னும் பெருமைப்படுறதுக்கு 2 ஒண்ணுமே நிமிஷம் இல்லை. முடிச்சுட்டு தான் உங்களை விடுவாங்க. அப்புறம் இப்ப வளர்ந்து வந்து இவ்வளவு ஓகே இன்ஃபுளுசர் நண்பர்களே, இருக்கு ப்ரோ. அது பாய்ஸ் நான் கார்டன்ல எங்க இருக்கல எங்க ப்ரோ. ஒரே நிமிஷம், நான் இன்ஃபுளுசரே இல்லைங்க. பிரகாஷ் தாங்க இன்ஃபுளுசரு. நான் இன்ஃபுளுசரே. நான் நீலட்டிக்கு 900 ரூபாய் கொடுக்குறாங்க, லென்த்தா ட்வீட் பண்ண முடியும்ன்றதுக்காக வாங்கி வச்சிருக்கேன். நான் இன்ஃபுளுசரே கிடையாது. அதே நான் நீங்க இன்ஃப்ளூயன்சர் தானா, இன்னைக்கு நீங்க என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுனால தான் நான் எமகாதாக்கு போனேன். அடே நான் அப்படின்னா ஆர்ஜே விஷால் இன்ஃபுளுசர் வேணா சொல்லிக்கலாமே ஒழிய பிரகாஷ் தான் உண்மையான இன்ஃபுளுசர். அதானே பயோலே போட்டிருக்காரு பாருங்க, சோசியல் சரி மீடியா ரைட். இன்ஃபுளுசர். ஓகே ஓகே, பயோல போட்டது பூரா பர்ஃபெக்டா. சரி ரைட், பாய், நாளைக்கு சந்திப்போம். ஓகே நாளைக்கு ப்ரோ. வந்து மேட்ச் ஓகே வேற ப்ரோ, 9:30 ஒன்று. ரைட் மணில இருந்து ரைட். சொல்லி சொல்லி பை பை சொல்லி இப்பதான் கடைசியில ஒரு வந்து இல்ல வச்சிருக்காங்க. எனக்கு கடைசி இந்த 20 நிமிஷம் அந்த டாபிக் இருக்குல்ல, நமக்கு புதுசு புதுசா கேள்வி அந்த பேர் தெரிஞ்சுக்க விரும்பிச்சு. ஒரு இந்த டுடே ஐ லேர்ன் சம்திங் அப்படி சொல்லி வரும்ல, அது மாதிரி இன்னைக்கு ஒரு 4 பேரை கத்துக்கிட்டேன். தில்லாலங்கடியில் 4 மாத்திரை கிடைச்ச மாதிரி, அவ்வளவுதான். இந்த இவரு சிவாஜியை சொல்லுவார்ல, பட்டிமன்ற ராஜா, நாங்க தெலுங்கையா அப்படி அது மாதிரி நான் ட்ரீம் லெவன் பண்ணி நீ என்கிட்ட ஆமா வந்து ஸ்போர்ட்ஸ்மேன் கேட்கற மாதிரி தான் இல்ல, இருந்துச்சு. நீங்க வேற வழி இல்லாம நாளைக்காச்சு எங்க ஜீவானந்தத்தை கொண்டு வருவீங்களா இல்லையா? என் ஜீவானந்தத்தை என்ன பண்ணீங்க உண்மையை சொல்லுங்க. நாளைக்கு ஜீவானந்தா டிக்கெட் நர்ஸா தான் சைடு வருவாரு. அடிச்சிட்டு இருக்காரு. அவரு ஜாலியா இருக்கிறார், சொல்ல போனா நர்ஸுங்களா பார்த்துக்கிட்டு ஜாலியா இருக்காரு. அதை ட்வீட் வேற போடுறாரு, அவனை கூட்டு வாங்க நாளைக்கு. நர்ஸுங்களாம் ஏன் தான் இல்ல நர்ஸுங்களாம் ஏன் தான் இவ்வளவு அழகா இருக்காங்கன்னு தெரியல, நர்ஸுங்களாம் ஏன் தான் இவ்வளவு கைண்ட்னஸா இருக்காங்கன்னு தெரியல அப்படிங்கிறாரு. இல்லைங்க, திரும்ப வாழ 1 வேண்டிய செகண்ட் வயசு. சொல்றேன் அப்படிங்கிறாரு. சரி, இப்போ அது ஒரு என்னமோ சொன்னார கொஞ்ச வாலிப நேரத்துக்கு முன்னாடி வயசு பேசல, பண்ற மாதிரி இருக்கான். அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் தம்பிக்காரர் நர்ஸை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அது மாதிரி செய்தி எதுவும் வந்துடாம இருந்தா சரி. இல்லங்க, நானும் ஓகே, பாய். பரணியும் யூத், அதனால நாங்க அப்படிதான். நீங்க இந்த ஸ்பேஸ்லயே பூரா பயிலும் பூரா புள்ள குட்டி பெத்தவனா இருக்கீங்க.